அலிபாய் சொல்லுங்க. ஆமாம் ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. அலிபாய் சொல்லுங்க. ப்ரோ ஒரு 10 மினிட்ஸ் ப்ரோ, நான் திரும்ப வரேன். ஓகே. ஹாய் கார்த்திக் ப்ரோ. இது கூலி லீக்டு பாத்தீங்களா? பார்த்தேன். இது ப்ரோ, இது எனக்கு என்னமோ வேணும்ட்டே ரிலீஸ் பண்ணிருப்பாங்களோ, ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுன்னு தோணுது ப்ரோ. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ நிறைய தெலுங்கு சைட்ல இருந்து நிறைய பேர் பேசுறாங்களே அந்த படத்தை பத்தி. இப்போ முந்தியோட இப்போ ரொம்ப நிறைய பேசுற மாதிரி தோணுது எனக்கு. அப்படி பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஓகே தானே, நல்லா இருக்கு. நாகார்ஜுனா மட்டும் காட்டியிருக்காங்க, ரொம்ப ஸ்டைலா இருக்காரு. என்ன அவர் தான் வில்லன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இவனுக்கு டீகோடிங் பண்ணி ஏதோ ரோலெக்ஸோட எல்லர் பிரதர் அந்த அப்படின்னு யோசிக்கிறானு. அப்படியா? மேபி இருக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சீரியல் பார்த்தாலே படம் நல்லா ஓடிடுங்க. வைபர் வந்திருக்காரு. கார்த்தி ப்ரோ. என்ன வைபர்? சும்மா ப்ரோ. என்ன ப்ரோ உங்க ஆள் பாட்டு வந்திருக்கு, அதை பத்தி கேட்கலாம்னா? யாருங்க? யாரு எங்காலு? இல்ல வேட்டையன் பாட்டு வந்திருக்குல்ல, பாத்தீங்களா? ப்ரோமோ தான் வந்திருக்கு, பாட்டு வரலையே. அதான் பாட்டு ப்ரோமோ. ஆமா பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. என்ன ப்ரோ சூப்பர் ஸ்டார்னு ஏதோ ஒப்பாரி வைக்கிற மாதிரியே இருக்கு ப்ரோ. இது திரும்ப திரும்ப அதே சொல்ற மாதிரி இல்லையா உங்களுக்கு? அப்படிலாம் இல்லையே. உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த மாதிரியே உங்களுக்கு அப்படி இருக்கு? இல்ல கார்த்தி ப்ரோ, அதாவது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க தருண், நீங்க வருவீங்கன்னு தெரியும். இருங்க சரி சொல்லுங்க வைபர். இல்ல கார்த்தி ப்ரோ, அதாவது நான் என்ன மீன் பண்றேன்னா, இந்த சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்துலாம் முடிஞ்சிருச்சு, ஓகே. அதுக்கப்புறம் அடுத்து எல்லாம் மூவ் ஆன் பண்ணிட்டு எல்லாம் ஒருத்தர் பாலிடிக்ஸ் போறாரு, எல்லாம் அதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. இப்ப யாருமே வந்து அவர் பட்டத்துக்கு இது பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் ஒன் அண்ட் ஒன்லி நான் தான் அப்படி இப்படின்றதான் திரும்ப திரும்ப பண்ணும்போது ஒரு சலிப்பா இல்லையா நம்ம கேட்கறதுக்கு? அதான் கேட்கறவங்க நினைக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல சொல்லுங்க. நானும் கேக்குறேன்ல ப்ரோ. விஜய் ஏகே ஓகேவா? ஏகேனா அஜித். ஓகே, அஜித் குமார். துணிவு படத்துல வந்து தீம் என்ன வருது? ஏகேன்னு வருது. ஏன் வருது? அவர் தான் அஜித்னு தெரியும்ல, படம் பார்த்தா எனக்கு தெரியாதா ஸ்க்ரீன்ல? அப்புறம் ஏகேன்னு தீம் போடுறீங்க, ஃபேன்ஸ்க்காக போடுறது. விஜய் வந்து தளபதி விஜய்னு சொல்றீங்க, ஓகே. தளபதி டைட்டில் கார்டுல இருந்து எல்லா படத்துலையும் எந்த படத்துல வரல சொல்லுங்க? துணியூர்ல வரல, இது வாரிசுல வரலையா? இந்த படம் கடைசி ஒரு வருஷம் 2 வருஷமா போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் தானே சூப்பர் அப்போ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்னு சொல்லாம என்ன பண்றது? ஏங்க ஆமா அவரு தாங்க, யாருமே கேட்கலங்க. சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருமே கேட்கல. அவர் என்ன மாதிரி படம் எடுத்தாரு நம்ம பாத்துருக்கோம். படம் பார்த்தாதான் ப்ரோ தெரியும். வைபர் படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் எதை வேணா கேட்டுக்கலாம். பாட்டை வச்சுங்களா நீங்க படத்தை பத்தி பேசாதீங்க தயவுசெய்து. இல்ல அவரு எப்படி படம் எடுத்திருக்காருன்னு தெரியும்ல, அதை வச்சு சொல்றேன். இந்த கதையில இந்த பாட்டு எங்க போய் போறோம், சரி ஓகே, அது படம் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். கன்ஃபார்மா இது என்னன்னா, இது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்றதுன்னு சொல்ல வரேன் நான். ஏதோ ஒரு நோக்கம்.
ஏங்க இதை வச்சு அனிருத்து தலைவரோட இதை வச்சு ஃபேனு, அவரு பாட்டு போட்டிருக்காரு சரியா? இவரு போடுன்னு சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி பாட்டு. இல்ல அவர் ரிலேட்டிவ், அதனால அதுக்கப்புறம் தான் அதுல ஃபேனு. அவர் சொல் ரிலேட்டிவ்ல ஃபர்ஸ்ட் ஃபேனு, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் எப்படி வேணா வச்சுங்க. அதனால பாட்டு போட்டிருக்காங்க. இதுல என்ன உங்களுக்கு அது பிரச்சனை? எப்படிங்க ரிலேட்டிவா இருந்துட்டு ஃபேனு? ஏங்க ஒரு நிமிஷங்க, ஒரே வீட்ல வளர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ். அவர் மாமா தான் அவருக்கு. அப்புறம் என்ன ஃபேனுன்னு எல்லாரும் தனித்தனியா பேசிட்டு இருந்தா அது எப்படி? அது சரி ஓகேங்க, நீங்க சொந்தக்காரனே வச்சுங்க, பாட்டு போட்டிருக்காரு, அவர் போட்டிருக்காரு பாட்டு, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல எனக்கு இப்போ எதுவும் பிரச்சனை நீங்க இல்ல ப்ரோ. இது ஏதோ இல்ல ஒரு இல்ல வைபர், மோட்டிவ் நீங்க இப்போ மோட்டிவ் நீங்க தப்பா இருக்குன்னு சொல்றதுனால சொல்றேன். அவர் ஒரே வந்து நிமிஷம் ஒரே சூப்பர் ஸ்டார் நிமிஷம். இல்லாம ஆயிட போறது இல்ல, நான் கரெக்ட்டுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நானே சொல்லியிருக்கேன் முன்னாடியே, அவர் சூப்பர் ஸ்டார் தாங்க. அவர் சூப்பர் ஸ்டார்னு வேற, இங்க சினிமாவில் நம்பர் ஒன்னா இருக்கிறவங்க வேற. அதை நான் முன்னாடியே பேசியிருக்கேன். அது சூப்பர் ஸ்டார் டைட்டில் அவருக்கு தான், அவர் வச்சுக்கிட்டோம். யாருமே அப்புறம் வேணான்னு ஏங்க வந்து சொல்லலைங்க. இப்போ நான் கதறிட்டுக்கிறீங்க? என்ன நீங்க திருப்பி திருப்பி இதே பேசிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது பேசுங்க. நான் வேற எதுவும் பேசலங்க, நான் கதறவும் இல்லை. இது என்ன சொல்ல வரேன்னா, மோட்டிவ் இதை வச்சு ஒரு ப்ரொமோஷன் தேட பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். வேற இதுல ஒன்றும் கிடையாது. என்னங்க இதான் எல்லாம் ப்ரொமோஷனு? முடிஞ்சு இதுல போச்சு. என்னங்க ப்ரொமோஷனு? அவர் தான் சூப்பர் ஸ்டார், அதுதான் பேர் போட்டிருக்காங்க. வேற ஏதாவது பண்ணா கூட பரவாயில்ல, இதுல என்ன ப்ரொமோஷன் இருக்கு? கார்த்தி ப்ரோ, உங்களுக்கு தெரியல. கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ நேத்து இது டிவிகேல இருந்து பெரியாருக்காக பண்ணியிருந்தாரு. ஆனா ஏன் ப்ரோ விநாயகர் சதுர்த்திக்கு அவர் பண்ணல? லைக் இந்து ஃபெஸ்டிவலை ஏன் அவர் வந்து புறக்கணிக்கிற மாதிரி இருக்கு? ஏங்க மிலாடி நபிக்கு கூட தான் அவர் விஷ் பண்ணல, ஏங்க இதெல்லாம் ஒரு மேட்டரா? இது அவரு செலக்டிவா தானே மிலாடி நபிக்கு பண்ணிருக்காரு. ஏன் விஷ் பண்ணலன்னு அவர் யாராவது ரம்ஜானுக்கு கேட்டாங்களா வந்து? பண்ணிருக்காரு, பக்ரீத்துக்கு பண்ணிருக்காரு, எல்லாத்துக்கும் தானே பண்ணி, ஈஸ்டருக்கு பண்ணிருக்காரு. சரி, இந்த நேத்து இந்த நேத்து மிலாடி வருஷத்துல நபிக்கு பண்ண இந்த வேண்டியதானே? வருஷத்துல வந்த சில ஒரு இல்ல ரெண்டு கேக்குறேன், கோழி ரெண்டு மசாலா மூணு நேத்து இருங்க, வந்து ஒரு செகண்ட் ஒரு ஒரு செகண்ட் கேளுங்க. 2 ஹிந்து ஃபெஸ்டிவல் வந்திருந்தது. அது வந்து ஏன் ஒதுக்குறாரு? ஏன் ஐடியாலஜிக்கலா? எங்க ரெண்டு ஆமா. கேட்ட கேள்வி மொ- வைபர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம். என்ன சொல்லுவீங்க? விநாயகர் சதுர்த்தி வந்து தமிழ் பண்டிகையே கிடையாது, விநாயகர் இங்கேயே கிடையாது, அவர் நார்த் இந்தியான்னு ஏதோ உருட்டலாம். மிலாடி நம்பிக்கை அது ஏதாவது எப்படி காரணம் நார்த் சொல்லுவீங்க? இந்தியன்? அவங்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிலாடி நம்பிக்கை அவர் வைபர் எடுத்தார்ல, வைபர் சொன்னார்ல, அந்த மாதிரி காரணம் சொல்லுங்க நீங்க. இந்தியாவில் இல்ல கார்த்திக் ப்ரோ, அப்புறம் இது என்ன? வந்து நம்ம விஜய வந்து எவ்வளவு நாள பாத்துட்டு வந்திருக்கோம். அவர் வந்து நம்ம வந்து ஒரு மதத்து கூட சுருக்கி பாக்குறது, இல்லங்க, இதுக்கு இந்த ஏன் விஷ் இந்த பண்ணல? அப்ப மதத்துல இவரோட இந்த மோட்டிவ் இப்படி மதத்துல இருக்குமா? வந்து அந்த மாதிரிலாம் ஒரு நாங்க நிமிஷம் ஒரு எங்க நிமிஷம் நான் கொடியை பதில் சொல்லிடுறேன். வச்சிருக்காருல்ல. அந்த மாதிரி நாங்க பார்க்க வேண்டிய ஒரு ஆள் இல்லை. நிமிஷங்க, ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லிடுறேன். இல்ல கார்த்திக் ப்ரோ, மிலாடி நபி அது முஸ்லீம் பண்டிகை, நிறைய பேர் விஷ் பண்ணாங்க, ஏடிஎம்கே பண்ணுச்சு, நிறைய டிஎம்கே. அப்ப அதுக்கு ஏன் பண்ணலன்னு அதுக்கு சார்ந்தவங்க கேள்வி கேட்கலாம். இப்படி நம்ம வந்து முத்திரை குத்திக்கிட்டே இருக்கலாம். ஏங்க அப்ப வந்து இந்த இவர் இதுக்கு வருஷத்துல இந்த எதிரானவரா முத்திரை வருஷத்துல குத்துற அப்படிலாம் பிரச்சனை கிடையாது. பிப்ரவரிக்கு இல்லையே, அப்புறம் கேள்வி தானே கேட்கிறோம், கேள்வி தானே கேட்கிறோம். பிப்ரவரிக்கு அப்புறம் வந்த அது சி- இந்து இல்ல மதத்துல இருக்கிற ஃபெஸ்டிவல் வந்து அதுக்குதான் இருங்க. அதுக்குதான் நான் பதில் சொன்னேன். நீங்களே அன்னைக்கு சொன்னீங்க கார்த்திக் ப்ரோ, நீங்களே சொன்னீங்க அவர் விநாயகருக்குலாம் முன்னாடி விஷ் பண்ணியிருக்காரு, ஏதோ டிவில இன்டர்வியூ எல்லாம் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்புறம் எதுக்கு நம்ம இதுல கொண்டு வரணும்? அப்ப நீங்க வந்து நீங்க அரசியல் என்னன்னா, உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க அன்னைக்கு வந்து என்னன்னா அதுதான் இல்ல சொல்றேன்ல, இல்ல காலண்டரை பார்த்து அரசியல் உள்ள வந்ததுக்கு அரசியல்வாதி அப்புறம் விஜயா அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் அவருடைய பிஹேவியர் மாறுது, அவருடைய செயல்பாடு மாறுது. அதை சொல்றோம், வேற என்ன? கிடையாது ப்ரோ. நீங்க பெரியார போய் இது பண்ணதால இல்ல இல்ல ஒரு உடனே வந்து அவரோட போன இங்க கடவுள் பாருங்க, மறுப்பு. ஒரு இங்க நிமிஷம் ஒரு பாருங்க, நிமிஷம். பெரியார போய் கடவுள் மறு நீங்க இல்ல இல்ல நம்ம அப்படி எடுத்துக்க நீங்க கூடாதுன்னு பெரியார் சொல்றேன். முன்னாடி விழுந்து திராவிட கொள்கைகள் கும்பிடுங்க, பக்கம் போறாரு, உருளுங்க, என்னவோ அப்ப பண்ணுங்க. இந்து மதத்துக்கு எதிரா இருக்காருன்னு நம்ம எடுத்துக்க கூடாதுல்ல. அது எங்களுக்கு கேள்வியே நான் கிடையாது. சொல்றது எங்க கேள்வி அது கிடையாது. விநாயகர் சதுர்த்தி ஏன் சொல்ல, அப்பதான் என் கேள்வி, அவ்வளவுதான். இல்ல வைபர் கிருஷ்ண ஜெயந்தி வந்து இருந்தது, அதுக்கு விஷ் பண்ணலன்னு கேட்டோம். ஆனா அது அவ்வளவா வந்து செலிப்ரேட் பண்ண அவ்வளவு இல்ல பெரிய எனக்கு ஃபெஸ்டிவல் அல்ல புரியல. விநாயகர் ஒருத்தர் சதுர்த்தி. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல கோழி இல்ல இல்ல மசாலா ஒருத்தர் கட்சி இல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு செகண்ட் கேளுங்க, டெய்லி காலண்டரை கேளுங்க. பார்த்து ஆமா அப்படிதானே பண்ணிட்டு இன்னைக்கு இருக்காரு, இல்ல அப்படிதானே இல்ல பண்ணிட்டு இருக்காரு. ஒரு என்ன அதே எனக்கு புரியல. மாதிரிதான் பிப்ரவரி கிருஷ்ண டெய்லி ஜெயந்திக்கு ஒரு காலண்டர் வாழ்த்து சொல்லணும், அன்னைய தினம் விநாயகர் சதுர்த்திக்கு அன்னைய ஒரு வாழ்த்து தினத்துக்காக சொல்லணும். போட்டிருக்காருங்க அவரு. அன்னைய தினம்லாம் பார்த்து அன்னைய தினம் என்னன்னு சொல்லுங்க நீங்க. ஆமா இல்லைங்க, அன்னை தினமும் மிக்ஸ் மட்டும் தாங்க போட்டுட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்திருக்காரா? பிரஸ் இது வரைக்கும் மீட் பண்ணிருக்காரா? ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருக்காரா? ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு கருத்து எங்க சொல்லிருக்கல, அவரோட கருத்து பதில் செயல்பாடு சொல்லிருக்காரு. ஒரு நிமிஷம் பொறுமையா செயல்பாடு ஏங்க, பார்த்தே ஒரு தெரியுதுல்ல. நிமிஷம் ஒரு இது நிமிஷம் வரைக்கும் பிப்ரவரில இருந்து இப்போ கோழி மசாலா, வரைக்கும் ஒரு பண்ண நிமிஷம் விஷயம் தானே ஒரே வச்சு பேச நிமிஷம் முடியும். இல்லாட்டி அவர் ஏதாச்சும் பெருசா மீட்டிங் கேளு கேளு. கட்சி ஆரம்பிச்சதுல நம்மளுக்கு எது லெட்டர் பேடா தானே வந்துட்டு இருக்கு. சரி வேற ஒரு நிமிஷம் ஏதாச்சும் நான் உட்காந்து சொல்றேன் மீட்டிங் பதிலு. ஏதாச்சும் இப்பதான் கொடுத்துருக்காரா?
இருங்க இப்பதான் வந்திருக்காப்ல. இப்ப வரலங்க. அவர் வந்து பிப்ரவரியிலே கட்சி ஆரம்பிச்சது ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு இல்ல. ஒரு அப்படிதானே நிமிஷம். பண்ணிட்டு இருக்காரு. இது கட்சி இது ஆரம்பிச்சது வரைக்கும் டெய்லி அப்படிதானே காலண்டரை பார்த்து வாழ்த்து அப்படிதானே சொல்றதுக்கு பண்ணிட்டு கிடையாது. இருக்காரு. அவர் 100 கோடி ரூபா அப்படிதானே 150 பண்ணிட்டு கோடி ரூபா இருக்காரு. சம்பளத்தை விட்டுட்டு இல்லங்க அப்படிதானே பண்ணிட்டு ஒரு இருக்காரு. நிமிஷம் பதில் பிப்ரவரியில சொல்லணும். இருந்து அதுதானே பண்ணிட்டு இருக்காரு. இருங்க நீங்க இருங்க அவரோட இருங்க டைம் ஒரு லைன்ல போய் நிமிஷம் பாருங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க கமல் சொல்லிட்டு கட்சி போறேன். ஆரம்பிக்கும் போது இதாங்க சொன்னாங்க. ஏங்க கமல் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஐயா இதான் ஒரு நிமிஷம் சொல்லியிருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கட்சி ஆரம்பிச்சது எதுக்குங்க வைவர் நீங்க சொல்லுங்க. இல்ல கார்த்தி ப்ரோ, நான் சொன்னது அவரு சினிமாவெல்லாம் விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு ஏங்க அவர்கிட்ட போய் சினிமால கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏன் வாழ்த்து சொல்லல, அதெல்லாம் கேட்கல. கிருஷ்ண சரி ஜெயந்திக்கு ஓகே ஏன் ஏன் வாழ்த்து சொல்லல, விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து சொல்லணும்னு சரி கேக்குறது எப்படி இருக்கு? சரி ஓகே முதல்ல வரட்டும், அவரு மாநாடுல அறிவிக்கிட்டோம். உங்களுக்கு பிடிச்சா ஓட்டு போடுங்க, பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு போடுங்க, கேள்விகள் வைங்க, நியாயமா வைங்க. இதெல்லாம் நியாயமான இந்த கேள்வியே மாதிரி கிடையாது. கட்சி ஒரு ஏற்கனவே ஒரு இருக்கலாங்க பிரச்சனைக்கு வைபர். அப்ப மாநாடுக்கு அப்புறம் தான் நீங்க கேள்வி கேட்கணும் தானே. அப்படி கிடையாது. இது நியாயமான கேள்வியே கிடையாது ப்ரோ. இது எப்படிங்க கட்சி அநியாயம்னு ஒருத்தர் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. முடியும்? அநியாயம்னு ஏன் எப்படி சொல்ல விநாயகர் முடியும்? சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல? நீ விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து ஆமா. சொல்லலாம், நான் ஓட்டு போட இல்ல மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்றது நீங்க எப்படி ஏன் இருக்கு பண்ணலன்னு தானே கேக்குறோம். இதனால ஓட்டு போட மாட்டோமா சொல்றோம். ஏன் பண்ணல? ப்ரோ? அதுதான் ப்ரோ. ஒரு நிமிஷம். அதுதான் பீஸ்ட் இது இன்டர்வியூ அதான் சொன்னார்ல ஏங்க கார்த்தி இப்போ ப்ரோ. அப்போ கட்சி வந்து ஒரு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே எல்லா பக்ரீத்ல இருங்க இருந்து இருங்க நான் ரம்ஜான்ல நான் இருந்து என்ன மீன் பண்ண ஈஸ்டர்ல இருந்து வரேன்னா, எல்லாத்தையும் கட்சி இல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே மிலாடி பண்ணாரு. நபிக்கு வாழ்த்து சொல்லலன்னு உடனே முஸ்லீம்னா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஓ அப்ப இவரு நமக்கு எதிரா இருக்காரு போல இருக்கு, நீங்க அப்படி ஒரு யாரும் எடுத்துக்க செயலாச்சும் மாட்டாங்க. பண்ணிருக்கீங்க. ஆனா ஒரு நீங்க செயலாச்சும் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு மாதிரி ஏதாச்சும் நிமிஷம். ஒரு செயல் பண்ணிருக்காரு. ஹிந்து ஃபெஸ்டிவல் ஆமா இது விஷ் பண்ணாருன்னு. ஓணம் கூட என்ன சொல்லியிருக்காரு? எல்லாம் மலையாளத்து ஆட்களுக்கு வந்து ஓணம் பண்டிகைக்கு செலிப்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அங்க வந்து எல்லாமே ஓணம் இல்ல சரி, நீங்க ஓணம் நீங்க பண்டிகை ஹிந்து பண்டிகை இல்ல தானே, இல்ல இந்து கேளுங்க பண்டிகை கேளுங்க தானே கேளுங்க அதுக்கும். கேளுங்க நான் அதுக்கு சொல்றேன். ரம்ஜான்ல வந்து நீங்க போய் ட்வீட்டை போய் பாத்தீங்கன்னா எல்லா முஸ்லிம் நண்பர்களுக்கு வந்து ஹாப்பி ரம்ஜான் போட்டாரு. ஓணமுக்கு வந்து ஆல் மலையாளி ஹிந்து பீப்புளுக்கு ஹாப்பி ஓணம் போட்டிருக்கலாம்ல. அங்க மட்டும் மலையாளி அப்படிலாம் இல்ல போட இல்ல மாட்டாங்க. அரசு அரசியல்வாதி அந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு போட மாட்டாங்க. அப்படிதான் பிரிச்சிருக்காரு. உங்களோட இல்ல இல்ல எண்ணத்தெல்லாம் வந்து அப்படிதான் எதிர்பார்க்காதீங்க போட்டிருக்காரு. ப்ரோ. ரம்ஜானுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஹாப்பி முஸ்லிம் பீப்புளுக்கு ஹாப்பி ரம்ஜான் தான் போட்டிருக்காரு. ஏன்னா அவங்க சிறுபான்மையினர், நம்மளோட இந்து சிறுபான்மையினர் மதத்தை இல்ல வந்து யாரும் காப்பாத்துற இடத்துல. ஒரு நிமிஷம் ஏங்க பேச விடுங்க கோழி மசாலா. சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம மதத்தை காப்பாத்துற இடத்துக்குலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம தான் இங்க அதிகமா இருக்கோம். அதனால வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதே கூடாது. நம்ம இருக்கிறவங்கள அரவணைச்சு தான் போகணும். அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா அரசியல்வாதிகளும். இதெல்லாம் வந்து கேள்வி கிடையாது. அதனால பொறுத்திருந்து பார்த்து கேள்விக்கு அதுக்கப்புறம் பதில் கேள்வி இல்லைன்னா கேளுங்க. கேள்விக்கு பதில் இல்லைன்னா கேள்வி கிடையாதுன்னு சொல்லி ஒதுக்க முடியல. உங்களுக்கு பதில் இது இல்ல. கேள்வியே நீங்க கிடையாது. கேள்வி இல்லைன்னு நீங்க சொல்ல இது முடியாது. இது கேள்வியே கேள்விதான். கிடையாது. எங்களோட இது சென்டிமெண்ட்ஸ் கேள்வி இருக்கு. கிடையாது. எதையாவது நொட்ட மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு இருக்கீங்க. இது கேள்வி சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. இருக்குங்க. மக்களுக்கு சரி ஓகே சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. விடுங்க அதை விடுங்க வைபர். சூப்பர் ஸ்டாருக்கு மேட்ருக்கு வருவோம். சூப்பர் ஸ்டார் இப்போ ஏதோ ஒரு பாட்டு வந்திருக்கு. ஓகே சூப்பர் ஸ்டார்டா என்ன பிரச்சனை வைபர் அதில் உங்களுக்கு? இல்ல இல்ல கார்த்தி ப்ரோ, எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு விஷயம் தப்பா இருக்கு, அரசியல்லயும் சரி சினிமாவிலையும் சரி, ஏதாவது தப்பா இருக்குன்னா அதை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். உண்மையிலேயே எனக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. எனக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு பிடிக்காது, அது வேற விஷயம். பட் ஆனா சில பிடிக்காது விஷயங்கள் சொல்லிதான் பிடிக்காதுன்ட்டு இதே ஆகணுன்றதாலதான் வேலையை நாங்க சொல்லிட்டு இருக்கேன். இருங்க இல்லைங்க இருங்க உங்களுக்கு சில பிடிக்காதுன்னா விஷயங்கள் தப்பா இருக்குன்னா என்ன தப்பா இருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுல என்ன என்ன பிரச்சனை? தப்பா இருக்குன்னா, நெகட்டிவிட்டில ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றேன். நான் சொல்றது அவர் போன படத்துலயும் அந்த ஒரு மாதிரி பாட்டை விட்டு சரி, அவர் ஒரு சூப்பர் ப்ரொமோஷன் ஸ்டார்னு பண்ணி சொன்னதுனால யாருக்கு நெகட்டிவிட்டிலையும் நெகட்டிவிட்டி? கிடையாது. அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. அவர் விஜய்னு சொல்லிட்டாரு. இது யார் நெகட்டிவா பார்க்க டாபிக் போறாங்க? முடிஞ்சிருச்சு. இருங்க, இது யார் நெகட்டிவா பார்க்க போறா? அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. அவர் சூப்பர் ஸ்டார்னு பாட்டு போறாருன்றீங்க. இதுல யார் நெகட்டிவா பார்க்க போறா? யார் பாக்குறா? இல்ல நான் சொல்றது சரி நான் சொல்றேன். அது யார் பாக்குறாங்கன்னா, அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு, அப்படி இந்த மாதிரி இல்லைங்க. ஒரு பிரச்சனை நிமிஷம் போயிருக்கு. நான் நான் சொல்றேன். கேட்டேன் ஒன்னு இல்ல கார்த்தி ப்ரோ, நான் சொல்றேன் வைபர் பெரிய ஒன்னு நடிகர்களே புரிஞ்சுக்கோங்க. ஒரு மேடையில இத பத்தி பேசியிருக்காங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவர் சூப்பர் ஸ்டாரே இல்லைங்க, அவர் எங்க சூப்பர் ஸ்டார்னு பாட்டு போடுறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாதம் ஓகே சூப்பர், நான் சப்போர்ட் பண்றேன், பேசுவோம். அது தனி. அவர் தாங்க சூப்பர் ஸ்டாரு. ஆனா சூப்பர் ஸ்டார் எங்க பாட்டு போடுறாரு அப்படின்னு கேட்டா அவர் ஃபேன்ஸுக்காக போடுறாரு. உங்களுக்கு எந்த பிரச்சனை? அதுல நெகட்டிவிட்டி எங்க இருந்து வருது? யார்கிட்ட இருந்து வருது நெகட்டிவிட்டி? நீங்க தான் புலம்பிட்டு உட்காந்துறீங்க. சூப்பர் ஸ்டார்னு சொல்லாது. சூப்பர் ஸ்டார் தான் சொல்ல முடியும். தளபதி இல்ல கார்த்தி, தளபதினு பாட்டு வருது எல்லா இல்ல படத்துலயும். கார்த்தி, எல்லா ஒரு விஜய் படத்துல படத்துல தீ மியூசிக்ல இருந்து எல்லாமே தளபதி தான் வருது. டைட்டில் கார்டுல இருந்து அதான் வருது. ஏகேக்கு வந்து ஏகேன்னு தான் வருது. இல்ல கார்த்தி, எல்லா எஸ்டிஆருக்கு வருது. படத்துலயும் டைட்டில் எல்லாருக்கும் வருது. கார்டுல அப்புறம் என்ன? எல்லா படத்துலயும் சூப்பர் ஸ்டார் டைட்டில் இல்ல கார்டு வரும். கார்த்தி ப்ரோ, நான் சொல்ல வர்றது ஒரு நிமிஷம் தருண். நான் சொல்ல வர்றது நம்ம தமிழ் சினிமா வரலாற்றிலே
ஒரு ஃபேன் ஃபைட்டு ஒரு ஒரு லெவலுக்கு போய் அதை ஒரு பெரிய நடிகர்களே மாற்றி இல்லை அவர் சூப்பர் ஸ்டார் இல்லை நான் விஜய் சொல்லலை இப்படி பேசுனது எந்த காலத்துலேயும் நடக்காத ஒரு விஷயம். அதெல்லாம் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போச்சு, எவ்வளோ நடந்தது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி சரி இருக்கும்போது அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. ஆமா டாபிக் அது முடிஞ்சும் முடிஞ்சிருச்சு. யார் மறுபடியும் சூப்பர் நீ அந்த ஸ்டாரு? டாபிக்கை எடுத்து டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் சூப்பர் ஸ்டாரு? ஏங்க அப்பயே அவர் சொல்லிட்டாருங்க. அது ஓகேங்க. நான் சொல்றது என்னன்னா, திரும்ப திரும்ப ஒன் அண்ட் ஒன்லி நான் தான் சொல்றது எப்படி இருக்கு? அப்போ பொதுவான நபர்களுக்கு என்ன இது? திரும்ப திரும்ப வந்து சும்மா வந்து நம்மகிட்ட வந்து இது பண்ணிக்கிட்டு அவர் சூப்பர் ஸ்டார் தான். அவர் என்னன்னா யாருமே இங்க வந்து நிரந்தரமானவர்களும் கிடையாது. யாருமே வந்து மேலன்றது கிடையவே கிடையாது. ஒரு படம் கீழே போகும், ஒரு படம் மேலே போகும், ஒருத்தவங்க ஒரு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு பார்த்துருக்கோம். திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம கிட்ட திணிக்கும் போது எப்படி இருக்குது? என்ன அவரு வானத்திலிருந்து குதிச்சு வந்துட்டாரா? ஒன்றும் கிடையாது. இப்போ விஜயலருக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். யாருமே விஜயலருக்கு அப்புறம் வானத்துல அவர் குதிச்சு வர ஒரு வெற்றி. முடியாது. யாராலையும் வர முடியாது வானத்துல இருந்து கார்த்தி குதிச்சு. புரிஞ்சுதுங்களா? ஆமா, யாருமே யாருக்கும் மேலையும் கிடையாது ப்ரோ. அவரை கொண்டு வந்து அப்புறம் நம்ம என்ன? சரிக்கு சமமா நிறுத்தி அப்புறம் என்ன அவரு பிரச்சனை உங்களுக்கு? பாதிக்கப்பட்டிருக்கிறார் கார்த்தி, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல கார்த்தி ப்ரோ, ஏங்க நான் ஒண்ணுமே இல்ல. பாட்டே ஒரு வரல, ரீசெண்டா ப்ரொமோ தான் வந்திருக்கு. ப்ரொமோக்கே இந்த கவலைலாம். அப்ப இதை தானே எதிர்பார்க்கறாங்க. இதை பத்தி பேசணும் அப்படின்னு. இப்ப பாட்டு வந்தா அதுல ஏதாவது 4 லைன் வைபர் பேசுறது இருக்கும், நீங்க அன்னைக்கு மட்டும்தான் பேசுவோம். நீங்க வேணா வைபர். பாருங்க நான் வந்து பேசணுமா கார்த்தி சொல்லுங்க. ப்ரோ, நீங்க நீங்க வேணா தான் நல்லது பாருங்க. அதுல பண்ணீங்க 4 வந்ததுல லைனை இருந்து. வச்சு இல்ல அந்த 4 லைனை வச்சு அந்த ஆடியோ லான்ச்சையும் அந்த படத்தையும் வந்து நெகட்டிவ் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இது நீங்க வேணா பாருங்க. இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்து அதை பத்தி நம்ம பேசணும். ஏன்னா வைபர் நல்லதா இப்போ உங்களுக்கு கேட்டதோ என்ன ஒரு படத்தை பத்தி பிரச்சனைனா, பேசணும். படம் நல்லா ஓடி கலெக்ஷன் வந்துட போகுதுன்ற பயம், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு தான் இவ்வளவு ஐத்த பண்றீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல, ஏன்னா இந்தியன் அதெல்லாம் டூ ஒரு ஊத்திக்கிச்சா வெங்காயமும் இல்ல. சுத்தமா, நீங்க அதனால நீங்க இதெல்லாம் பயப்படுறீங்க, வேற ஒண்ணும் தருண் கிடையாது. உங்கள மாதிரி எல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. விஸ்வரூபம் புரியுதா? படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒண்ணு தேடினாங்களே, ஓ விஸ்வரூபம் 1க்கு அந்த மாதிரிங்களாங்க? ப்ரோ என்ன ப்ரோ நீங்க என்னெல்லாம் அந்த அளவுக்கு எடுத்துக்காதீங்க. ஒரு படம் ஒன்னா நான் இது பண்ணிட்டேன். என்ன இதெல்லாம் எனக்கு புரியல. தப்புனா வைபர் நீ தப்பான பண்றது ஒரு அப்படிதான் இல்லங்க, இருக்கு வைபர். நெகட்டிவ் நீங்க நெகட்டிவ் பண்றது தருண் நெகட்டிவ் அப்படிதான். ப்ரொமோஷன்றீங்களே, அதை விட ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் நம்ம தமிழ் சினிமா ஏதாவது பார்த்துருக்கோமா? ஒரு ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்னமோ நீங்க என்னமோ நான் அம்மா இது வந்து ப்ரோ நான் ஏடிஎம்கே சொல்றது கவர்மெண்ட் வந்து என்னமோ அந்த படத்தை ஸ்டாப் பண்ண மாதிரி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி அந்த நாட்டை விட்டே போறேன்னு சொல்ற மாதிரி ஏதோ கதையை விட்டு, ஏங்க அதெல்லாம் நம்புற மாதிரியேங்க இருக்குது. அதை விட சும்மா ஒரு நெகட்டிவ் ஏதாவது ப்ரொமோஷன் இல்ல இருக்கும்ல. ஏதாவது பாயிண்ட். ஒரு நிமிஷம். அதாவது நான் சொல்ல வர்றது, ஒரு நல்ல படம் வருது, அது நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு போறதுன்றது வேற விஷயம். என்ன கேட்டா ஜெயிலெல்லாம் முழுக்க முழுக்க வந்து நெகட்டிவிட்டியில ஓடின படம் தான். நான் இது இப்படிதான் நான் நினைப்பேன். புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை பத்தி நீங்க நல்லதோ கெட்டதோ பேசணும். வைபர் ராஜா, பேசினாதான் வைபர் அந்த ராஜா, படத்துக்கான வைபர் பேரை நான் சொல்ல நெகட்டிவ் உங்களுக்கு ராஜான்னு வயிற்றுச்சல், மாத்திக்க உங்களுக்கு வேற பேசாம. ஒண்ணும் கிடையாது. வைபர் உங்களுக்கு ஆக்சுவலா ஒன்னது உங்களுக்கு வயிற்றுச்சல், இந்தியன் டூ ஓடலன்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி வந்து எங்க இதுவும் ஓடிட போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம். அந்த வயிற்றுச்சல் வந்து பேசுறீங்க, இதுல நல்லா தெரியுது. ஆமாமா எனக்கு இல்ல ஜி, வயிற்றுச்சல். உங்களுக்கு நீ நீ ரஜினி நீ நீங்க நீ ரஜினி மேல வந்து ஏங்க அஜித் பயங்கர ஃபேனா கோவம் இருந்துகிட்டு போகுது. எதுக்கு இவ்வளவு ட்ரை பண்ற? இல்ல தருண், நீ டெய்லி வந்து புலம்பிட்டு இருக்க அஜித் ஃபேனா இருந்துகிட்டு. நீ ரஜினிக்கு இது நீ எப்பா ஏன் உனக்கு ஏதாவது கமல் ஃபர்ஸ்ட் ஃபேனு? நான் பேசுற ரஜினி பாயிண்ட் ஃபேன் இருக்கா? தான்ப்பா தம்பி. ஃபர்ஸ்ட் நான் ரஜினி ஃபேன் தான்ப்பா, இல்ல, அதுக்கப்புறம் தான்ப்பா அஜித் நெகட்டிவ் ஃபேன்லாம். ராஜா, நான் நீயே சின்ன வயசுல கமல் முதல்ல ஃபேன் இருந்தே தானே, ரஜினி நீ ஃபேன். எதுக்கு இங்க எனக்கு வந்து என்ன என்ன வயசாக பேசிட்டு தெரியுமா இருக்க? வைபர்? வைபர் எனக்கு என்ன வயசாக தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் ரஜினி ஃபேன் தான், அதுக்கப்புறம் தான் அஜித் ஃபேனு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. சின்ன சரி வயசுல ஓகே, எல்லாருமே ரஜினி சரி ஃபேன் தான், ஓகே. இப்ப சரியா? இந்தியன் டூ இங்க பாரு, இந்த மாதிரி சப்பையா டாபிக் கொண்டு வராத. வைபர் நான் இந்தியன் டூ ஒன்னேன்னு சொல்லிட்டேன் ஓடல, வைபர். உனக்கு பேட்டையன் என்ன ஓடக்கூடாதா? பிரச்சனைனா, இங்க பாரு இல்ல ஒரு இல்ல நிமிஷம். உனக்கு என்ன பேட்டையன் பிரச்சனைனா, ஓடக்கூடாதுன்றதுக்காக நான் சத்தியமா பேசல. ஒரு நிமிஷம் கேளு. யாரும் யாரோட படத்தையும் நிறுத்த முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் இப்போ உண்மையாவே என்னன்னா நெகட்டிவ் தப்பா வைப்ரேஷன் இருக்கு. பண்ணி படத்தை ஓட்டுறாங்க அப்படின்னு எதுக்கு தேவையில்லாம பேசுறேன்னு நான் கேட்க இல்ல வரேன். தருண், அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்றது நடக்கவே இல்லை ஆக்சுவலா. இல்ல கேளு. நான் சொல்றது தவறான ஒரு வழியில அவங்க ஒரு படத்தை விற்பனை பண்றாங்கன்னு போகட்டும் சொல்றேன். வைபர், பிடிச்சிருந்தா இது புரியுதா? தவறான பார்ப்பாங்க. விற்பனையா இது? நேர்மையா போகட்டும். நேர்மையா உங்க படத்தை கொண்டு வாங்க. படம் நல்லா இருந்ததுன்னா யாரும் தடுக்க படம் வந்து முடியாது. சூப்பர் அதை ஸ்டார்னு ஒரு பண்ணுங்க. பாட்டு வச்சுட்டு அது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன், அது நெகட்டிவ் பப்ளிசிட்டி. அது சூப்பர் ஸ்டார்னு போடுறது அவர் டைட்டில் கார்டுல சின்ன வயசுல இருந்து நான் பாக்குறேன். டைட்டில் கார்டுல சூப்பர் ஸ்டார் தான் வரும், தெரியுங்களா? நான் கிடையாது. வீராலாம் அவருக்கு சின்ன ஏங்க இதுக்கு முன்னாடி வீரா தான் படம் பாட்டு வந்திருக்கு, பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் கேட்கலங்க. வீரா படத்துல இல்ல இதுக்கு வீரா முன்னாடி படம் எல்லாம் பாட்டு பாத்திருக்கீங்களா? வந்திருக்குங்க. அவர் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டாலும் அப்பயே பாட்டு போட்டாருங்க. அப்பெல்லாம் யாரா சின்ன கேட்டாங்களா? குழந்தைங்க கிடையாது. யாருன்னு கேட்டா, சின்ன குழந்தைங்க யாருன்னு கேட்டா சூப்பர் ஸ்டார் சொல்லு ஒரு பாட்டு வந்துருக்குமா, ராஜாத்தி ராஜால. ஆமா, ஞாபகம் அப்பெல்லாம் இருக்குல்ல? யாரு கேட்டா? டைமிங் ஆஹ் இருக்கு. எப்போ எந்த விஷயத்த எப்ப பண்றோம்ன்றது ஒரு முக்கியமான சின்ன ஒரு விஷயம். குழந்தைகிட்ட போய் கேட்டா புரியுதா? கூட சூப்பர் ஸ்டார் யாருன்னு சொல்லுவான்னு வந்தது பாட்டு, ஞாபகம் இருக்குங்களா? இல்ல அப்பெல்லாம் இல்ல விட்டுட்டு அவர் நீங்க வந்து கலந்துட்டீங்க அதுக்கு. அப்புறம் பேசுறது அதுதான் சொல்றேன். இந்த இந்த நேரத்துல பண்ணும்போதுதான் போன படங்கள்ல என்ன நடந்தது, ஏன் இந்த முடிஞ்சு நேரத்துல போன திரும்ப இதை ஏன் விஷயம் இல்ல, பண்றீங்க? இப்போ ஒரே நிமிஷம் வைபர். முடிஞ்சு போன விஷயம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு. இப்ப அவரோட இது அவர் பேர் போடுறதுல என்ன தப்பு இருக்கு?
ப்ரோ என்ன ப்ரோ போட்டுக்கிட்டும் ப்ரோ. நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் தான் சூப்பர் ஸ்டார். அவர் போட்டுக்கிட்டும். இன்னும் நிறைய படங்கள்ல போட்டுக்கிட்டோம். அந்த மாதிரி பாட்டும் வைக்கிட்டோம். இப்போ நான் ஒன்னே ஒன்று சொல்றது சொல்லிட்டீங்களா? இப்போ சரி சரி நான் ஓகே. கமல்ஹாசன் படத்துல வந்து அவர்தான் உலக நாயகன்னு சொல்லிட்டு ஒரு போட்டா யாரும் வந்து கேட்க ஒரு போறது கிடையாது. நிமிஷம் ஒரு ரஜினி ஃபேன் வந்து கேட்க சரி மாட்டாங்க. விடுங்க 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 ஒரு நிமிஷம். வைபர் நீங்க எப்பயில இருந்து ரஜினி இருக்க ஆரம்பிச்சிங்க அதை சொல்லுங்களேன். அந்த பிளாஷ்பேக்கை சொல்லுங்களேன். கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ரோ கார்த்தி ப்ரோ, நான் நிஜமாவே சொல்றேன். அவரை பத்தி பேசுறத நான் வெறுக்கிறேன். உண்மையாவே சொல்றேன். அதுதாங்க ஆனா எப்பயில என்னன்னா, இருந்து ஒரு டைம் இருக்கும்ல. அவரை ஒரு பத்தி ஆளை பேசுறதே நான் இல்லைங்க வெறுக்கிறேன். ஒருத்தரை நான் சரி பார்த்தா சொல்றேன். ஒரு ஆளை சரி பார்த்தா நான் சொல்றேன். பிடிக்காம போறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. இதுல இருந்து எனக்கு ஒரு பார்த்தாலே எரிச்சல் ஆகுதுங்க, பிடிக்கலங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கணும்ல. அந்த மாதிரி ரஜினி எப்பயில இருந்து நீங்க வெறுக்க ஆரம்பிச்சீங்க? நான் சொல்றேன் ப்ரோ. என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து நிஜ வாழ்க்கையிலயும் வந்து இப்போ அவர் வந்து தனிப்பட்ட முறையில எல்லா பழக்கமும் இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து அது போதிப்பாரு. இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்ட்டு. சொன்னதை வந்து திரும்ப செய்யவும் மாட்டாரு. இன்னொன்னு, குறுக்கு வழியில சில விஷயங்கள் அவர் பண்றாருன்னு நான் நான் தெளிவா நம்புறேன். அது வந்து நான் தப்பா பாக்குறேன். அது விடுங்க. அதனால வந்து எதை சொல்லுங்க, சொல்லுவேன். எதை சொல்லுங்க. அவர் என்ன என்ன குறுக்கு வழி? போயிச்சாரு, எதை பண்ண இல்ல இல்ல மாட்டேன்னு நான் பண்ணாரு, எதை பண்ண மாட்டேன்னு பண்ணாரு? இல்ல நீங்க சொன்ன மாதிரி வெறுக்கிறதுனா அந்த அளவுக்கு வெறுக்கிறதெல்லாம் கிடையாது ப்ரோ. இப்போ எந்த நீங்க அளவுக்கோ சொல்றீங்களா கொஞ்சம் அரசியல்ல லைட்டா பேசுறீங்க. இருக்கிறீங்க, ஏதோ லைட்டா இருக்கிறீங்க. இல்ல ஓகே, இல்ல அது காரணம். இப்போ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னா நீங்க பேசுவீங்க, பேச மாட்டீங்க ப்ரோ. அவ்வளவுதான். அதுதாங்க தப்பா என்ன இருக்கு இது. ஏங்க, என்னாலும் தெரிஞ்சுக்கிட்டா நானும் வந்து ஏத்துக்க மாட்டேன். அது சொல்றேன். நானுமே ரஜினி திட்டினால் தான் அரசியல் பத்தி, அவர் அரசியல் வராம போயிட்டாரு அப்படின்னாருன்னு. ஓகேவா? அன்னைக்கே ஏதோ நம்ம சொல்றோம். அந்த மாதிரி நீங்க ஒரு காரணம் சொல்லுங்க. என்ன இருக்கு ப்ரோ இப்ப நான் என்ன இதுல நம்புறேன்னா, வந்து அவர் இல்ல அவர் வந்து இப்போ ஆன்மீகத்துல இருக்காரு, எல்லாம் அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு. ஒரு படம் முடிஞ்சா இமயமலைக்கு போறாரு, பாபாவை இது பண்றாரு. இந்த மாதிரி தன்னை வந்து ஒரு ஒரு படத்தோட கேரக்டராவே அவர் இது பண்ணிக்கிட்டாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? அவரோட ரியல் இது வேற, இது வேற. ரியல் ஓகே, எங்க நீங்க சொல்ற பாத்தீங்க? மாதிரி நீங்க சில விஷயங்களை ரஜினியோட எத்தனை மாசம் இருந்தீங்க ரியலா பாக்குறதுக்கு? நேர்ல பாத்துறீங்களா நம்ம அவரை? யாருமே பாக்குறதுலாம் இல்ல. அப்புறம் ஒருத்தவங்கள ரியலா ஜட்ஜ் ரியல்ல பண்றதுதான். என்ன ஜட்ஜ் பண்றது? இப்போ கூடிய அவருக்கு ஜட்ஜ் பண்றதுதான் கூடிய ப்ரோ. ஒரு இப்ப 6 நீங்க மாசம். பேசுறீங்க, நான் பேசுறேன். நான் சரி பேசுறத ஓகே. வச்சு நான் எப்படி இந்த மாதிரி ரியல்ல இருக்கானே நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க, அவ்வளவுதானே? ரியல்ல என்ன எந்த விஷயம் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சது சொல்லுங்க. சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். நான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு கேட்கல. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது உண்மையா பொய்யான்னு நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ரியல்னா எந்த விஷயம்னா ப்ரோ, இப்போ ஒரு படத்துல வந்து சாதாரண ஒரு ஆள்ல இருந்து மேல வர்றதுன்ற ஒரு கதை மாதிரி அவரு தன்னோட லைஃப்ல வந்து இல்ல சொல்றேன். அவர் வந்து சொல்லுங்க. இல்ல இல்ல தன்னை இல்ல வந்து அந்த எஸ்எஸ் மாதிரி எஸ்எஸ் ஒரு அந்த எஸ்எஸ் இருங்க மாதிரியான இருக்குங்க. எஸ்எஸ் இருங்க, அவர் சொல்லிட்டோம். இல்ல தன்னை அந்த மாதிரியான இது பண்ணிக்கிட்டு ஒரு இல்ல ப்ரோ, ஒரு ஆடியோ லான்ச்லயே அவரோட கதைகளோட மூலக்கரு என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தற்பெருமையா இருக்கும். இருங்க 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 பேச விடுங்க, கேட்டுருக்காருங்க. இருங்க சந்துரு தற்பெருமை இல்ல சந்துரு தற்பெருமை இருங்க ஒரு இருங்க. எக்ஸாம்பிள் சொல்லுங்க ஜி. என்ன கதையில வைபர் அவரோட வைபர் தற்பெருமை பேசினாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஜி. இல்ல நான் சொல்றேன். அவரோட அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் அவரோட கதை ஒண்ணு சொல்லுவாரு. அந்த கதையில எப்படி அது எங்க போய் முடியும்னா, நான் இந்த இடத்துல இருந்தேன், என்னை இவங்க இப்படி பண்ணாரு, அவர் இப்படி பண்ணாரு, நான் குதிரை, நான் யானை, நான் வந்து கழுகு, நான் அப்படி. இது வந்து தற்பெருமையா உங்களுக்கு தெரியாது. இது கஷ்டத்தை சொல்ற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. இல்ல ஆனா வந்து அது ஸ்டார்ட் பண்ணது, அதுக்குள்ள அது இருக்கிற அவர் சொன்னது சந்திரமுகியோட வெற்றி விழால தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அந்த மாதிரி பேசினதே கிடையாது. சரிங்களா? அதுவும் ஒரு இன்சிடென்ட் இல்ல நான் நடந்ததுனாலதான் அது சொன்னாரு. இன்னொன்னு சொல்றேன். அவர் தன்னோட சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு தானே விளக்கம் கொடுப்பாரு. இல்லையா, பிஎம் அது மாதிரி, கூட சிஎம் மாதிரி. பாபா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சந்திரமுகி வந்ததுன்றதுக்கோசரம் சொன்னாரு அந்த அதுவும் டைலாக். பாபா படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு குறிப்பிட்ட குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பார்ட்டி வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதாவது ரஜினி முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த வெறுப்புல அவர் வெயிட் பண்ணி கதை கேட்டு எடுத்த படம் தான் சந்திரமுகி. அந்த வெறியில தான் அவர் பேசினாரு, அதை சாதிச்சும் காட்டினாரு, சொன்னதை நான் செஞ்சாரு. இப்பவும் சொல்றேன், அவர் பேசின எல்லா கதைகளையும் போய் பாருங்க. அவரு தன்னை தூக்கி நிறுத்தின மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு சின்ன தற்பெருமை இருக்கும். நான் இப்ப இந்த ஒரு இடத்துல இருக்கேன், கேரக்டர் வந்து அந்த நான் மாதிரி தான் இருக்க முடியும். கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவர் அதை கதையா சொல்றாரு. அப்புறம் எப்படி முன்னேறி வந்ததான்னு சொல்லுவாங்க? மத்த நடிகர்கள் யாருமே இதை சொல்ல மத்த மாட்டாங்கன்னு நடிகர் சொல்றேன். யாரு மத்த சொல்லணும்னு நடிகர்கள் யாருமே ஆசைப்படுறீங்க? இப்போ விஜய் சொல்றாருன்னா அந்த கதையை வந்து இந்த மாதிரி இருங்க, தன்னோட ரசிகர்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா அவரு எப்படி தெரியுமா, அந்த கதை எல்லாமே இந்த தர்பார் இதுல சொன்னதா இருக்கட்டும், அதை ஏன்னா அதை சொல்லி நான் இப்ப இங்க இருக்கேன், நான் தான் அங்க அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து முடிப்பாரு. அவங்க ஆனா நம்ம பாக்குறவங்களுக்கு அது இதுல என்ன தப்பு இருக்கு வைபர்? இது மோட்டிவேஷனலா ஒரு விஷயம் தானே, அப்படிதான் நான் பார்க்கணும் நம்ம. இப்போ இல்ல பிரசாந்த் வந்து என்கிட்ட காமெடி அடிக்கடி சண்டை போடுவாரு.
பிரசாந்த் வந்து அடிக்கடி சண்டை போடுவாரு. எங்க வீடு வந்து அடமானத்துல இருக்கு, வீடு வந்து பேங்க் லோன்ல இருக்கு. அது வந்து, ஐயோ இன்னும் ஏங்க சும்மா அதையே பேசிட்டு இருக்கீங்க, வீடு இல்லாத நானே சந்தோஷமா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இது தற்பெருமையா? கிடையாதுல்ல. அந்த மாதிரிதான். தர்பார்ல ஒண்ணு சொல்றாரு பாத்தீங்களா, அந்த சிகரெட்டை புடிச்சிட்டு வந்து அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படி ஆக்சுவலா. அப்படி இருக்க ஆளு இப்படி வந்திருக்காரு. பாபா வந்தானே எல்லாம் காலி, அவ்வளவுதான், ரஜினி முடிஞ்சு போச்சு, ரஜினி காலி முடிஞ்சுட்டாங்க. ஆனா நான் யானை இல்ல, குதிரை, ஒழுங்கா செக்குன்னு எந்திரிப்பேன் அப்படின்னாரு. அது சொன்னாரு, செஞ்சாரு, அவ்வளவுதான். அது அவர் சொல்றதுங்க. அவருடைய விமர்சனங்களுக்கு அவருக்கு என்ன விமர்சனம் வருது அதுக்கு பதில் சொல்றதுதான். நான் என்ன ஓடி ஒளி இன்னும் இல்ல கூட சரி, கார்த்தி ப்ரோ, அதுல இல்ல இன்னும் நான் கூட சொல்றேன் மேடை மணிரத்னம். ஸ்பீச்ல பாத்துறீங்களா? இல்ல மேடை கார்த்தி ஸ்பீச்ல ப்ரோ, ரஜினி மாதிரி யாராலும் பேசவே மணிரத்னம் வந்து முடியாது முதல்ல. ஒரு நிமிஷம் மணிரத்னம் நடிச்சே காமிக்க மாட்டாரு ப்ரோ. ஆனா சில, அதாவது இவர் மேடைகள்ல பேசும்போது பல பல சில பொய்களை வர கலந்துக்கிறாரு. இப்போ பொன்னியின் செல்வன்ல பேசினார்ல, அது ஒண்ணு. இன்னொன்னு அந்த லேடி பத்தி சொன்னாங்க ப்ரோ, யாரோ பேசிட்டு இருக்காங்க, உங்களை கமலை மாத்த போறாங்க அப்படின்னு சொன்னாங்களா, அதெல்லாம் வந்து அவங்க சொல்லவே இல்லைன்னு இப்போ சுஹாசினி இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அதனால நாட்டுல ஏதோ பெரிய பூகம் வந்துருச்சா? நான் சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்னஸ் தானே, ஃபேக்கா வந்து தன்னை இது பண்ற மாதிரி இல்லையா என்ன உங்களுக்கு? ஃபேக்கா? என்ன ஃபேக்கா? தன்னை அவர் வேணும்னே ரொம்ப 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 கீழே இறக்கி என்ன சொல்றாரு, நான் போனேன், நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு, அவங்க ஒரு காஸ்டியூம் வச்சிருந்தாங்க, ஏய் நான் ரஜினிட, என் காஸ்டியூம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து என் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன். அந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு, இல்ல இந்த கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டாருன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் நான் அமைதியா போய் வாயை புத்திட்டு அடுத்த நாள் நடிச்சேன் அப்படின்னு சொல்றாருல. அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதுல தன்னை தானே தாழ்த்திக்கிட்டாருங்க. அவர் ஸ்பீச்ல தன்னை தானே தாழ்த்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தனக்கு நடிப்பு வரலன்றத ஒத்துக்கிறாரு. எத்தனை பேர் ஒத்துப்பாங்க அந்த மாதிரி? நீங்க சொல்லுங்க. கமல் கிட்ட கேட்டு கத்துக்கணும்லாம் சொல்லுவாரு வைபர். ஆனா உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அதுல வந்து கமலுக்கு போன் பண்ணீங்க, ஃபீலுங்கிறாரு. எனக்கு என்னன்னு தெரியும் கமல் நடிச்சு காட்ட சொன்னதே கமல் தான். இருக்காரு. அப்புறம் இதுல என்ன தற்பெருமை? நான் சொல்றது மேடைக்காக சில விஷயம் சேர்த்துக்கிறாரு ப்ரோ. எப்பவுமே அவர் கமலை தூக்கி தான் பேசியிருக்காரு. இல்ல இல்ல, தளபதி படத்துல நடிச்ச ஹீரோயின் சொன்னாங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ, நான் வீடியோ கூட பண்றேன். அவர் என்ன சொல்றாங்கன்னா, சுஹாசினி கேக்குறாங்க, நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொல்றாரு, அவரு மேடையிலே சொல்லி போட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க இல்ல, நான் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன், அவரு வேற ஏதோ இதுல அப்படி சொல்லியிருக்கலாம், நான் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனா நான் விளையாடுவேன், அவங்கள்ட்ட கிண்டலா இருப்பேன், அதுதாங்க அவர் சொன்னாரு. சோபனா பயங்கரமான விளையாட்டு, பயங்கரமான அடாவடி. இல்ல அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, கமலை மாத்த போறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அவங்க சொல்லலன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க. சரி, ஓகே. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? 30 வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சு என்ன வரப்போகுது? அது உண்மையா இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, பொய்யா இருந்தாலும் அது கிண்டலா சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல என்ன இருக்கு? கார்த்தி ப்ரோ, நான் சொல்றது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இது என்னன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு படம் மாதிரி தன்னை தாழ்த்திக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்றாரு. இப்ப ஆன்மீகம்னு சொல்றாரு, ஆனா 4 கேள்வி மீடியால கேட்டா கோவப்படுறாரு. இதெல்லாம் வந்து நிறைய முரண்பாடு அவர்கிட்ட இருக்கு ப்ரோ. ஒண்ணுமே இல்லை, இதுதான் எனக்கு கேள்வியே தவிர அவர் சொல்றத வந்து செய்ய மாட்டேன். ஃபாலோ பண்றாரு. அப்பவே இப்போ இவ்வளவு கோவம் வருது. அது பண்ணாட்டி ரொம்ப கோவக்காரரா இருந்திருப்பாரு. அவ்வளவுதான விஷயம். ஆன்மீக ஃபாலோ பண்ண கோவமே வரக்கூடாதுன்ற ரூல் இருக்கா என்ன? இல்ல ஒண்ணுமே இல்ல. இப்போ அதோட ஒரு நல்ல விஷயம் சொன்னார் பாத்தீங்களா, என்னன்னா குடிக்காதீங்க, இதோட குடிக்காம இருந்தா நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் ஏன் பேசவே மாட்டீங்க? பாசிட்டிவா சொல்லியிருப்பாருல. இல்ல தருண், கலைஞர் ஒரு விழா நடந்தது இல்ல, அங்க போனாரு. போயிட்டு ஓகே கலைஞர் பாராட்டி பேசலாம், தேவையில்லாம வந்து இவர் கமலை வந்து சாடையா வந்து ஒரு மாதிரி பேசுறது என்னன்னா, சில பேர்லாம் பேசுவாங்க, பேசுறது வந்து யாருக்கு இதை எதுக்காக அந்த மேடையில சொல்றாரு, ஏன் அப்படி கமலை தான் சொன்னதா மீடியாலாம் சொல்லுது. அது நமக்கு அப்படிதான் சொன்ன மாதிரி எனக்கு. அவர் கமலை தாங்க சொன்னாரு. உலகமே அப்படித்தானே சொல்லுது. இல்லைங்க, உலகமே அப்படிதானங்க சொல்லுது. ஆமா, இதுல என்ன உலகம் சொல்லட்டும். இவர் தான் நண்பராச்சே, நல்லவராச்சே, இவர் சொல்லலாமா? உலகம் சொல்லட்டும். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ல யார் செத்தப்போ அப்ப வந்து கமல் சொன்ன, அப்படியே இந்த மீட்டிங்க்கு நான் வராம இருந்திருந்தா நான் கீழே உட்கார்ந்துருப்பேன் மத்தவங்க மாதிரின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த காவேரி மருத்துவமனை காவேரி மருத்துவமனை சம்பந்தமா ஒரு நடந்தது. அங்க போயிட்டு முன்னாடிலாம் வந்து காவேரி மருத்துவமனை எங்க இருக்குன்னா கமல் வீட்டுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப எங்கன்னு கேட்டா காவேரி மருத்துவமனைக்கு பக்கத்துல கமல் வீடு இருக்குன்றாங்க. இதை நான் சொல்றதால நீங்க யாரையும் நான் சொல்லிட்டுதான் ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு. எப்படி இந்த ஜெயலலிதா படத்துல ஒரு கதையை சொல்லிட்டு நாளைக்கு மீடியா வேற ஏதாவது எழுதுன்னு சொன்னாரோ, கமல் அடிக்குறுக்க வீடு மாத்துவாரு. அதனால அதெல்லாம் போயிருச்சு, அவ்வளவுதான்.
எதுக்கு ப்ரோ ஒரு மேடைக்கு போனா எதுக்கு உங்களுக்கு அடுத்தவங்க பேர் எடுத்து பேசுறீங்க? இது என்ன இது தெரிஞ்சவங்க இதெல்லாம் பேர் வந்து வச்சு தானே பேசணும். தேவையில்லாததுன்னு சொல்றேன். உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஊசி ஏத்துற மாதிரி பேசுறது அவருக்கு நல்லாவே வரும். அதை பண்றாருன்னு நான் ப்ரோ நம்புறேன். அவரோட உங்களுக்கு எப்படின்னு பாசிட்டிவ் தெரியல. எல்லாமே நீ நெகட்டிவா பேசிட்டு சரி, அப்புறம் ரீசெண்டான நெகட்டிவாங்க. எக்ஸாம்பிள் தாங்கன்னு சொல்றீங்க. பழைய எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. எப்ப இருந்து விற்க ஆரம்பிச்சீங்க ரஜினி, அது சொல்லுங்க. சரி, நான் பழைய எக்ஸாம்பிள்லாம் எப்படின்னா ப்ரோ, இப்ப ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்து இது பண்ணாரு, ஓகேவா? திரும்ப அவங்களே தைரிய லட்சுமின்னு சொன்னாரு, அதெல்லாம் இப்ப ஓகேவா? சொன்னாருங்க, செத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சொன்னாருங்க. பிஎம்கே செத்ததுக்கு அப்புறம் சொன்னாருங்க, இல்ல சாவாக்கு முன்னாடி சொன்னாரு. இல்ல 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 அவங்க வந்து சினிமா 100 ஆண்டு விழா நடந்தது இல்ல, அதுலதான் ரொம்ப ஏன் ப்ரோ பாராட்டி பேசினாரு. அதுல டிவி அதுல உடைச்சிட்டு எல்லாருமே நம்மளாம் கொண்டு பேசலாமா? ப்ரோ ப்ரோ அந்த நான் கதையை என்ன விடுங்க. சொல்றேன்னா, சில இருங்க நான் என்ன ஏங்க சொல்றேன்னா, உண்மையிலே என்ன பொறுத்த ஜெயலலிதா வரைக்கும் நான் ஏங்க அவங்களெல்லாம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவர் சொன்னதுல தப்பு இருக்கா? ஜெயலலிதா தைரியம் இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்க எந்த பொம்பளைக்காவது இருக்கா ஜெயலலிதா மாதிரி தெரியும்? யாருமே பிடிக்க முடியாத வீரப்பனை கொன்னுட்டாங்கன்னு அந்த வார்த்தை சொன்னாரு தைரிய லட்சுமின்னு. ஏங்க உண்மையில அந்த அம்மா இருந்த தைரியம் யாருக்குமே கிடையாது. அதான் எக்ஸாக்ட்லி. சொல்லியிருக்காரு. என்ன இருக்கு? அந்த அம்மா ஊழல் இல்லாதவங்க, நல்லவங்க, வல்லவங்க, அப்படியே சொல்லியிருக்காரு. இல்ல ப்ரோ, அவரு நான் சொல்றது நம்ம தமிழ் மக்களை அவர் நான் ஏதோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். தமிழ் மக்கள்னா வைபர் நான் வைபர் ஜெயலலிதாவும் கலைஞர் இருந்தாங்கன்னா யாருன்னா இது வரைக்கும் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்களா? அது எப்படி அவர் அவங்க 2 இருக்கும்போது பேர் இருந்திருந்தாங்கன்னா இல்ல அவங்க 2 பேர் இருந்திருந்தாங்கன்னா யாருன்னா புது கட்சி யாருன்னா ஆரம்பிச்சிருப்பாங்களா? டிவி உடைச்சிருப்பாங்களா? இல்ல ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க தான். விஜயகாந்த் தான் பண்ணாரு. விஜயகாந்த் பண்ணார். விஜயகாந்த் மட்டும் தாங்க பண்ணாரு, வேற யாருமே பண்ண மாட்டாங்க. விஜயகாந்த் கூட கம்பேரே பண்ணாதீங்க தயவுசெய்து. ப்ரோ ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கே தெரியும் அவர் பேச்சுக்கும் அவர் எதை யூஸ் பண்ணிக்கிறாருன்னு, அவரோட ரசிகர்களே எப்படி யூஸ் பண்ணிக்கிறாருன்னு வைபர் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு என்னன்னா திரும்ப திரும்ப ஏன் இதுக்கெல்லாம் என்ன வந்து ஒரு நெகட்டிவ் ஆயிட்டு சீமான் வந்து கழுவி ஊத்துவாரு ரஜினிய. சீமான் போராளின்னு சொல்லிட்டு போறாரு. சீமானும் போராளியே நினைக்கிறாரு, சொல்லிட்டு போறாரு. அவர் மேனச்ச விமர்சனம் தனி, இவர் கழுவி ஊத்துவாரு அது வேற. சீமான் போராளியா இல்லையா? அப்படிதானே அவர் பாக்குறது. என்னதான் அது சொல்றாரு, அவ்வளவுதான். ஜெயலலிதா மாதிரி தைரிய லட்சுமி யார் பார்க்க முடியும்? இதுக்கப்புறம் பாப்பீங்களா? இதுக்கப்புறம் யார் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யாராவது வருவாங்களா? அத சொல்றாரு. இதுல என்ன இருக்கு? உங்க வெறுக்கிறதுக்கு என்ன இருக்கு இதுல? உண்மைதானே அது. ப்ரோ அதுதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து அவரு பொய்யான ஒரு மனிதரா பாக்குறேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு அது எப்படி தெரியும் தெரியல. நான் சில விஷயங்கள்லாம் நோட் பண்ண வரைக்கும் அவர் தன்னை எப்படி இந்த இடத்துல வச்சுக்கிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த சன் டிவிக்கும் முக்கியமா ரஜினியை முன்னிறுத்தினதுல சன் டிவி முக்கியமான விஷயம். அதுல வந்து ஒரு சமயத்துல வந்து கமலஹாசனுக்கும் சன் டிவிக்குமே ஒரு பிரச்சனை. இந்த தெனாலி சமயம் 2001 2000 நினைக்கிறேன். அந்த சமயத்துல ஒரு பிரச்சனையா இருந்து இவரோட அந்த மாதிரி தன்னை முன்னிறுத்துறதுக்கு இவர் எல்லாரும். இப்ப நக்கீரன் கோபால் இருக்காருல்ல, இவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரஜினி ரசிகன்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு. இவரோட பத்திரிகையை ரஜினி ரசிகன் நடத்தினாரு. இந்த வீரப்பன் மேட்டர்லாம் இருக்குல்ல, வீரப்பனுக்கு வீரப்பனை போய் சந்திக்க போகும்போது ராஜ்குமார் கடத்தி வச்சிருந்தப்போ இவர் ஆடியோ வந்து கேசட்ல வந்து இவர் ரஜினியோட ஆடியோவை எடுத்துட்டு போயிட்டு வீரப்பனை கொடுக்குறாரு நக்கீரன். இது எப்படி ஒரு கவர்மெண்ட் அனுப்பின ஒரு ஆளு ரஜினி பேசின ஆடியோவை எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு? இல்ல அதுக்கு ஒரு ரஜினிய பத்தி வீரப்பன் என்ன சொன்னாருன்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? ரஜினியை பத்தி வீரப்பன் என்ன சொன்னாருன்னு கேட்டிருக்கீங்களா? அதுக்குதான் பதில் சொல்ல வரேன். அந்த போனார்ல இவர் ஆடியோ, ரஜினி வந்து ஆடியோ கொடுத்து அனுப்பியிருக்காரு. நக்கீரன் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு ஆடியோ கோபால். எதுக்கு கொடுத்து அனுப்புனாரு? அது என்ன ஆடியோல இருந்ததுலாம் இல்ல தெரியல, இல்ல ஆனா கொடுத்தாரு. அது ராஜ்குமார பிரச்சனை புடிச்சு ஆச்சு. அப்ப வச்சிருந்தப்ப அனுப்புனது. சும்மா என்ன உங்க 2 பேரும் லவ் ஜோடியா? அதுதாங்க கேசட்ட சேல் வீரப்பங்கிட்ட பண்ணிக்கிட்டாங்க. நீங்க என்னங்க பேச அது போறீங்க? கருணாநிதிக்கு தாங்க. வீரப்பங்கிட்ட நீங்க ஏங்க என்ன பேசுனீங்க? ஏங்க சிஎம் சொல்லி தாங்க அதெல்லாம் வீர என்ன நடந்தது. பேசுனீங்க? சிஎம் சொல்லி ராஜ்குமார தாங்க அதெல்லாம் கடத்தினோனே நடந்தது. கலைஞர் டிஸ்கஸ் பண்ண டீம்ல ஒரு ஆளு ரஜினியும் கூட. ஏன்னா ஆமா, ரஜினிக்கு இருக்கிற அது கனெக்ஷன். உண்மைதான். அது கர்நாடகா இட்டுட்டு போறதுக்காக அவரை இட்டுட்டு ஏதோ போவான்னு சொல்லி ஆமா, அப்ப கருணாநிதி அதுவும் தான் சொன்னாரு. இருக்கலாம்ல, அப்படி ஒரு இருக்கலாம்ல. நிமிஷம் நான் வரேன், அதுக்கு வரேன். கருணாநிதி 2 வந்து ஸ்டேட்டுக்கு பிரச்சனை இவரை நடக்கிற மாதிரி ரஜினியை இருந்துச்சு. கூப்பிட்டுட்டு போங்க. அதுக்கு இன்வால்வ் ஆனாங்க. அவ்வளவுதான் ப்ரோ விஷயம். ஒரு நிமிஷம் ப்ரோ. ஆமா, சும்மா கர்நாடகாவுக்கு கேசட் அனுப்புனாங்க, இவரை வீடியோ நக்கீரன் அனுப்புனாங்க. கோபாலை இட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி
கருணாநிதி தான் சொன்னாரு. அதோட முடிஞ்சிருச்சு. 2 ஸ்டேட்டும் சேர்ந்து ஒருத்தரை அனுப்புறாங்க. ஓகே, அவர் மேல ஒரு நம்பி அனுப்புறாங்கன்னா, இவர் வந்து ஆடியோ ஒரு இது குடுத்து இவர் எடுத்துட்டு போய் குடுக்குறாருன்னா, ஆமா இவர் யாரு? இவர் என்ன நேரா இப்ப போய் நிக்க நக்கீரன் முடியுமா? கோபால் வந்து இவருக்கு வந்து இந்த பத்திரிகை இதுல வந்து இவருக்கு வந்து தூக்கி பேசுறதுக்கு ஏங்க இவர் இருக்காரு. வீரப்பனுடைய யாரே நக்கீரன் கோபால். வைப்பர் அவர் கவர்மெண்ட் ஆள்லாம் கிடையாது. வீரப்பனுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் நக்கிரன்ட்ட தான் இருக்கு, கோபால்கிட்ட தான் இருக்கு. கவர்மெண்ட் ஆளுன்னா கவர்மெண்ட் இருக்க வேண்டியதானே, ஏன் நக்கிரன் கோபால்கிட்ட இருக்கு? சும்மா அவர் இல்ல வந்து கார்த்தி ஒரு ப்ரோ, கேஸ் அப்ப போன வந்து ஆளுங்க அவ்வளவுதான். கர்நாடக அரசும் தமிழ்நாடு சரிங்க, அரசும் இப்ப அவர் தான் இதுல வந்து என்னங்க அனுப்பிச்சாங்க ப்ரோ. பிரச்சனை? ஏங்க நீங்க ஒரு இல்ல காரணம் நான் சொன்னா என்ன ஏதோ சொல்ல ஒரு வரேன்னா, காரணம் இல்ல சொல்றீங்களா? சொல்றேன் கார்த்தி ப்ரோ, அந்த ஆடியோ அமிச்சாரு ப்ரோ. அப்ப பிரச்சனையாச்சு. அப்பயே வந்து நிறைய மீடியாலாம் அவர் கேள்வி கேட்டுச்சு. அது எப்படி வந்து 2 அரசாங்கமும் சேர்ந்து ஒருத்தர் உங்களை அனுப்புனீங்கன்னா நீங்க எதுக்குங்க ரஜினி ஆடியோ எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க? நிறைய பத்திரிகை கேள்வி கேட்டாங்க அதுக்கு என்ன நக்கீரன் பண்ணுவீங்க? இப்ப கோபால். தப்புக்குப்பா ஏதாவது சரி, அந்த பேசிட்டாரா? இருங்க அவர் நான் வாய்ஸை சொல்றேன் கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க வாய்ஸ். இருங்க ப்ரோ நான் சொல்றேன். நக்கீரன் கோபால் வந்து திமுகவுக்கு ஆதரவானார். அப்ப வந்து தேர்தல் சமயத்துல இவரெல்லாம் வந்து மூப்பனார் கூட்டணியில இருந்தாரு, ரஜினியும் இருந்தாரு. அந்த சமயத்துல வீரப்பன் வாயால வந்து அதிமுகவுக்கு எதிராக பேச வச்சு அதை வெளியிட்டு, அப்பயே இப்ப வெளியிட்ட மாதிரி அப்ப கொஞ்சம் வெளியிட்டு அவர் ஆட்சி மாற்றம் நடந்தது, எல்லாம் நடந்தது. அப்போ இவர் ஒரு ஆடியோ கொடுத்தாருல்ல ரஜினி, அதுக்கு பதிலா அவர் பாராட்டி பேசியிருக்காரு. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, வீரப்பன் எதுக்கு சம்மந்தமே இல்லாம ரஜினியை பத்தி பேசணும்? அவர் என்ன ஒண்ணு கேள்வி பேசினாரு? கேட்டிருக்கணும். என்ன பேசினாரு? ஒரு வீரப்பன் என்ன நிமிஷம் பேசிருக்காருங்க? ஒண்ணு கேள்வி கேட்டிருக்கணும். ரஜினியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்கணும். ரஜினி அரசியல் வராரு, அதை பத்தி என்னன்னு கேள்வி கேட்டிருக்கணும். இல்ல இவர் ஆடியோவில் என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியல, ஆனா ஆடியோ வந்தது உண்மை, ஆடியோ அமுச்சு விட்டதும் உண்மை. இந்த மாதிரி தன்னை தூக்கி நிறுத்திக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாரு இவரு, புரியுதுங்களா? இப்படிதான் ஒரு விஷயத்த நெகட்டிவா பாக்கணுங்கிறது. ராஜ்குமாரை புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு இல்ல இது இல்ல உண்மை, ஒரு செகண்ட். நான் சொல்றது இவ்வளவு உண்மை. நேரம் பேசுனீங்க, வீரப்ப வந்து இவ்வளவு ரஜினியை நேரம் பத்தி இவ்வளவு இல்ல பேசினாருன்னு நீங்க பேசுறீங்க, இவ்வளவு இல்ல நேரம் பேசுனீங்க, எதுக்குங்க இவ்வளவு பேசணும்? நேரம் அவர் பேசுனீங்க, ரெக்கார்ட் பண்ண கதை கேளு. வாய்ஸை கேட்டு வீரப்பன் அவர் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை கேட்டு வீரப்பன் வந்து இவரை சுட்டு கொண்டுட்டாருன்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. எதுவுமே நடக்கல, சேஃபா ரெஸ்கியூ பண்ணியாச்சு. பட் அது மீறி உங்களுக்கு ஏன் அவர் மேல கோவம்ன்றது புரியவே இல்லை. இல்லங்க நான் சொல்றது, ரஜினி எதுக்குங்க வீரப்பன் கிட்ட பேசணும்? ஏங்க என்ன பேசினாருன்னு தெரியல. ப்ரோ அந்த எம்ஜிஆர் டைம்ல சிஎம் அவரு இருக்கும்போது இன்ஃபுளுன்ஸான ஆளு ப்ரோ. பிரபாகரன் ஹெல்ப் அந்த பண்ணலையா? டைம்ல அவர் ரொம்ப இன்ஃபுளுன்ஸான ஆளு. அதனால அவரை யூஸ் பண்ண பார்த்தாங்க. ஏன்னா அவர் கர்நாடகாரரும் கூட. யாரு ரஜினிக்கு வந்து கர்நாடகால நல்ல கான்டாக்ட் இருந்தனால அவரை யூஸ் பண்ணி நம்ம நெகோசியேட் பண்ணலான்னு பண்ணாங்க. கமலையா பண்ண கூடுமோடி அந்த டைம்ல ரஜினியோட 96ஓட அவரோட வாய்ஸ் உங்களுக்கே தெரியும், அவர் எவ்வளவு பெரிய ஆளுனா. அதனால அவரை யூஸ் பண்ணி இல்ல ஒரு இல்ல ஒரு கவர்மெண்ட் என்ன நிமிஷம் பண்ணணும், முடிஞ்ச அளவு யூஸ் பண்ண அந்த மாதிரி பார்க்கணும். பேசக்கூடாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இதேதான் நக்கீரன் கோபால் சொன்னாரு. இதுதான் வந்து நீங்க இல்ல இதேதான் நக்கீரன் புரிதல் கோபால் இவ்வளவுதான் ப்ரோ. சொன்னாரு. இதுங்க வா கர்நாடகா போலான்னு போகும்போது ட்ரெயின் புக் பண்ணிட்டு வரட்டான்னு கேட்டதுக்கு தனி ஃபிளைட்ல கூட்டு போய் இறக்கி லெஃப்ட் சைட்ல நிக்கிறதெல்லாம் எம்எல்ஏஸ், நம்ம நேரம் சிஎம் பார்க்க போறோம்னு சொல்லி கூட்டிட்டு போய் இவர் பின்னாடியே நடந்து போனீங்க. அந்த கதையை அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. 2 ஸ்டேட்டுக்கு தெரிஞ்சதா அதெல்லாம் நடந்திருக்கு. நீ அப்ப பிறக்காம இருந்தா நாங்க என்ன இல்ல பண்றது? நான் சொல்றேன், இப்ப இவர் சொன்னாரு ரஜினி தான் வந்து அப்ப அவரு அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அப்ப அரசியல் கூட்டணி ப்ரோ இவரு நீங்க கமல் ஃபேனா ஜெயலலிதாக்கு இல்ல எதிராக ரஜினி பேசி ஹேட்டரா அதை மட்டும் இவரு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நீங்க பேச கமல் ஃபேனா விடுங்க. ரஜினி ஒரு நிமிஷம் ஹேட்டரா? பேச விடுங்க. ஏங்க ஒரு ஐயா ரஜினி டிவிலயும் ஏற்று அப்படி ஒரு சொல்லுங்க, ரஜினி டிவிலயும் ஹேட்டர்னு ஒரு சொல்லுங்க. பத்திரிகையிலயும் ரஜினி நின்னா பேச விடுங்க. குத்தம், நடந்தா குத்தம், குனிஞ்சா குத்தம். ரஜினி எதிர்க்கிறதுக்கு ஒரு ஒரு போஸ்ட்னா கூட அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு வைபராஜா ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே ப்ரோ தூக்கம் நான் போட சொல்ல வேண்டியது. வர்றது கேளுங்க ப்ரோ. இல்ல நான் சொல்ல வர்றது கேளுங்க. என்னன்னா இந்த மாதிரி தன்னை அப்போ வந்து அரசியல் வரேன்னு சொன்னதால அப்போ அதிமுக எதிராகவும் பேசியிருந்தாரு. வேற எந்த நடிகருமே அரசியலுக்கு வரணும்னு சொல்லல, கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லல. அதனால மொத்த மீடியாவும் அவர் மேலதான் இருந்தது. ப்ரோ நான் ஒரு பிராங்கா நடிகரா இன்னைக்கு சொல்றேன், விஜய் அஜித் வந்து ஒரு ரஜினியோட நிமிஷம் தைரியம் வந்து சுட்டு இன்னைக்கு வந்து போட்டாலும் கமலுக்கு எல்லாம் வராது ப்ரோ. ரஜினியோட அந்த தைரியம், சரி அந்த தெம்பு, தெனாவட்டெல்லாம் நீங்க கனவுல கூட அதை நினைக்க முடியாது. ஓப்பனா நான் சரி அடிச்சு சரி சொல்றேன். சரி ஓகே ப்ரோ. சரியா? நீங்க அப்படியே கூவிட்டே இருக்க வேண்டியதுதான். அவரு கார்த்திக் ப்ரோ ஏன் சொன்ன பிரதர் மாதிரி அவர் வந்து பாக்கியராஜ், குதிரை, டி யானை ராஜேந்தர், கிடையாது, குதிரை. ராமராஜன் சக்குன்னு இவங்க எந்திப்பாரு. அரசியலுக்கு வரலையா? ப்ரோ நான் சொல்றது, அந்த சமயத்துல மொத்த ஊடகமும் அவர் மேல இருந்தது. அவரு ஏடிஎம்கேக்கு எதிராக பேசியிருந்தாரு. அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து இவருக்கு எதிராக ஒன்று சொல்லியிருந்தாங்க, கருப்பு பணம் வாங்குறாருன்னு. அதுக்கு இவர் ஒரு பேட்டி கொடுத்தா, ஆமா நான் கருப்பு பணம் வாங்கினேன், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரேன், ஆமா அது கரெக்ட். உண்மைதான் அது. அவரும் நான் ப்ரோ ஊரை விட்டு ஒரு ஓடி டாபிக்ல போறேன். ஏன்னா நில்லுங்க ப்ரோ, வைபர் ப்ரோ ஒரு டாபிக்ல நில்லுங்க. அப்படி தாவி தாவி போறீங்க. இல்ல அவரோட நான் ஊரை ரஜினிகாந்த் விட்டு ஓடி போறேன்னு வீரப்பன் சொல்லி ரஜினிகாந்த் புகழ்ந்தது உங்களுக்கு நான் பிடிக்கல, துபாய்க்கு ஒண்ணுமே போறேன்னு பிடிக்கல, கதை உங்களுக்கு இல்லையா? ரஜினியே பிடிக்காது. புகழ்ந்தது கிடையாது ப்ரோ. நான் சொல்றது இவர் ஆடியோ அமைச்சது உண்மை, திருப்பி அவர் பேசினாருன்னு சொல்றேன். அப்ப என்ன கமல் நம்ம ஆடியோல ஊரை விட்டு பேசினாருன்னு நமக்கு நம்ம தெரியாதுல்ல. இந்தியன் டூர்ல என்ன பிரச்சனை? அதுல தெரியாத ஊரை ஒரு விட்டு விஷயத்தை போறதுதானே எப்படிங்க நம்ம கமல் சொன்னாரு. கெஸ் பண்ண முடியும்? விஸ்வரூபம் விஸ்வரூபம் இடத்துல நமக்கெல்லாம் எதுக்கு இந்த இது சொல்லுங்க? ஊரை விட்டு நான் கிளம்புறேன் தானே. நான் இந்த ஃபேன்ஸ் இல்ல இதுக்குள்ள போல, நான் வைபர் பொலிட்டிக்கல் ரிலேட்டடா ப்ரோ வருவேன். நீங்க வைபர் அப்படியே இருந்தா கூட ரஜினி பேர் எலெக்ஷன் நிக்க போறாரா?
ஓட்ட வாங்க போறாரா? அதெல்லாம் கிடையாது. அவர் படம் நடிக்க போறாரு. படம் நல்லா இருந்தா பார்க்க போறீங்க, இல்லைன்னா வந்து லால்சலா மாதிரி நல்லா இல்லைன்னா பார்க்க போறது இல்லை. அவ்வளவுதானே. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவர் என்னவோ பண்ணிட்டு போறாரு. இல்ல கார்த்தி ப்ரோ, நான் சொன்னது ஒண்ணுமே இல்ல. இவர் ஒரு ஆடியோ அமைச்சது உண்மை, அப்ப ஏங்க பிரச்சனையாது அதெல்லாம் உண்மை. அதுக்கு பதிலுக்கு வீரப்ப ஏன்னா செத்து 20 வருஷம் வீரப்ப ஆச்சுங்க. ஏங்க சும்மா சம்மந்தம் இல்லாம அதை வந்து பேசிட்டு இருக்கீங்க இப்போ? கார்த்தி ப்ரோ, ப்ரோ என்ன வீரப்பன் ப்ரோ கிட்ட ஆடியோ போய் இருந்தாரு? எனக்கு ப்ரோ உண்மையிலே ரஜினி தெரியாது ப்ரோ. ரசிகன் பத்திரிகை ப்ளீஸ் இல்ல ஒரு எஜுகேட் மீ. நிமிஷம் கார்த்தி என்ன ப்ரோ, ஆடியோ ரஜினி அனுப்புனாரு? ரசிகன் ஒருத்தர் பத்திரிகை நடத்துறாரு. ஒரு நிமிஷம், ரஜினி ரசிகன் பத்திரிகை நடத்துறாரு. யாரு? நக்கீரன் கோபால். அவரு போய் ரஜினியை பத்தி கேள்வி கேட்டு அதை வந்து ஒரு இது பண்ணி யோசிச்சு பாருங்க. எல்லாம் கனெக்ஷன் பாருங்க. யாரை முன்னிறுத்துறாரு, யாரை தூக்கி விடுறாருன்னு பாத்துங்க. அவ்வளவுதான். என்ன இந்த அவர் ரஜினி வீரப்பன் ரசிகன் வீரப்பன் பத்திரிகை வந்து நடத்திட்டு இருந்தாரு ப்ரோ இல்லைங்க, அவரு. ஒரு இல்ல நிமிஷம். உங்களுக்கு வீரப்பன் ரஜினி வந்து போனது ரஜினி காண்டா, இல்ல வீரப்பன் கமல் அந்த ரஜினி டைம்ல வந்து பெரிய அண்டர்மைன் ஆளாயிடுவாரு. பண்ணாங்கிறது காண்டா? நான் சொல்றது இந்த மாதிரி பத்திரிகை, சன் டிவி இந்த மாதிரியான நிறைய அவருக்கு இருந்ததுன்னு சொல்ல வரேன். வேற ஒன்றும் மீன் பண்ணல. அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு கருத்தை சொல்லவரா இருக்க சரி, மாட்டாரு. இப்ப இருக்கா? எல்லாருக்கும் இப்ப இருக்கா? நல்லவனா சரி, ஓகே. நண்பனா. அப்ப இருந்துச்சு ரஜினி வந்து அப்ப இருந்துச்சு. நக்கீரன் கோபாலே இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ரஜினி வளைச்சு விட்டாங்க. ஓகே, இப்ப இருக்கா அந்த மாதிரி? நக்கீரன் கோபால் சப்போர்ட் பண்றாரா ரஜினிக்கு? சன் டிவி சப்போர்ட் பண்ணுதா? இல்ல இப்ப சன் வரைக்குமே டிவில தான் படமே ஓடுதா வைபர்? கார்த்தி ப்ரோ, இப்ப ரஜினிய சன் டிவி தான் ப்ரோ முன்னிறுத்துது. நீங்க ஒன்னே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். படையப்பா படத்தை அவர் எந்த டிவிக்குமே விக்கல. ஆனா சன் டிவில இது வரைக்கும் 2 வாட்டி போட்டாங்க. ஏன் போடுறாங்க? அந்த படத்தை எந்த டிவிக்குமே விக்கல. இன்னும் ஆனா மக்கள் ஞாயிற்றுக்கிழமை என் பாக்குறாங்கன்னு படத்தை இதுல என்ன போடுறாங்க போடு, ப்ரோ. இருக்கு? இன்னும் டிஆர்பி என் இருக்குன்னு படத்தை போடுறாங்க. கொடுத்து இதெல்லாம் என் ப்ரோ படத்தை நான் கொடுத்து ஓப்பனா நீ கேக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் ஒரு போட்டு விடு. வாதமா? இது உங்களுக்கே கொஞ்சம் கூச்சமா இல்லையா? டிவி ரஜினியை ஒருத்தர் டிவில எதிர்க்கலாம். ஏங்க டிவி உச்சி முதல் டிவில பாத ஒரு வரை படத்தை போட்டா எதிர்த்தீங்க ரஜினிய. ஏங்க வெக்கமா இல்ல? டிவில ஒரு இப்படி படத்தை ஒரு போடுறது எதிர்ப்பா வந்து நான் கேக்குறேன். ஆதரவா? டிவில ஒரு படத்தை போடுறது ஆதரவா? கார்த்தி ப்ரோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அது படமே விக்கல ப்ரோ ரைட். எந்த எது டிவிக்குமே. படையப்பாவா? ஆமா, அது எப்படி சன் டிவில இது வரைக்கும் 2 வாட்டி ஏன் போட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ரைட்ஸ் வாங்கி தான் புரிஞ்சிடும் போட்டிருப்பாங்க. யாரை வந்து ரைட்ஸ் முன்னிறுத்துறாங்கன்னு. வாங்கி தான் போட்டிருப்பாங்க. புரியுது. குழந்தைத்தனமா இல்லையா நான் சரி, ஓகே. கேக்குறேன்? இல்ல படையப்பா விட்டுறோம். விக்கல. சைல்டிஷா இல்லையா? பாட்ஷா ரைட்ஸ் எல்லாம் வாங்கல. பாடி பாட்ஷா ஸ்மித் எனக்கு கிள்ளிட்டா ப- மிஸ்ங்கிற மாதிரி இல்லையா? படையப்பா ரைட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வாங்கி தான் போட்டிருக்காங்க. சும்மா ஏங்க உழையிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே. பாட்ஷா, இல்ல ப்ரோ, முத்து, படையப்பா எந்த படத்துக்குமே விக்கவே இல்ல ப்ரோ. அவரு படையப்பா அவர்கிட்ட தான் சிவாஜி இருக்கு. இதெல்லாம் எப்படி போடுறாங்க அப்புறம்? அதெல்லாம் வித்துட்டாங்க ப்ரோ. படையப்பா படம் வந்து அவர் யார்கிட்டயுமே விக்கல. அவர் கையில தான் இருக்கு இன்னமும். அது சன் டிவி கிட்ட எல்லாம் கிடையாது. இது இருந்தா நேரம் அவர் போட்டு லிமிடெட் தேய்ச்சிருப்பாங்க. பீரியட் கொடுக்குறீங்க, ப்ரொபச்சுவலாக கொடுக்கறது இல்லைங்க. அவரு லிமிட்டடா 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி கொடுக்குறாரு. இப்ப கொடுத்தாரு ப்ரோ. 2 தடவை 3 தடவை போட்டு விட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை அதுதாங்க நினைக்கிறேன். சொல்றேன், அந்த மாதிரி கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து ஏன் அது அவர் விருப்பங்க. அவர் படம் அவர் இல்ல கொடுக்குறாரு. இல்ல அது நான் இதுல இருக்கு. தப்பு சொல்லல கார்த்தி ப்ரோ. நீங்க சொல்றீங்களா சன் டிவி இப்ப தூக்கி நிறுத்துதான்னு கேக்குறீங்கல்ல. எப்படியும் ஒரு நமக்கு ஏங்க யார நம்ம பார்க்கணும். விஜயகாந்த் வந்து அரசியல் நிற்கும் போது நிறைய விஜயகாந்த் படத்தை தான் போட்டுட்டு இருப்பாங்க சன் டிவில. அப்ப சன் டிவி வந்து விஜயகாந்த் தூக்குதுச்சா? கார்த்தி ப்ரோ, நான் சொல்றது அவருக்கு ஆதரவா தான் இப்ப இருக்காங்க. அது தப்பு கிடையாது. அது ப்ரோ அவர் கொடுத்ததும் திமுக தப்பு ப்ரோ கிடையாது. நீங்க இவங்க போடுறதும் கூட்டணியில தப்பு இருக்கிறீங்க. கிடையாது. கமல் கூட்டணியில இருக்காரு. இதுல என்ன ஆதரவு? ரஜினிக்கு ஆதரவுங்கிறீங்க? எனக்கு புரியல ப்ரோ, நான் சொல்றது இது வரைக்கும் விஜய்க்கு வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அரசியல் வந்துட்டாரா, அவரை தூக்க மாட்டாங்க. அவரை எப்படியாவது வட்டப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அவர் படங்களை வாங்கி போடுறதை நிறுத்துவாங்க. அதுக்கு பதிலா யாரை பண்ணலாம்? வேற யாராவது இவன் தான் நம்பர் 1 இருக்கான், இவன் நம்பர் 1 பேசி மத்தவங்கள மட்டும் தட்டணும். வைபர் இதெல்லாம் வந்து வைபர் சொல்லியா ஆக்சுவலா கொடுக்கணும். சுறா படத்துக்கு அப்புறமே விஜய் படம் எதுவுமே சன் டிவில வரவே இல்லை, பெருசா பண்ணவே இல்லை. அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சிச்சு. நீங்க சம்மந்தமே இல்லாம பேசினீங்க. அதெல்லாம் கிடையாது. விஜய் படம் எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை சன் டிவி போட்டுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை, சாட்டர்டே இந்த மாதிரி நீங்க அஜித் விஜய் படம், படம் விஜய் படம் பாத்தீங்களா? முதல்ல அதிகமா வந்து சன் போட்டுட்டு டிவில இருப்பாங்க. போட்டிருந்தாங்க, அப்புறம் இன்னுமா ஜெயா அது டிவில குறையும். போட்டிருந்தாங்க, மாறி மாறி போட்டிருந்தாங்க. ப்ரோ இங்க பாருங்க, ஊடகம் வந்து நம்ம எதை பார்க்கணும்னு அவங்க தான் டிசைட் பண்றாங்க. அவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம் போடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு ப்ரோ. அவங்க வைபர் இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு விஜய் படம் தான் வைபர் போட்டாங்க. ஆமா போட்டாங்களா இல்லையா சொல்லுங்க? போடுறாங்க. அது இப்ப போக போக நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வைபர் என்னன்னா சும்மா இதை காமெடி பண்ணிட்டு இருக்காதியா? நான் காமெடி பண்ணிடுறேன். 2024 எலெக்ஷன் அப்போ மோடி விளம்பரம் போட்டுட்டு இருந்தானுங்க அவனுங்க. நீங்க இன்னும் சும்மா ஏதாவது ஒளிக்கிட்டு இருக்க நீங்க. தினகரன்லயும் இல்ல சென்ட்ரல் அது ஆமா ப்ரோ, ப்ரோ. அது போட்டாங்க தான். 21 எலெக்ஷன்ல வெற்றி நடைபோடும் தமிழகம்ங்கிறது இபிஎஸ் ஆட் வந்துச்சு ப்ரோ. அதுக்கு நம்ம திமுக பைஸ் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அதெல்லாம் இருந்தாங்க. காசு கொடுத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு யாருனாலும் நினைக்கிறேன். போடுவாங்க. என்ன சும்மா ஆமா, ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த பிட்டிங் நினைக்கிறேன். யார் அதிக பிட் பண்ணி அந்த பிரைம் டைம்ல பிட் பண்ணி வராங்களோ அவங்கள அவங்க போட்டுருவாங்க. யாரு காசு தான் அவங்களுக்கு மெயின். பகாசுரனா வாங்கி கலைஞர் போடுறீங்க. ஏன் பிசினஸ் வேற குருவி போடுறாங்களா கலைஞர் டிவில? குருவி
ப்ரோ இல்ல அது ஓகே தான் ப்ரோ, அதெல்லாம் போட்டாங்க. நான் சொல்றது இதெல்லாம் இந்த மாதிரி அவருக்கு எதையுமே எதிர்த்து சரி பேச மாட்டார் வைபர் ப்ரோ. வைபர் எல்லாரையும் வந்து நண்பனா இருக்கிறது சரி தான் அவரோட வைபர் விடு அவரோட வைபர் ஏங்க வேலை. அது அதை வைபர் பண்ணிட்டு பாயிண்ட்னா இருக்காரு. அப்படிதாங்க இருக்க முடியும். மத்தவங்க எல்லாம் ஒரு வைபர் நிமிஷம், வைபர் ஒருத்தவங்க விடு இப்ப வைபர் நான் ஒண்ணு இந்தியன் வந்த இல்ல கூட ஒரு இவ்வளவு நிமிஷம் பேச முடியும். நாங்க பாட்டு எப்படி இருக்கு இல்ல 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 ப்ரோ, நான் ஒரு பாட்டு கருத்து எப்படி இருக்கு வேட்டையன் ப்ரமோஷன் எப்படி இருக்குன்னு நாங்க பேசுறோம். நீ எதுக்கு இங்க வந்து கதறிட்டு இருக்க? ப்ரோ இல்ல நான் இல்ல அந்த நான் பாஷா பட கேட்டதுக்காக டைலாக் தான் ப்ரோ சொல்றேன். இவருக்கு செட் ஆகும். வைபருக்கு அந்த உச்சி அந்த நாடி நரம்புல வந்து ரஜினியோட வெறுப்பு ஊறி போய் இருந்த ஒரே ஆளு இவரு தான் ப்ரோ. வைபர் தான். அந்த அது ப்ரோ அப்படியே அப்படிலாம் ஊறிட்டு அவருக்கு. கிடையாது. இங்க பாருங்க, நாளைக்கு வந்து யார் உண்மையாவே இருந்தாலும் அவர் வந்து பின்னாடி போய் நான் நீங்க விஜய் ஃபேனா கமல் ஃபேனா யாருக்கு அன்னைக்கு விஜய்க்காக வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க அவருக்கு அரசியல்லாம். அப்போ யாரோட ஃபேன் நீங்க அதை சொல்லுங்க போல. உங்க உங்க நிலைப்பாடு என்ன? இல்ல ரஜினியை எதிர்க்கிறதுக்கு நான் எல்லா பக்கமும் போய் கால் வைப்பேங்கிறதா? இல்ல இப்ப எனக்கா நான் ஒரு இப்ப ஸ்டாண்ட் உண்டு, நானும் எனக்கு உங்ககிட்ட நான் கேட்கணும்னு பிஜேபி நினைச்சேன். பிடிக்கும், நான் ஒரு ரைட் விங்கரு, ரஜினி சப்போர்டர், நான் ஆடுவேன். ஆனா உங்களை மாதிரி நேரத்துக்கு நேரம் போய் ஒரு ஆளு பின்னாடி முதுகு பின்னாடி ஒளிஞ்சிட்டு நான் ரஜினியை அப்போஸ் பண்ண மாட்டேன். இல்ல இல்ல 2018க்கு பின்னாடி இந்த பாஜக ஆதரவாளர்கள்லாம் ரஜினி ரசிகரானவங்க தான் அதிகம். இது நடந்தது உண்மை. இது 2018 ப்ரோ 19லயே நீங்க ஒரு ப்ரோ நீங்க பிஜேபிக்கு நீங்க ஆதரவா பேசின நீங்களே ஒரு உடனேவே டிஎம்கே சிம்பத்தைசர். ரைட்டு நமக்கு நீங்கெல்லாம் ஒரு ஆள் பேசலாமா? கிடைச்சிட்டாப்லன்னு சொல்லி நீங்க எல்லாம் நம்மளே ரசிகரா திமுக மாறிட்டீங்க. சிம்பத்தைசரு. நாளைக்கு ப்ரோ நம்ம ஏங்க ப்ரோ அப்போ திமுக உள்ள ஓட்ட டோல் போட பேர் வைபர் எல்லாருமே தெரிஞ்சா ரஜினிக்கு பேசி ரசிகர் தெரியலன்னு தாங்க விடு. இருக்காங்க. என்னங்க கதை அவர்லாம் சொல்றீங்க நீங்க? அவர்லாம் வாஜ்பாய் காலத்துல இருந்து பிஜேபி சப்போர்ட்டர் தான். நீ இதை தெரிஞ்சா பேசி தெரியலன்னு விட்டுரு. இல்ல வாஜ்பாய்க்கு இல்ல ஓட்டே பிஜேபி கேட்டிருக்காரு. சப்போர்ட்டர் தான் ப்ரோ. ரஜினி ரசிகரா எப்ப மாறினாங்கன்னு சொல்றேன். நீங்க எப்ப உண்மையாவே சொல்றேன். அவர் 98லயே பண்ணிருக்காரு. 2000 அப்புறம் என்ன? இல்ல கார்த்தி ப்ரோ 2018 19லலாம் இங்க ட்விட்டர்ல ரஜினி ரசிகர் ரொம்ப கம்மி. இன்னொன்னு வந்து அந்த சமயத்துல பிஜேபிக்கு ஆதரவா இவர் பேசின உடனே ஆஹா ரைட்டு கிடைச்சிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மாறிட்டாங்க, ரஜினி ரசிகராகவே உனக்கு தெரியல மாறிட்டாங்க. இல்ல உனக்கு தெரியல. உனக்கு குழந்தை சின்ன பையன் அதனால உனக்கு தெரியலன்னு சொல்லு. ரஜினி 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிஜேபி சப்போர்ட்டர் தான். இல்ல இல்ல அது உண்மைதான். அது லோட்டஸ் இன்டர்நேஷனல்னு ஏதோ ஒரு தயாரிப்பு நிறுவனம் கூட பாபான்னு நினைக்கிறேன். அந்த அவர் படத்தை தயாரிச்சது கூட அந்த பேர் வாஜ்பாய் தான். காலத்துல இருந்தே அவங்க சப்போர்ட்டர் தான் அவரு. இவ்வளவு நேரம் உங்க கூடயா பேசிட்டு இருந்தோம்? வைபர் ப்ரோ, நான் உங்ககிட்ட என்ன இருக்கு நாளை கேள்வி என்ன இருக்கு? ப்ரோ. இது வேட்டையாளி விளையாடி ஷூட்டிங் டைம்ல ஜிவிஎம் வந்து கமலுக்கு வந்து ஆக்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. உடனே கமல் டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன எனக்கு ஏன் ஆக்டிங் சொல்லி தரான், இவெல்லாம் எப்படி எனக்கு ஆக்டிங் சொல்லி தரான்? ஒரு டைரக்டரா வந்து ஒரு ஆக்டருக்கு ஆக்டிங் சொல்லி தானே சார் செய்வாங்க. ஏன் அவர் செய்ய மாட்டாரா, கமல் செய்ய மாட்டாரா? சொல்லுங்க வைபர். ப்ரோ அப்படி இல்ல, அவர் ஆக்டிங் சொல்லி கொடுத்த மாதிரி கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை நடந்தது. அப்பயே ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஜிவிஎம் சொல்லிட்டாரு. யாரோ ஒரு டைரக்டர் வந்து இப்படி நடி அப்படி நடின்னு ரொம்ப பேசியிருக்காரு. ஏன்னா அவர் ப்ரோ ஒருத்தர் நடிகர் ஒரு 50 வருஷமா இருக்காருன்னா அவருக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் சொன்னா போதும், அவர் எப்படி நடிக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால அவரை போய் நம்ம வந்து இப்படி பண்ணுன்னு மத்த நடிகரை மாதிரி இவரை வந்து நம்ம இந்தியன் ஹேண்டில் டிவில பண்ண சொன்னீங்களா முடியாது. இல்லையா? இந்தியன் டிவில இல்ல சங்கர் கிட்ட மட்டும் அது நடக்காது. சங்கர் ஏன்னா அவர் சொல்றது மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பாரு. அதையே பண்ணிதான் இந்த மாதிரி போச்சு. அதனால எப்படி ஜிவிஎம் அந்த வந்து அது அதுல அந்த சொல்லி ப்ரோ பறந்துகிட்டே எச்சு துப்பி அந்த எச்சரை எழுதுறது அதெல்லாம் சொன்னதை நடிச்சிட்டீங்க தானே? கார்த்தி ப்ரோ அதான் முடிஞ்சு போச்சு. அது படம் ஓடல, அது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப பேசி என்ன ஆக போகுது? இந்தியன் ஆனா அது ரீஎன்ட்ரின்னு ஓகே. பயமா இருக்கு. இந்த ஒருத்தனை வச்சு இன்டர்வல் பேக்ல வந்து குதிரை ஓட்டுட்டு இருந்தீங்களே ஒரு வில்லனை சட்டையில் அடிச்சு, அது அதெல்லாம் சொல்லி கொடுத்து ப்ரோ நடிச்சது தானே? நீங்க இவரை ட்ரோல் பண்ண மாதிரி ஒரு படம்னா என்ன கேட்டா அது மட்டும்தான். மத்த படம்லாம் நம்ம அவரை சொல்லவே முடியாது. ஓகே, அப்புறம் என்ன திருஷ்டி கழிச்ச மாதிரி ஒரு படம் இருந்திருக்கு, அது ஓகே தான். மத்த அது படம்லாம் நம்ம ஓப்பனிங் அவர்கிட்ட சீன்ல சொல்லவே ட்ரோல் தான். முடியாது. ஓப்பனிங் சீன்ல இருந்தே ட்ரோல் தான். அது வேணாம் ப்ரோ அதுதான் முடிஞ்சு ப்ரோ, போச்சு. நீ இப்போ கேட்டாருல ஏன் டைரக்டர் சொன்ன மாதிரி நடிக்கலன்னு, நடிச்சா இந்த மாதிரி தான் நடக்கும். அவரோட போக்க விட்டுறணும், அவ்வளவுதான். வேட்டையாடு விளையாடி சரிங்க, எவ்வளவு அந்த படத்துல எந்த சீனுமே வந்து தமிழ்நாட்டுல நடக்கிற மாதிரியே காட்டலீங்களா? ஏங்க அது ஃபுல்லாமே நார்த் இந்தியா, குஜராத் அப்படியே போயிட்டு இருந்த அந்த படத்துல அதுல எந்த இம்போர்ட்டும் இருக்காதா? கமலோட இம்போர்ட் எதுவுமே இருக்காது, நீங்க நம்புறீங்களா? இல்ல சங்கர் படத்துல அது அவர் ஒண்ணுமே இல்லை. இன்னொன்னு உண்மையான நடந்தது என்னன்னா, அந்த 3 மணி நேரம் இதையே வந்து அவர் குறைச்சிருங்க, இல்ல எனக்கு 2 புரியல. பார்ட்லாம் விட எனக்கு அந்த வேணாம், படத்தோட ஒரே ப்ரொடியூசர் யாரு? பார்ட்டா விடுங்க. இருங்க, அந்த படத்தோட அப்ப ப்ரொடியூசர் யாரு? செகண்ட் இவர் என்ன அடுத்த இன்புட் பார்ட்ல கொடுக்கறது? வந்து டிஎம்கே எல்லாம் அப்போஸ் பண்ணிருப்பாங்களா? இவர் என்னங்க இன்புட் கொடுக்கறது? படத்தோட ப்ரொடியூசர் யாரு? அவங்க கொடுத்துருப்பாங்க இன்புட். இவர் என்ன இன்புட் கொடுக்கறது? இல்லங்க சொல்றாருல ஒரு வல்லவரு நல்லவரு
நானும் தெரிஞ்சது. ப்ரோ அது இங்க பாருங்க, சங்கர் கிட்ட எல்லாம் வந்து நம்ம அவர் சொல்றதை கேட்க மாட்டாரு ப்ரோ. படமே 3 மணி நேரம் விடாதீங்க, 2 பார்ட்லாம் வேணாம், ஒரே பார்ட்டா விடுங்கலாம் அவர் சொன்னாரு. அவருக்கு தெரியும், இவ்வளவு நாளா இருந்திருக்காரு, அவருக்கு தெரியாதா இது என்ன நடக்கும்ட்டு. அது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அது பண்ணிருக்காங்க. அவங்க ஏதோ அந்த 2 பார்ட்டா வச்சு ஏதோ பெருசா லாபம் பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் எதுக்கு பார்த்திருக்காங்க. ப்ரோ தேர்ட் பார்ட்னாலதான் செகண்ட் பார்ட்ல நடிச்சேன்னாரு? தேர்டு பார்ட் அதுல தான் சொல்றேன், அந்த அவர் டிஏஜிங் சீன்லாம் வருது இல்ல, அந்த மாதிரியான அவர் தன்னை சேனாபதிக்கு அப்பாவா இருக்கிறதுனாலதான் எனக்கு அது பிடிச்சது. அந்த அவர் சொன்னது அப்ப இது தெரிஞ்சுதான் அந்த நடிச்சிருக்காரு. இல்ல அதுதான், அது ஒரே பார்ட்டா வர வேண்டிய படத்தை இவங்க பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்றேன், நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, சங்கர் வந்து அவர் சொல்றதான் எதிர்பார்ப்பாரு. அவர் சொன்னதை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அவராலாம் பண்ணி இது நடக்கல. ஓகே, அவர் இன்னொன்னு விக்ரம்க்கு அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டாரு. முன்னாடிலாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், அவர் எது சொன்னாலும் வந்து நான் என்ன பண்றேனோ அதுதான். ஏன்னா ஜிவிஎம் கூட இதை டான்ஸ் ஆடுங்கலாம் ஏதோ சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஒரு பிரதானம் வந்திருக்கு விக்ரம். விக்ரம் ப்ரோ மாத்திட்டாரு அப்படின்னு. அப்ப கமல் வந்து அப்ப எட்வைட்டா தான் இருக்காருன்றீங்க விக்ரம் முன்னாடி வரைக்கும்? இல்லைங்க, ஜிவிஎம் வந்துட்டு ஒரு பாட்டுல டான்ஸ் ஆட சொல்லியிருக்காங்க, லைட்டா ஒரு ஸ்டெப் போடுங்க அப்படின்னு. நான் வந்து இந்த கேரக்டர் வந்து டான்ஸ் ஆனா செட் ஆகாது, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துட்டாரு. ஆனா அதுதான் உண்மை, அவர் டான்ஸ் ஆடி இருந்ததை விட அவர் ஜஸ்ட் நடந்து போறதுதான் நல்லா இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்கு ப்ரோ. இப்போ சங்கர் வந்து யார் சொன்னதும் கேட்க மாட்டாரு, அவருதான் ஓனா முடிவு எடுப்பாருன்னு சொல்றீங்களா? ப்ரோ நீங்க வந்து இவரை வந்து கொண்டு போயிட்டு மத்த நடிகர் கூட கம்பேர் இல்ல, பண்ணாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, இவரு சங்கர் வந்து இந்தியன் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ஸ் எல்லாமே ரிட்டன் பை இவர் பாலகுமாரன் சார். ஓகேவா? இந்தியன் படம் நீங்க பண்ணணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கமல் வச்ச ரெக்வஸ்டே எனக்கு சுஜாதா வேணும் இந்த படத்துக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சுஜாதா சாரும் சங்கரோட 2 பேரோட அந்த காம்பினேஷன் ஆரம்பிச்சது அந்த படத்துல இருந்து தான். அதுக்கப்புறம் தான் அப்படியே கண்டினியூ ஆச்சு, அப்படியே ஹிட் கொடுத்தாங்க. சோ நீங்க வந்து சங்கரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லாதீங்க, ஆல்ரெடி இந்தியன்லயே அவர் பண்ணிட்டாரு, இதுக்காக சொல்ல வரேன். இல்ல நான் சொல்றது இப்ப இந்த பாட்டுல சொல்றேன். அந்த இதுல நீங்க அந்த மேக்கப் கூட இவர் கொண்டு வந்ததுதான், சரியா? அவரு அமெரிக்கால அவர் அந்த ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்தது இவர் தான். அதுக்கு முன்னாடி இந்த சில பிக்சர்லாம் வந்திருங்க பாருங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதா இருந்து நிறைய இவரோட இது இருக்கு ப்ரோ அந்த படத்துல. ஃபர்ஸ்ட் வந்ததுல இந்தியன் 1996 வந்ததுல. அதனால இதுல இந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டைம்ல என்ன ஆச்சு ப்ரோ கேளுங்க. ரிலீஸ் டைம்ல கமலே யாருன்னு தெரியல இவங்களுக்குலாம், கமல் ஃபேன்ஸுக்கு. ஒரு கிழவன் வந்து கமலை கொண்டுட்டான்டா அப்படின்னு நெகட்டிவிட்டி பரவி வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல போட்டதுக்கப்புறம் இரட்டை வேடங்களில் கமல்ஹாசன் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க போய் படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுட்டானுங்களே. இன்டெலெக்சுவல் கிரௌட் இல்ல, அப்படிலாம் கிடையாது, சும்மா ஏதோ உருட்டாதீங்க. உண்மையாங்க, இது உண்மையா நடந்தது விஷயங்க. கார்த்தி, வைபர் சொல்றத மட்டும் கேக்குறீங்க, நாங்க சொல்றது கேளுங்க. இதெல்லாம் வாட்ஸ்அப் ஃபார்ம்ல நீங்க எதை அமுச்சுக்கோங்க. இன்டெலெக்சுவல் கிரௌடுங்க. அவர் படத்தெல்லாம் வந்து அறிவு உள்ளவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் இல்லையா? அதுக்கு முன்னாடியே பல படங்கள் அவர் கெட்டப் நடிச்சிருக்காரு, சும்மா. இல்லங்க, அதாங்க ஃபர்ஸ்ட் படம் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ன்றது. அதுக்கு முன்னாடிலாம் இல்ல. அது கூட தெரியாமலாம் இருந்தீங்க 1990. அவ்வளவு முட்டாளாவா இருக்கீங்க நீங்க. கார்த்தி ப்ரோ போறீங்களா இதுக்கு ஆடியோ லான்ச்க்கு? இல்ல வைபர், யூடியூப்ல பாத்துக்கலாம். வைபர் அன்னைக்கு வந்து இப்படி புலம்புயா? ஏங்க நான் புலம்பெல்லாம் கிடையாதுங்க, நான் அதுதான் சொல்றேன்ல, நான் அவரை பத்தி பேசுறதே வெறுக்கிறேன். தப்பா இருக்கு. அவரையே வெறுக்கிறேன்னு சொல்லுங்க ப்ரோ. அது என்ன அவரை பத்தி பேசுறதை வெறுக்கிறேங்கிறது? அவரை வெறுக்கிறேன்னு சொல்லுங்க. அங்க ஏதாவது பேசி விட்டா அது வேற பஞ்சாயத்தாகும். ஆமா, வந்த உடனே மைக்க பிடிச்சுக்கோ இப்படி, அவரை பத்தி பேச பிடிக்கல பட் இருந்தாலும் அப்படின்னு. யாரையும் தாக்கி பேசாம இருந்தா நம்ம அதை பத்தி பேச போறது இல்ல. இன்னைக்கு பேச மாட்டாங்க. கதல கொஞ்சம் அதிகமா இருக்கு வைபர், என்ன காரணம்? அப்படி இல்ல ப்ரோ, இப்போ உலகம் பூராவே அப்படித்தான். பிடிக்காத கட்சி ஜெயிக்குது, பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது. டிஎன்கேவா ப்ரோ? டிஎன்கே சொல்றீங்களா? இருக்கா? இல்ல உலகம் பூராவே இந்த வலதுசாரி கட்சி தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. இப்ப கூட ட்ரம்ப் தான் ஜெயிக்க போறாருன்றாங்க. அந்த மாதிரி மக்களோட எண்ண ஓட்டம்
வேதனையா இல்ல ப்ரோ, இதெல்லாம் நம்ம மாத்த முடியாது, அவ்வளவுதான். ப்ரோ அந்த ரைஸ் ஆஃப் மாதிரி த இதையும் எடுத்துக்க ரைட்னு ஒரு வேண்டியதான். ஆர்டிகளே இருக்கு ப்ரோ. உலகம் ஃபுல்லும் ரைஸ் ஆஃப் ரைட், அதாவது ரைட் விங் வந்து யூரோப் ஃபுல்லுமே வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ உலகம் ஃபுல்லும் அடுத்த ஒரு 20 இயர்ஸ்க்கு ரைட்டு தான் டாமினேட் பண்ணும். தமிழ்நாட்டிலே கூட நீங்க பாருங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் வைத்தறிச்சலா இருக்கும். தமிழ்நாட்டிலே பாருங்க, நீங்க உங்க சுத்தி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 3 பேர் ஸ்டாஃப் சங்கியா தான் இருப்போம். ஸோ இது இன்னவிட்டபிள் ப்ரோ. உண்மைதான், ரைஸ் அதான் ஆஃப் சொல்றேன். ரைட் இஸ் இப்ப இன்னவிட்டபிள். அமெரிக்காலயும் அதுவே உங்களுக்கு கொஞ்சம் பர்னிங்கா தான் இருக்கும். ம், என்னடா இவனு உள்ள பொந்துட்டானுல தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்கும். பட் வேற வழி இல்லை, வேற வழி கடந்துதான் இல்ல போகணும். ஃபைபர், மாற்றத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்னா என்ன ப்ரோ, மக்கள் டிவிக்கு வந்து பிஜேபி எது சப்போர்ட் பெஸ்ட் பண்ண அவங்களுக்கு என்ன அழகா தேர்ந்துக்கிடுவாங்க வைபர் ராஜா. அவங்களுக்கு எது பெஸ்ட்டோ மக்கள் அழகா எடுத்துக்கிடுவாங்க. பகுத்தறிவு உள்ள ஒரு மண்ணு, புரியுதா? அதனால அடுத்த 10 வருஷத்துல நமக்கு தெரியும். அப்படின்னா என்ன டோனி ப்ரோ, டிவிக்கு வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லுவாங்க? இல்ல ப்ரோ, பிஜேபியே வரும் இப்போ 26லயே நமக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேணாம். பட் ரைஸ் ஆஃப் ரைட் இஸ் எவிடென்ட் அரௌண்ட் த வேர்ல்டு. அவ்வளவுதான். இல்ல அதான் சொல்றேன்ல ப்ரோ, இது வந்து நம்ம மாத்த முடியாது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த இதுலயே 4 பேர் பிஜேபி சப்போர்ட் பண்றீங்கன்னா, நான் ஒருத்தவங்க மட்டும், அந்த மாதிரி தான் அது. அது நம்ம ஏத்துக்கிட்டு தான், அந்த மாதிரி தான் நான் இவரையும் பாக்குறேன். சில விஷயங்கள்ல சில பேரை எந்த இடத்துல வைக்கணுமோ அது நமக்கு தெரிய மாட்டுது, போக போக தெரியும், அவ்வளவுதான். அது அந்த கண்ணோட்டம் தான். மக்களுக்கு தெரியல வைபர். அது உனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சது உனக்கு தான் தெரிஞ்சதுதான் மக்களுக்கு தெரியணும். இல்ல ப்ரோ, மக்கள் எப்பயுமே சரியான எல்லாம் நம்ம வந்து சொல்றோம், மக்கள் முடிவை வந்து நீ வந்து விமர்சிக்க கூடாது, அப்படி கிடையாது. இப்போ ஒரு நமக்கு பிடிக்காத கட்சினா நமக்கு பிடிக்காத கட்சி ஜெயிக்கிறது தோக்குறது அது அப்படி சொல்லல. பொதுவாவே வந்து அந்த கல்வியோ அந்த அந்த இது போய் சேரல, அவ்வளவுதான். அப்ப வந்து அவன் ஓட்டு போடுறது. தமிழ்நாட்டுல 40க்கு 40 ஜெயிச்சாங்களே, அந்த மாதிரிங்களா? ஆமா, அது கரெக்டான விஷயம் தானே அது. அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. நான் உனக்கு என்ன சொல்றது வயசு இப்போ வைபர்? உனக்கு என்ன வயசு இப்போ? எனக்கு 27. 27 வயசாச்சு. 17 வயசுல பிஜேபி ரூல், சரியா? இங்க உனக்கு 17 வயசு இருக்கும்போது இந்த 10 வருஷத்துல உனக்கு என்ன வந்து சேரல சொல்லு? கல்வி வரலையா? என்ன வரல? உனக்கு ஸ்கூல் விட்டு அனுப்பிச்சுட்டாங்களா? காலேஜ் விட்டு அனுப்பிச்சுட்டாங்களா? இல்ல என்ன பிரச்சனை? வேலை கொடுக்க மாட்டேன்னு அனுப்பிச்சுட்டாங்களா? என்ன பிரச்சனை சொல்லு? 10 வருஷத்துல உனக்கு என்ன ப்ரோ பிரச்சனை நான் இருந்துச்சு? தமிழ்நாட்டுல இருக்கேன் ப்ரோ. இங்க வந்து ஏடிஎம்கே பண்ணாங்க, இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே தமிழ்நாடு என்ன தனி பிஜேபி தீவா அலைன்ஸ் ப்ரோ? தானே இருந்துச்சு. தமிழ்நாடு என்ன தனி தீவா? ஏடிஎம்கே இங்கே பிஜேபி தானே அலைன்ஸ் இருக்கு தானே தமிழ்நாடு. இருந்துச்சு. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் தானே இருந்துச்சு. அப்புறம் என்ன? இல்ல அது வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தானே. ஆமா, அவங்க ப்ரோ எப்ப இருந்தாங்க? அம்மாவே ஒரு விதத்துல அவங்க சாப்பிட்டு ரைட் விங் தான் அவங்க ப்ரோ. ஒரே வருஷத்துல செத்து போயிட்டாங்கல்ல. மிச்சம் 4 வருஷம் யார் இருந்தா? இல்ல அதுதான் கூட்டணி அமைக்கணும்ன்ற சுச்சுவேஷன் தானே அது. நான் சொல்றது, நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இப்போ எப்படியா இருந்தாலும் சரி, ஒரு யாருக்கு மறைமுகமா பாதிப்பு நிறைய சொல்லு? பாதிப்பு யாருக்கு ப்ரோ, பாதிப்பு? மறைமுகமா நிறைய பாதிப்பு இருக்கு ப்ரோ. ஒண்ணுமே இல்ல, யாருக்கு பாதிப்பு? நிறைய இல்ல விலைவாசி ஏற்றமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பின்மையா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல. அதாவது இல்ல ப்ரோ, அது எப்படி? இல்ல வைபர் இல்ல ஃபார் யுவர் இல்ல இல்ல இன்ஃபர்மேஷன், நீங்க இல்ல ஒரே செகண்ட். விலைவாசி உயர்வுலாம் நீங்க சொல்றீங்களே, அது என்ன கரெக்டா சொல்லுங்க. இன்ஃபிளேஷன் பத்தி பேசுறீங்க. ஒண்ணுமே இல்ல நான் சொல்றேன். இது மல்லாட்டெண்ண ரேட் எவ்வளவுன்னு பாருங்க, இப்ப எவ்வளவு ரேட்டுன்னு பாருங்க. இது மல்லாட்டை என்ன, இந்த பாமாயில்லாம் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது தெரியுமா? சரி. பொதுவா சொல்றேன், அன்றாட இல்ல தேவைக்கான இப்போ உணவுகள். பாம் ஆயில நம்ம எவ்வளவு இம்போர்ட் பண்றோம் தெரியுமா? இப்போ நம்ம கண்ட்ரி தான் வந்து இருக்கிறதுல அதிகமா உலகத்திலே வந்து ஹையஸ்ட் பாம் ஆயில் இம்போர்ட்டர் கண்ட்ரி. ஏன்னா இந்த 50 வருஷத்துல கோழி இவ்வளவு வழக்கெல்லாம் தேவையில்ல. இல்ல ப்ரோ, 50 வருஷமா இவங்க பிளான்டேஷனே நடக்கல ப்ரோ. ரொம்பலாம் தேவையில்லைப்பா, அவ்வளவு தேவையில்லை. இப்ப என்ன ராகுல் காந்தி கூட்டு வந்து பாம் ஆயில ஃப்ரீயா வாங்கிக்கங்க, வைபராஜா. எனக்கு உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்குது. 2008-9 அந்த இலங்கை வார்ல காங்கிரஸோட கை இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. 2008-9 அந்த டைம்ல காங்கிரஸ் வந்து நம்ம தமிழர்கள் நீங்க பேசுறது தப்பு இல்லைன்னு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதே தமிழர்களை தானே அவங்க கொன்னாங்க. சோ அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கு? அந்த கட்சிக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? ஏன்னா அந்த டாபிக் 2 வீக்ஸ் முன்னாடி வந்தனால நான் ஸ்பேஸ்ல கேட்டனால கேட்கறேன். தமிழர்கள் சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க கேட்டீங்க தெரியுமா, டிவிக்கும் எல்லாருக்கும் சார்பா? அதனால கேட்கறேன். அதே தமிழர்கள் தானே கொண்டாங்க, அதோட அந்த கட்சிக்கு தானே இப்ப நீங்க கல்யாணம் கட்டிட்டு பிரச்சாரம் பண்றீங்க. இல்ல அதுல வந்து நிறைய அரசியல் இருக்கு. அது வந்து
இவரு ராஜீவ் காந்தி கொண்டதெல்லாம் அது தவறான விஷயம் ஆமா தான். அது அதே டைம்ல நம்ம தானே என்னதான் நீங்க தமிழர்களா சப்போர்ட் பண்ற இருந்தாலும் விஜய் போய் ராஜ்யசபா சீட்டு கேட்டாரு. ஒரு நிமிஷம் அப்ப அதுக்கு என்ன இல்ல பதில்? இல்ல ஒரு அதுக்கும் சேர்த்து நிமிஷம் பதில் நம்ம சொல்லிருக்கேன். நான் மியூட்ல போயிருக்கேன். இருங்க சரி இல்ல ஒரு இல்ல விஷயம் ஒரு ஒண்ணு நிமிஷம் நடந்திருக்கு. ராகுல் காந்தி கொண்டது ராஜீவ் காந்தி கொண்டது தவறான விஷயம். அதுக்காக ஒரு 1.5 லட்சம் பேரை கொண்டு வரலாமா? இல்ல நான் சொல்றது அதுவும் அது வந்து நான் சரின்னு சொல்லல ப்ரோ. நான் சொல்றது எல்லாத்துக்குமே ஒரு எதிர்வினை இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரதமரா இருக்கிறவரை ஒரு நாட்டுக்குள்ள வந்து அது பண்ணதாலதான் பிரதமர் இன்னைக்கு கிடையாது, அந்த எனக்கு தெரியாது. பிரதமர் இதுல கிடையாது. ஒரு பியூட்டி என்னன்னா பிரதமர் பிஜேபி வேட்பாளரா காரன் வந்து திட்டுவான் ராஜீவ் காந்தி கொண்டது தப்பு அப்படின்னு பிஜேபி காரன் சொல்லுவான். ஒரு ஆனா நிமிஷம் இவனுங்க அதையும் ப்ரோ, முட்டு கொடுப்பாங்க. பிரதமரா இருந்து திரும்ப இருங்க நான் சொல்றேன். பிரதமரா சரி இருந்து சூப்பர். திரும்பவும் வந்து சரி போட்டியிட்டாரு. அப்ப அதே அதுல ஜெயிச்சாருன்னா ராஜீவ் காந்திய கொண்டது தப்பு, ஓகே. ஆனா ராஜீவ் காந்தி கொண்டவங்க ஏன் கண்டுபிடிச்சு வந்து வழி அனுப்பி வச்சீங்க? கொன்னது தப்புனா நான் சொல்றேன் கேளுங்க ப்ரோ. அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் அவர் வந்து என்னன்னா திரும்ப ஆட்சிக்கு வந்தா நமக்கு இவங்க இலங்கையில இருக்கிற எல்லாம் வந்து நம்ம மேல ரொம்ப 7 ஆதிக்கம் பேர் செலுத்துவாங்கன்ற மாதிரி. விடுதலை 7 பேர் விடுதலை நீங்க தானே பேசுனீங்க. அது ஏன் பேசுனீங்க? ஒண்ணு அது இது தப்புன்னு சொல்லு, திமுக இல்ல இது தப்புன்னு சொல்லு. திமுக தானே பேசுறாங்க. அப்ப நீ திமுக சப்போர்ட்டர் இல்லையா? டிஎம்கே ப்ரோ, டிஎம்கே வேற காங்கிரஸ் வேற. இது 2 நிலைப்பாடு இருக்கும் சரிங்களா. அப்பயே திமுக நீ எல்லாம் யார சப்போர்ட்டர்? ஒண்ணு சப்போர்ட் ப்ரோ நான் ரஜினி ஒண்ணு இப்படியே பிஜேபி அது சொல்லலாம். வெற்றி தப்புன்னு அது சொல்லு, இல்ல இது தப்புன்னு யாரெல்லாம் சொல்லு. சப்போர்ட் பண்ணுவார் நாளைக்கு ஒரு லேம்ப் போஸ்ட கூட சப்போர்ட் பண்ணுவார். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தப்புன்னு சொல்லு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தப்புன்னு சொல்லு. ப்ரோ இங்க பாருங்க, நான் வந்து சொல்றேன், நமக்கு இருக்கிறது கட்சிகள்ல யாரு பெட்டரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான். இவங்க இருந்தா நம்மள அதாவது டிஎம்கே நீங்க பெட்டர் உங்களுக்கு சொல்லுவீங்களா அப்படிதானே? அடிக்கடி. டிஎம்கே பெட்டர். ஒரு நிமிஷம் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரலன்னு சொன்னேன். நான் எப்படி பாக்குறேன்னா அந்த மாதிரி ஒரு வடநாட்டு கட்சி வந்து நம்ம மண்ணை ஆளக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். காங்கிரஸ் எப்படி? காங்கிரஸ் வந்து நம்ம இங்க திருநெல்வேலியில முருங்கூர்ச்சியில வளர்ந்த கட்சியா? நான் திருநெல்வேலிக்காரங்கிறதுனால காங்கிரஸ் கேக்குறேன். இங்க ஆள மாட்டாங்க, அதை ஆண்டு முடிச்சுட்டாங்க, இன்னும் ஆள போறது இல்ல, கூட்டணியில தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ரோ பார்வை உங்க இருக்கு ப்ரோ. இப்ப நிலைப்பாடே தப்பா நம்ம இருக்கு ஊரை ப்ரோ. யாரு காங்கிரஸ் ஆள்றது? வந்து தேசிய கட்சி கிடையாது. இல்ல காங்கிரஸோட இதுவே தமிழ்நாடு காங்கிரஸ் பிரதேசம் எல்லாமும் இருக்கும். தேசிய பிஜேபி கட்சின்னு சொல்லலைங்க, பிஜேபின்னு அது இருக்கும். ஆள்றதுக்கு ட்ரை பண்ணல. ப்ரோ கார்த்திக் ப்ரோ தமிழ்நாடு ஏங்க காங்கிரஸ் பிரதேசம் தானே ப்ரோ ஏதாவது இருக்கும். நீங்க கூட ஏதாவது கோட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு யாரும் பொங்க மாட்டாங்க அப்படின்னு. எது அவங்களோட நேமே தமிழ்நாடு பிரதேஷ் காங்கிரஸ் அந்த மாதிரி தானே ஏதோ இருக்கும். ஆமா ஏங்க இந்தி திணிச்சது இவங்க தான். இப்ப இவரை பாருங்க, காங்கிரஸ் வந்து லோக்கல் பார்ட்டி, ஆனா பிஜேபி வந்து வடநாட்டு கட்சியா. இல்ல வைபர் வந்து பிஜேபி ஹேட்டர், ரஜினி ஹேட்டர். அவர் எதுக்கும் சப்போர்ட் கிடையாது. ப்ரோ ஒரு நிமிஷம், நான் எப்படி பாக்குறேன்னா காங்கிரஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து ஆள போறது கிடையாது. அவங்க கூட்டணியில தான் இருப்பாங்க. ஒண்ணு திமுக இல்ல இப்படிதான் இருந்து ஆகணும் சரியா. பிஜேபி இங்க ட்ரை பண்றாங்கன்னா அவங்க அதிகாரத்துல இருக்காங்க. 15 காங்கிரஸ் என்னைக்குமே ஆள போறது இல்ல, அது எங்களுக்கும் தெரியும். இந்தியாவும் இல்ல அவங்க ஆண்டு இருக்காங்க, ஆண்டு நிறைய தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சொல்றேன் ப்ரோ அதெல்லாம் காமராஜர் டைம், அதெல்லாம் மலையேறி போச்சு. அவரெல்லாம் நாங்க அப்போசே பண்ணது இல்ல. சொல்ல போனா காங்கிரஸ் விட பிஜேபி காரங்க தான் காமராஜருக்கு அப்புறம் இல்லங்க. காமராஜருக்கு அப்புறம் காங்கிரஸ் மாறிடுச்சுங்க, ரெண்டா ஸ்பிட் ஆகி இந்திரா காங்கிரஸ் எல்லாம் பிரிச்சு அதெல்லாம் வந்து அந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸும் வந்து கிடையாது. இல்ல ப்ரோ அதான் சொல்றேன். இப்போ அதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ நம்ம பிஜேபியில நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க நமக்கான ஆளா? இப்ப நம்ம ஊரை ஒருத்தர் ஆள்றாரு, ஒரு தலைவரோ இல்ல கவுன்சிலரோ அப்படி இருக்காருன்னா நம்ம பார்க்கணும்ல, இவர் தான் நம்ம, அந்த மாதிரி தான். நம்ம மண் வேற. பிஜேபியில எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் என்ன தெலுங்கு தேசத்துல இருந்து வராங்களா? கேண்டிடேட்ஸ் இந்த ஊருக்கு கேண்டிடேட்ஸ், நம்ம ஊர் கேண்டிடேட்ஸ் தானே பிஜேபிலயும் வந்து கேண்டிடேட் வராங்க. அப்படி கிடையாது. அவங்களோட கருத்துக்கள், அவங்க பேசுறது இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ டிஎம்கே ஏன் எல்லாம் சப்போர்ட் பண்றீங்கன்னா இருக்கிறதுல அவங்க தான் வந்து நமக்கான ஒரு பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? என்ன பேச்சு? என்ன பாதுகாப்பு? உங்களை வீட்டுல வந்து அடிக்கிறாங்களா பிஜேபி காரங்க? என்ன இது பேச்சு? தமிழ்நாட்டுல என்ன பாதுகாப்புனா எதை மீன் ப்ரோ? பாதுகாப்புனா நான் எதை மீன் பண்றேன்னா நம்ம மொழிக்கு பாதுகாப்பு. ஒரு விஷயத்தை எடுத்த உடனே நம்ம செய்ய முடியாது. மோடி தான் எல்லா இடத்துலயும் போய் திருக்குறளை போய் இது பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. 1963 இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியை விட இங்கிலீஷ் தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நீங்க நம்ம பேசுற மொழியில எல்லாத்துலயுமே ஆங்கில கலப்பு தான் இருக்குது. நீங்க என்னத்த மொழி ஊத்துவீங்க? ஏலாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் தமிழ்ல பேசினா 10 லாங்குவேஜ்ல டப் ஆகி வரதுக்கு அது எவ்வளவு ஆப்ஷன் வந்துருச்சு. இன்னும் 5 வருஷம் கழிச்சுன்னா நான் தமிழ்ல பேசினா ஹிந்திக்காரனுக்கு ஹிந்தியில கேட்கும், தெலுங்காரனுக்கு தெலுங்கு கேட்கும். அந்த மாதிரி ஆப்ஷனே வந்துருச்சு. ஏன் இன்னும் சும்மா மொழின்னு பேசிட்டு இருக்கீங்க? சம்பந்தம்
டிஎம்கே கார்த்தி ப்ரோ நடத்துறவங்க நீங்க என்னதான் இல்ல ஒரு நிமிஷங்க என்னதான் நீங்க சொன்னாலுமே பிஜேபின்றது வந்து இங்க நீங்க காங்கிரஸ கூட ஒரு இதுக்கு எடுத்துக்கலாம். இந்தியாவை உருவாக்குனவங்க அவங்க. அவங்க இந்தியாவை எத்தனை பிரிச்சது வருஷமா அவங்க. இந்தியாவை அதை ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்கன்னு புரிஞ்சுக்கங்க வைபர். ஒரு இந்தியாவை நிமிஷம் பிரிச்சது இந்தியாவை அவங்க, யாரு உருவாக்குனது உருவாக்குனாங்க? வரல. இந்தியாவை யாரு அவர்தான் உருவாக்குனா? பிரிச்சாரு. ஏங்க இந்தியாவை உருவாக்குனதுன்னா எந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு விட்டு போய் எந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நம்ம அவங்க எல்லாருக்கும் தெரியும். விட்டதுதான். அந்த நேரு கட்சி தான் எவ்வளவு அந்த கட்சி பண்ணிருக்காரு, தான் நேரு 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 எவ்வளவு எதுவும் பண்ணல. பண்ணிருக்காருன்றது நேரு வந்து அந்த காந்தி கட்சிக்கு தான் அந்த கட்சிக்கு தான் 3 எலெக்ஷன்ல ஓட்டு போடல. அப்புறம் என்ன ப்ரோ அதுதான் ப்ரோ. அது ஓகே. ரொம்ப நாள் யாருமே ரொம்ப நாள் ஆண்டாங்கன்னா அவங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கும். அதுக்கான அறுவடை தான் இப்போ பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. ஓகே 5 வருஷம் பண்ணாங்க, 10 வருஷம் பண்ணாங்க, இப்போ கூட்டணி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. சரியா? இது எல்லாம் ஓகே தான். இப்போ அவங்க என்னவோ ஒரே முன்னாடி பண்ணாதீங்க. தேர்தல் வேற முன்னாடியுமே கொண்டு கூட்டணி வரோம். ஆட்சி தாங்க, என்டிஏ ஆட்சி தாங்க. பிஜேபி எங்க சோலோவா ஆட்சி பண்ணுச்சு? முன்னாடியுமே என்டிஏ ஆட்சி தான், இப்போவும் என்டிஏ ஆட்சி தான். கூட்டணி ஆட்சிங்கிற மெஜாரிட்டி அவங்க அர்த்தம் வேறங்க. இருக்கப்பவே கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க கொடுத்தாங்க மினிஸ்ட்ரி, எல்லா முக்கியமான இலாக்காக்களும் கொடுத்தாங்க வைபர். நாட் லைக் டிஎம்கே. சரி ஓகே. இப்ப அடுத்து கூட்டணி ஆச்சா நீங்க வருவீங்களா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அறிகுறி இருக்கா? இல்ல கார்த்தி ப்ரோ இங்க வந்து ஒரு சரிசமமான ஒரு வாய்ப்போ ஒரு தேர்தலோ அங்க நடக்கல. இது நான் என்ன சொல்றது, நடந்ததும் அப்படிதான் இருந்தது, 240 நடக்க ஜெயிச்ச போறதும் பிறகுமா அப்படிதான் எப்படி இருக்கும் உருட்டிட்டு தமிழ்நாட்டுல. இருக்கீங்க? இதே உருட்டை இது பழைய பஞ்சாங்கத்தை இப்படிதான் ஜூனுக்கு முன்னாடி உருட்டிட்டு இருந்தீங்க. சரி இது சரி ஓகே லெவல் பிளேயிங் கிரவுண்ட் சரி இல்லன்னு. ஓகே ப்ரோ. அப்ப இல்ல 240 ஜெயிச்சது என்ன கணக்குல இங்க பாருங்க, சேரும்? அத நான் சொல்லல. இது நிறைய இததானே நீங்க இருக்கு. உருட்டிட்டு இன்னும் 4 இருந்தீங்க. 4.5 வருஷம் நீங்க தான் இருக்கு ஜூனுக்கு முன்னாடி வந்து ப்ரோ. காசே இதுக்கு இல்ல, பேசி எதுக்கு இல்ல முடக்கிட்டாங்க, எங்களை முடக்கிட்டாங்கன்னு இல்ல இன்னும் கூவிட்டு 4 இருந்தீங்கல்ல. வருஷம் அப்ப நீங்க ஜெயிச்சாதான் இது ப்ரோ. ஃபேர் 4 அண்ட் வருஷம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா? நாங்களே இல்ல கறந்தோம்னா இன்னும் 4 வருஷம் மரணம்னு நீங்க தான் இருந்தோம். இதுல வேற 5 லட்சம் ப்ரோ. பிள்ளை உங்களுக்கு. 4 வருஷம் கேளுங்க, இருங்க 4 வருஷம் பிஜேபி தான். நம்ம இப்ப பேசி ஒன்னாக ப்ரோ போறது இல்ல. அதுவே அவங்க இப்ப அங்கதான் டாபிக் இருக்க இல்ல. போறாங்க. சமமான வாய்ப்பு, அந்த உருட்டுற பழைய பிரிக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் அந்த பேச்சுக்கு இங்க இடம் இல்ல. அதுதான் அதை பேசி வேஸ்ட். ஆமா நான் பேசுறது அது அது வேஸ்ட் தான். பொய் தானே. அது ரிசல்ட்ல தேவையில்லாத தெரிஞ்சிட்டு இல்ல பாயிண்ட் அது தான். வந்து ஒரு போகஸ்ன்னு. தமிழ்நாட்டுல ஜெயிச்சா டெமோக்ரஸி ஒன்னு, இந்தியாவில ஜெயிச்சா ஏமாத்தி ஜெயிச்சிட்டாங்க. ப்ரோ உங்களுக்கு வந்து நான் தெளிவா சொல்ல முடியும் என்னால. என்ன சொல்லுங்க நான் ப்ரோ, அதை சொல்லுங்க. சொல்லும்போது பழைய உருட்டுங்க. நாங்க பிரிக்கப்பட்டோம், எங்களுக்கு வந்து ஃபண்ட் லாக் பண்ணிட்டாங்கன்னா இல்ல ஜார்ஜ் சோரட் இருந்து ஃபண்ட் தேர்தல் வந்துட்டு இருக்கு மட்டும் தலைவருக்கு கிடையாது. டைரக்டா சுட இங்க வந்துட்டு பாருங்களா இருக்குது. ஒரு நிமிஷம். இல்ல திமுகவே வந்து இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு பிஜேபி கிட்ட. காரணம் என்னன்னா அடுத்த 4 வருஷம் நீங்க தான் உங்ககிட்ட தான் ப்ரோ ஃபண்ட் இப்ப எல்லாம் அது வாங்கி டாபிக் இல்ல ஆகணும். ப்ரோ. வேற வழி. எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடந்ததா? இருங்க அந்த நான் வார்த்தைக்கு சொல்றேன். பதில். நான் சொல்றேன். செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு? ப்ரோ நீங்க சொன்ன எத்தனை வார்த்தைக்கு பேர் மட்டும் வந்து ஆன்சர் பண்ணுங்க ப்ரோ. டார்கெட்? அக்கௌண்ட் எடுத்துக்கிடுங்க, ஓன் பண்ணுங்க. வைபர் இதுதான் ப்ரோ. அவங்க ப்ரோ செந்தில் பாலாஜி அதிகாரம் எல்ல இருக்கும்போது இருக்காரு. என்ன வேணா பண்ணலாம் அதுதாங்க ப்ரோ. இருக்கு. அதிகாரம் அப்ப எப்படி இருக்கும்போது ஆட்சி ஒருத்தவங்க மாற்றம் நடக்குது? என்ன வேணா அப்ப எப்படி வட்ட வட்ட ஆட்சி மாற்றம் நடக்குது அதிகாரம் இருக்குன்னா? ஏன் வைபர் கோயம்புத்தூர்ல பண்ணிருக்க முடியாது அவங்க நினைச்சா? கோயம்புத்தூர்ல அண்ணாமலை 1000 கோயம்புத்தூர் கோடியை விடுங்க, வாங்கிட்டாருன்னாங்க. ராமர் ஆளுக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துட்டா கோயம்புத்தூர் ஜெயிச்சிருக்கலாம். விடுங்க. ராமர் கோயில் கட்டின தொகுதியிலே போயிடுச்சு. அது பண்ணிருக்க முடியாதா அங்க? ப்ரோ மோடியே 3 ரவுண்டு கீழே எல்லாம் ப்ரோ இருந்தாரு, ட்ரையல் எல்லாம் ப்ரோ இருந்தாரு. அதுக்கு என்ன சொல்றாங்க? அதெல்லாம் இவனுங்க பேச மாட்டானுங்க. இவனு ஜெயிச்சாதான் எல்லாம் யோக்கியம். இல்லன்னா நாடே பிஞ்சு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஆட்சியில இருக்கணும். ஓட்டு போட்டவங்க இல்ல பைத்தியக்காரன். இப்ப எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அடுத்த ஆனா 4 இப்ப நீங்க வருஷம் சொன்னீங்களே ஓகே நல்லா ஒரு 2 பண்ணுங்க. செகண்ட்ஸ் முன்னாடி நீங்க சொன்னீங்க. ஏத்துக்கிட்டீங்க. நீங்க ஏன் சார் ஏத்துக்கிறீங்க? அதானே ரிசல்ட். இல்ல ப்ரோ எல்லாரும் ப்ரோ ஏத்துக்கிட்டாங்கன்னு நாங்க சொல்றேன். எப்பவுமே ஏத்துட்டு தான் இருக்கோம். எல்லாரும் பெங்களூர்ல தோக்கப்பையும் ஏத்தோம், கர்நாடகால தோக்கப்பையும் ஏத்தோம், உத்தரகாண்ட் இன்னொன்னு ஹிமாச்சல்ல தோக்கப்பையும் ஏத்தோம். எல்லாரையும் நாங்க ஏத்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க கதறல. இவிஎம் ஹேக்கிங் அதெல்லாம் இன்னைக்கும் நாங்க ஏத்துக்கிட்டோம். இனிமேல் 29 நாங்க அடிப்போம். 29 நாங்க இப்பவே ரோட் மேப் போட்டு சரி அடிப்போம். ஓகே ப்ரோ. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காருன்னு ப்ரோ உங்களுக்கு தெரியும். தப்பு பண்ணா தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காரு. இது புது இந்தியா ப்ரோ. ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஆமா தப்பு பண்ணா நீ அவன் எல்லாரும் கூப்பிட தான் இருப்பாங்க. நீங்க வேணா சப்போர்ட் பண்ணலாம். தப்பு பண்ற கட்சிக்கு வைபராஜன் சப்போர்ட் பண்ணலாம். ஆனா காவல் சப்போர்ட் பண்ண அவசியம் பண்ணாரா இல்லையான்றது அவர் கட்சிக்காரங்களே சொல்லியிருக்காங்களே. அப்புறம் என்ன ப்ரோ? இதே காங்கிரஸ் தானே ப்ரோ சொல்லிச்சு. இதே காங்கிரஸ் தானே சொல்லிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஊழல்வாதின்னு. அப்ப காங்கிரஸ் தான் 10 வருஷம் ஆச்சு. ஒரு கோர் மினிஸ்ட்ரியில உங்களால ஏதாவது சொல்ல முடிஞ்சுச்சா? ஒரு கோர் மினிஸ்ட்ரி அவர் கெஜ்ரிவால் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது காங்கிரஸ் தானுங்க. ஆமா ப்ரோ, காங்கிரஸ் தான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் கூட்டணியில சேர்ந்து ப்ரோ வைபராஜா அங்க 7-0 தெரியுங்களா? பிஜேபி 7-0. சோ மக்கள் சம்மட்டேடி கொடுத்துருக்காங்க. இல்ல மக்கள் சம்மட்டேடி கொடுத்துருக்காங்க. நீங்க எதிர்கட்சிகள்ல அது எப்படி ப்ரோ எதிர்கட்சிகள் இருக்கிறவங்க மட்டும் டார்கெட் பண்ண முடியும்? இப்ப டிஎம்கே காங்கிரஸ் கேளுங்க. நீங்க முதல்ல
காங்கிரஸ்ல போய் கேளுங்க, காங்கிரஸ்காரன் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து 100 கோடி ஏன் வாங்கி கோவா எலெக்ஷன் செலவு பண்ணாருன்னு சொல்லி அவங்க ஏன் சொன்னாங்க கோவா காங்கிரஸ்னு கேளுங்க போய் அவங்க கிட்ட. சரி ஓகே விடுங்க, அதை நம்ம பேசி ஒன்றும் ஆக காங்கிரஸ் போறதில்ல, சொன்னா அதனால அதை விட்டுறணும் பத்தி அப்படின்னு பேசணும். பேசணும். பேசலாம் அருண்கேஜியோட என்னப்ப மேட்டர் இழுத்தது நீங்க தானே. காங்கிரஸ் தான் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. பேசி அப்படி இல்ல, நவுண்டு அதை நவுண்டு நான் போனா இப்ப இந்த பேசி ரஜினி மேட்டர் ஒண்ணுமே மாதிரி தாவி தாவி ஒவ்வொரு லேம்ப் இல்ல போஸ்ட் கோல் போஸ்ட ப்ரோ, மாத்திக்கிட்டே போனா அதை விட்டுருவாங்களா? நான் இப்ப பேசி ஒண்ணுமே ம். இங்க பாருங்க, பேசி ஒண்ணுமே ஆக போறது இல்ல, அது நடக்காது, ஏன்னா அது ஃப்ரீ அண்ட் அவங்க ஃபேர் ரூல் எலெக்ஷன் தான், இல்ல, அதான உங்க பாயிண்ட். நம்ம ஏத்துக்கிட்டு தான் போகணும். அதனால அது 4.5 வருஷம் கழிச்சு அந்த அந்த தேர்தல் சமயத்துல வேணா பேசலாம். நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு. அதுக்கான விளைவுகள்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்மளும் வந்து மத்தவங்க எடுத்த முடிவுக்கு நம்மளும் வந்து இதாகணும், அவ்வளவுதான். அதான் நான் சொல்ல வரேன். இது வந்து மக்கள் முடிவுன்றதால நம்ம அப்படியே எடுத்து எல்லாத்தையும் இல்ல விட்டுற வைபர், முடியாதுல்ல. அவங்க அத்தனை பேரும் ஓட்டு போட்டவங்கன்னா லூசுங்கன்னு அப்ப சொல்ல வரீங்க? இல்ல அவர் பைத்தியக்காரங்களா? தமிழ்நாட்டை அவங்க பத்தி ஏதோ சொல்றாருங்க. முடிஞ்சிருச்சு அதனாலதான் அவர் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பத்தி தமிழ்நாடு சொல்றாரு. எஸ் எஸ் 40 வைபர் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை பத்தி மக்கள், அதை பேசுறாரு. பத்தி சொல்றாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அது நியாயமான ஆள். வைபர் ப்ரோ இல்ல, நியாயமான ஆள். இங்க பாருங்க, இந்த வாட்டி உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, கூட்டணி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அது 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 ஒரு நீங்க ஹலோ இது ஹலோ தமிழ்நாட்டுல ஹலோ ஒத்துக்கொள்ளப்பட்ட அதனால ஹலோ உண்மை. என்ன இருக்கு, வைபர் ஒன் நேஷன் வைபர் ஒன் எலெக்ஷன் கூட்டணி ஆட்சினா கொண்டு என்னன்னு வரோம்ல தெரியுங்களா? இப்போ. ப்ரோ ஒன் காங்கிரஸ் நேஷன் ஒன் லாஸ்ட் எலெக்ஷன் கொண்டு 40 வரோம்ல. வருஷத்துல வைபர் நாங்க காங்கிரஸ் லாஸ்ட் நாங்க 40 வருஷத்துல நாங்க 150 சீட்டு தாண்டிச்சா? எதுக்காக பயந்துருக்கோமா? கூட்டணி ஆட்சினா ஐபிசியை என்ன வைபர்? மாத்திருக்கோம்ல, வைபர் எதுக்காக பயந்துருக்காங்களா? வைபர் கூட்டணி ஆட்சினா என்ன வைபர்? இல்ல, இப்ப பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க, அதுதான் கூட்டணி அது ஆட்சி. பேர் தான் கூட்டணி ஆட்சியா? 2007 அந்த நடந்தது தெரியுமா? இல்ல 2007 அது இப்ப நிதி அதாவது ஒதுக்கீடு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ப்ரோ, இப்ப ரெண்டுமே நிதி என்டி ஒதுக்கீடுல கவர்மெண்ட். ஜெயிச்சதுக்கு அப்புறம் கார்த்தி ரெண்டுமே ப்ரோ என்டி கவர்மெண்ட். பீகார்லயும் என்டி கவர்மெண்ட், இல்ல ஆந்திராலயும் என்டி அதுதான் நிதி கவர்மெண்ட். அப்புறம் ஒதுக்கீடுல என்ன? உங்க எவ்வளவு ஒதுக்கிருக்காங்க அப்படின்றத நீங்க போய் ஜஸ்ட் பாருங்க, அது எவ்வளவு புரியும். ஒதுக்குவோம் ப்ரோ அதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ ஒதுக்குறதுல இப்ப என்ன நீங்க தப்பு இருக்கு? அவங்க சொன்னீங்கல்ல, அதே டெவலப் மாதிரி பண்ணணும்னு தாங்க நினைக்கிறாங்க. அதுவும். அது மீடியா ஹைப்புங்க. அது தமிழ்நாட்டுக்கும் தான் 2021ல ஒதுக்கினாங்க. அதுக்கு உங்களுக்கு கொடுத்தா நீங்க ஒரு 30% அதுல அடிப்பீங்க, அது கொடுக்கணுமா? சரி ஓகே ப்ரோ, இல்ல நல்லா ஆட்சி பண்ணுங்க, ஓகே. வேற வழியில அதை பத்தி பேசினா போது விடுங்க. ப்ரோ அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி உங்க கருத்து வைபர்? இல்ல அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லையே, நம்ம என்ன பண்றது. இன்னும் என்னென்ன கொண்டு வர போறீங்கன்னு தெரியல. இல்ல அதே மாதிரி வெயிட் அண்ட் இன்னொன்னு சி நான் சொல்லலாம் வைபர், வெயிட் வைபர் அண்ட் விரும்புறேன். சி. இந்த விஜய் இப்பதானே ஃபேன்ஸுக்கு ஆரம்பிச்சு. ப்ரோ கார்த்தி வைபர் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, உங்கள்ட்ட வைபர் கேள்வி கேட்கறாங்களா 100 ப்ரோ? நாள் லெஃப்ட் அண்ட் ரைட்டு 100 விஜய் ஃபேன்ஸ் நாள் வந்து தான் 20. இருக்கு. ஓகே சரியா? ஓகே நீங்க 100 பேசுங்க. நாள் 100 நாள் தான் இருக்கு ஆயிருக்கு வைபர். இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. இன்னொரு 3000 கார்த்தி 3200 ப்ரோ, நாள் அது இருக்கு. இல்லாம அந்த சோசியல் மீடியா ஏதோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஏதோ ஒரு சட்டம் வருதுன்னா சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்தாங்க, இருக்கு அதுவும் அந்த வரும்னு மாதிரி. நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல இருக்குல்ல அந்த மாதிரி. எல்லாத்தையும் பண்ண வேண்டியதானே, எல்லாத்தையும் பண்ணுவோம். இல்லைன்னு இருக்கு. 2029 ஓட்டு இல்ல போட்டுக்கோங்க அதான் இன்னும் 4 திரும்ப. வருஷத்துல அது எல்லாமே நடந்துரும், அது உண்மைதான். அது நம்மளே இப்ப எல்லாத்தையும் யாருமே சுயமா நான் வந்து பேசவும் இல்லைன்னு முடிவு அதாவது பண்ணணும்னு சொன்னீங்க. தெரியல. அதாவது நான் இல்லைன்னு சொன்ன, பிஜேபி நீ கொண்டு இல்ல வரேன் ஆமான்னு சொல்ல பிஜேபி போறியா? கொண்டு வரேன்னு வேண்டாம் சொல்லும் போது பண்ண. கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி ஒருத்தரை பிக்ஸ் பண்ணி அவருக்கு நம்ம கட்டுற வரி பணத்தை அவருக்கு சம்பளமா 3 லட்சம்ன்றாங்க, இல்ல 2 மீம் லட்சம்ன்றாங்க போட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. மீம் போட்டவனை அரெஸ்ட் பண்ணிட்டு நீங்க பேச்சு பேசலாமா? இந்த பேச்சு ப்ரோ சவுக்கு சங்கர் நமக்கு பிடிக்கும் பிடிக்காம இருக்கும், ஆனா அவர் உள்ள வச்சது இல்ல கரெக்டா வைபர்? யார் பண்ணாலுமே சவுக்கு ஏங்க, சங்கர் இருக்காரு, யார் எங்க இருக்காரு? பண்ணாலுமே அது தப்புதான். சவுக்கு சங்கர் கார்த்தி நீங்க ப்ரோ, வைபர் நீங்க சவுக்கு சங்கரை விட்டு சங்கருக்காக சொல்லுங்க. பேசிருக்கீங்களா? ஃபெலிக்ஸ் அதுதான் அதுதாங்க ஃபெலிக்ஸ் யார் பண்ணாலுமே ஃபெலிக்ஸோட யூடியூப் சேனலை தப்புதான் காலி ப்ரோ. பண்ணி ஃபெலிக்ஸை அதனால வந்து 6 மாசம் ஜெயில வச்சு இல்ல நீங்க பேசுறீங்களா? ஜட்மெண்டே அப்படிதான் இப்போ போய் இல்ல சுப்ரீம் இல்ல கோர்ட்ல போய் தான் கார்த்தி அவர் ப்ரோ, ப்ரோ வாங்கிட்டு வந்தாரு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஏங்க ஃபெலிக்ஸ்லாம் இவருக்காக எவ்வளவு உழைச்சாங்க தெரியுமா இந்த ப்ரோ? மாதிரி ஃபெலிக்ஸ்லாம் 2018 சரி 19 ஒரு எல்லாம் நிமிஷம் ஒரு அவர் நிமிஷம். பவர் ஹவுஸ். ஃபெலிக்ஸ்லாம் இந்த மாதிரி அவரே அடிச்சு உட்காந்துட்டீங்க, உங்களுக்கு எதிராக கேள்வி ஏங்க கேட்டாருன்னு. நீங்க சரி எல்லாம் ஒரு பேசலாமா நிமிஷம். ஜனநாயகத்தை பத்தி? இந்த சொல்லுங்க. மாதிரி இந்த மாதிரி யார் பண்ணாலும் தப்பு தான், அது அவங்க பண்ணாலும் தப்பு தான். ஆனா வந்து இந்த ஒரு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு தெரியும், அவரு வந்து ஏடிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு ப்ரோ பண்றாருன்ற மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு நியூஸ் வந்தது. வரலாறு தெரியல. ஃபெலிக்ஸ்னாலே டிஎம்கே தான். இப்ப உங்களை இல்ல கேள்வி இல்ல அது கேட்டாங்க, அப்ப மணி யாரு? இப்ப மணி அடி அடின்னு அடிக்கிறீங்களே, ஏங்க மணி 2 உங்க பேருமே ஃபேவர் 10 டிஎம்கேக்கு வருஷம் சப்போர்ட் பேசினாரு பண்ணாங்கங்க. ஜேர்னலிஸ்ட் மணி. 2021க்கு முன்னாடி சவுக்கும் வந்து டிஎம்கே அது சப்போர்ட் எப்படி தான். உங்களுக்கு பேசுறப்ப அதுக்கப்புறம் மட்டும் தான் வந்து இனிக்குது? இப்ப மாறிட்டாரு. உங்களுக்கு பேசினா நியூட்ரல், ஆனா ஒன்ஸ் உங்களை கேள்வி கேட்டாங்கன்னா அவன் ஏடிஎம்கே பி டீம் பிஜேபி ஃபண்ட் பண்ணுதுன்னு திருப்பி விட்டுருவீங்க. ஆனா உங்களுக்கு 10 வருஷம் ஜேர்னலிஸ்ட் மணி 6 மணி பிஜேபின்னு பேசினாரு, சொல்லலைங்க. அப்ப அவரு அப்போ நியூட்ரல், அப்ப அவர் நியூட்ரல் கொண்டாடினீங்கல்ல. ஆனா ஃபெலிக்ஸும் உங்களை கேள்வி கேட்டாங்கன்னு ஒண்ணு முடிச்சு விட்டீங்க. அவர்லாம் ஃபெலிக்ஸ் பாலிடிக்ஸ் ஃபாலோ இல்ல பண்ண இல்ல உங்களுக்கு தெரியும். ஃபெலிக்ஸ் ஒரு சவுக்கு நிமிஷம் மணி எல்லாம் ப்ரோ, எவ்வளவு ப்ளே பிஜேபி பண்ணாங்கன்னு உங்களுக்கு. கார்த்தி ப்ரோ கொடி ப்ரோ உதயநிதி ஸ்டாலின் இப்போ துணை முதல்வர் ஆக போறாங்கன்னு செய்தி வருது, எப்படி பாக்குறீங்க?
ஆல்ரெடி அவர் தானே, ஆல்ரெடி அவர் தான். இதுல என்ன டவுட் இருக்கு? அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு மட்டும் தான், ஆக்டிங் அது சிஎம்ஏ எப்போ அவர் வரும்னு தானே ப்ரோ. தெரியாது. இதுல என்ன இருக்கு? அவங்க கட்சி அவ்வளவுதான். அவங்க இதுல வேலை என்ன இருக்கு? பண்ணிக்கணும். யாரை எதிர்க்க போறாங்களா? யாரை கேள்வி கேட்க போறாங்களா? கிடையாது. அவங்க கட்சி அவங்க மாத்திக்கலாம், அதுல தப்பே இல்லை. இன்னொன்னு, ஆந்திராலாம் பாத்தீங்கன்னா, ஆந்திரால அஹ், நிறைய இருக்காங்க, தெலுங்கானால இருக்காங்க, எல்லாம் டெப்டி சிஎம்ன்றது பெரிய, அங்க இருக்க எல்லாருக்கும் கொடுக்குற போஸ்ட் தான். மற்ற எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் பெருசா கொடுக்கறது இல்ல. அவரு கொடுக்குறாருன்னா ஆக்சுவலா அவர் தான் இப்போ டெப்டி சிஎம். ப்ரோ ஆனா அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கு ப்ரோ. கொஞ்சமா ஸ்டாலின்லாம் சரி ஒரு 40-50 வருஷம் இது பார்த்து ப்ரோ இல்ல ப்ரோ, இப்போ உங்களுக்கு ஷாக்கா இருக்கா? எனக்கு உங்களுக்கு புரியல, என்ன 6 ஏத்துக்கிறதுக்கு மந்த்ஸாவே அதை அவங்க ஸ்டோரியை லீக் ஏத்துக்கிறதுல என்ன பண்ணிட்டு தான் இருக்கு? இருக்காங்க. 6 மாசம் மக்களுக்கே சலிப்பு தட்டி அட ஏத்துக்கிறதுல ஆமாங்க அப்படின்னு. ஏத்துக்கிறதுல என்ன இருக்கு? இல்ல ப்ரோ, இப்பதான் வந்தாரு, 4-5 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய போஸ்ட். அடுத்த இப்போ 2026 சிஎம் கேண்டிடேட் பேசா கூட இப்ப இருக்கலாம். அப்ப விஜயண்ணா கூட தான் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2026 சிஎம் ஆகணும் 1.5 வருஷத்துல. நீங்க சொல்லுவீங்களா 1.5 வருஷத்துல எப்படிங்க சிஎம் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்னங்க 1.5 வருஷம் தான் ஆச்சு அதுக்குள்ள சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? ப்ரோ அது எப்படி ப்ரோ? அவர் அப்படி இல்ல இல்ல. இல்ல ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட். அவர் டிஎம்கே ஸ்டாண்டா தான் அப்புறம் இப்போ என்ன, இப்போ வரைக்கும் எடுக்கிறாரு. 3 வருஷம் எம்எல்ஏ இருக்க அவர் டெப்டி சிஎம் ஆகலாம்ல? 1.5 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவர் வந்து சிஎம் ஆகும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏ ஆனவர். ஆல்ரெடியே Bro, நம்பர் அது பிளேட்ல அவங்க ஃபேமிலி போட்டாங்க ஓன்டு சிஎம். கம்பெனி, அதுல அவங்க என்ன வேணாலும் ஆகலாம். அதை நம்ம நியாயப்படுத்தல. அது எனக்கு விருப்பம் கிடையாது தான். இல்லைங்க பாருங்க, அது கட்சிக்காரங்க விருப்பம் அவங்களுக்கு விருப்பம் விருப்பம். இருக்கிறத தாண்டி உண்மையில அந்த கட்சி அந்த கட்சி ஸ்ட்ராங்கிறதுக்கு காரணமே தாங்க. இப்ப யாரோ ஒருத்தர் ஆக்கலாமா? யாரோ ஒருத்தர் ஆக்கிடலாம் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாம் நேஷனல் பார்ட்டிலாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, எதிர்கட்சிலாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, இப்ப ஸ்டாலினுக்கு அப்புறம் அந்த கட்சி வந்து யாரோ ஒரு ஒரு கையில கொடுத்தா அந்த கட்சி ஈஸியா வந்து காலி பண்ணிடுவாங்கல்ல, உடைச்சிருவாங்கல்ல. அப்ப ஸ்ட்ராங்கா ஒரே ஆள்கிட்ட வச்சுக்கிறதுக்கு அவங்க பண்றாங்க. அப்படின்னா நம்ம இப்பவே நெப்போட்டிசம்னு எடுத்துட்டீங்கன்னா நெப்போட்டிசம். அப்படின்னா இப்பவே நம்ம ஆமா ஏங்க, இது பண்ணுமா? இது என்ன, இதுல என்ன இருக்கு? இதுல அவங்க அந்த கட்சியோட இதே அப்படிதான் இருக்கு, ஸ்ட்ரக்சரே அப்படிதான் இருக்குன்றது தானே. ஆமா ப்ரோ, நீங்க சொல்ற அது மாதிரி அவங்க நேரு ஏத்துக்கிறாங்களே. பையன். இப்ப கட்சி தானே, ஏன்னா கட்சி தொண்டர்கள் தான் அதை பத்தி ஃபீல் பண்ணணும், நம்ம ஏன் ஃபீல் ஆமா பண்ணணும்? அதுதான் நான் சொன்னேன். அவங்க இன்னொன்னு, கட்சி இந்த கட்சியை வந்து வேற யார்ட்டா கொடுத்தீங்கன்னா, வேற யார்ட்டா கொடுத்துக்குவீங்க. எடப்பாடிட்ட கொடுக்குறீங்க. எடப்பாடி ஓபிஎஸ் 2 பேரும் வந்தாங்க. ஓபிஎஸ் ஒரு பக்கமா போய் ஒரு 11 எம்எல்ஏ கூட்டு போனாரு, பை எலெக்ஷன் வந்துச்சு. இந்த பிரச்சனை இருக்குல்ல, டிஎம்கேல இந்த பிரச்சனை வரவே வராது ப்ரோ. ஆனா பட் ரியல் டெமோக்ரஸிங்கிறது இந்த இடத்துல எலெக்ஷன் பாசிட்டிவ் தானே. அடிச்சு மேல வரவன் தான் தலைமை. இப்ப எடப்பாடி நமக்கு பிடிக்குதோ இல்லையோ ஏதோ டகல்டி பண்ணி வந்துட்டாரு. ஆனா ரியல் டெமோக்ரஸிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கறது கிடையாது. எடப்பாடி ஏடிஎல் நடக்கிறது தான் ஒரு ரியல் கட்சி. திறமை சர்வே தான் கட்சியா இருக்கணும். பட் அது அவங்க ரியல் டெமோக்ரஸி எங்க எடப்பாடிக்கு வந்து அந்த மாதிரி அவர் அடிச்சு மன வந்தாரு, காலில் விழுந்து வந்தாரு. அவர் ஆக்கினாங்க, இருங்க நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், ஜெயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து இடத்த பிடிச்சிட்டு நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இல்லைங்க, நான் இந்த இடம் எனக்கு தான் அப்படின்ட்டாரு இவரு. இல்ல ப்ரோ, நான் உடனே சொல்றேன், ஏடிஎம்கேயோட பியூட்டியே இப்ப எடப்பாடி 10 வருஷம் கழிச்சு நம்ம யார வேணாலும் டவுட் சொல்லலாம். சிவிஎஸ் வர, சிவி சண்முகம் வரலாம், வேலுமணி வரலாம். சோ அதுதான் ஒரு கட்சியை வந்து உயிர் போட வச்சுக்கிடுங்கிறது என்னோட கருத்து. அப்படி இல்லை, அப்படி நீங்க யாருக்கு ஏடிஎம்கே எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு. அது நீங்க சொல்ற கம்பேரிசன் தப்பு. பிஜேபி சொல்லுங்க, அந்த பிஜேபி அப்படிதான். ஆனா ஏடிஎம்கே அப்படிதான். ஏடிஎம்கே ஒரு கிளை செயலாளர் அவன் ஆஸ்பைர் பண்ணலாம், பிஜேபி சிஎம் ஆகணும்னு. ஆனா டிஎம்கேல அது நடக்காது இல்ல. டிஎம்கேல என்னன்னா நீங்க சொல்ற வார்த்தை தான், கொத்தடிமை தான் சாவடிங்க. ஆனா ஏடிஎம்கேல இல்ல என்ன, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருந்தீங்க. பிஜேபி ஏடிஎம்கே கம்பேர் பண்றது தப்பு. ஃபர்ஸ்ட் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து டிசம்பர்ல 5 ஸ்டேட் எலெக்ஷன் நடந்துச்சு. சிஎம் கேண்டிடேட்டே சொல்லுங்க, அவங்க சொல்லாம நிறுத்தினாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுல 4 ஸ்டேட் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் கேண்டிடேட் சொல்றாங்க சிஎம். யாரு ஏற்கனவே சிஎம் இருந்தவங்க எல்லாத்தையுமே சிஎம் எல்லாம் விடாம புதுசா சிஎம் சொல்றாங்க. ஒருத்த வாய் பேசல, அப்படியே இருக்கு அந்த கட்சி, அந்த ஸ்டேட்ல அப்படியே இருக்கு. ப்ரோ நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். டெமோக்ரஸி இருக்க ஒரே கட்சி இந்தியால இருக்க ஒரே கட்சி பிஜேபி தான், வேற எங்கேயுமே கிடையாது. மோடியே வந்து போயிட்டாருன்னா கூட, மோடிக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து மோடிக்கு அப்புறம் இன்னொருத்தர் வர்றாருன்னா அவர் தலைவரா ஏத்துக்கிறது இந்த கட்சி மட்டும் தான் ஏத்துப்பாங்க. ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் சொன்ன கான்டெக்ட் என்னன்னா, யார் வேணாலும் ஆஸ்பைர் பண்ணலாங்கிற. நாளைக்கு நான் சிஎம் ஆகலாம், பிஎம் ஆகலாம், யார் வேணாலும் ஆஸ்பைர் பண்ணலாம். டிஎம்கே ஆர் காங்கிரஸ்ல காந்தி ஃபேமிலினா காந்தி ஃபேமிலி அதுக்கு ஒரே கட்சி. அதுதாங்க சொல்றான், அந்த ஒரு கட்சி அப்படின்னா பிஜேபி தான், வேற எதுவும் கிடையாது. இல்ல ப்ரோ, ஏடிஎம்கேன்றது ஒரு சாய்ஸா கொடுத்ததுங்க அவருக்கு. டிடிவி தினகரன் சிஎம் ஆக்கணும், ஆக்சுவலா சசிகலா சிஎம் ஆகணும்,
அதை வந்து நம்மளுங்க கெடுத்து விட்டாங்க பிஜேபிக்காரங்க. அந்த அம்மா வந்து டக்குன்னு உள்ள பிடிச்சி போட்டானுங்க. அப்போ அந்த அம்மா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, சரி ஓகே சப்ஸ்டியூட்டாக யாராவது ஒருத்தர் வச்சுட்டு போவோம். டிடிவி தினகரனை வச்சா, டிடிவி தினகரனை வந்து சொந்தக்காரர். ஆக்சுவலாக அவர் வந்து சித்தி, டிடிவிக்கு சித்தி தான் அவங்க. பையன் முறை தான். இவனை வச்சுட்டு போனா இவன் நம்மளை காலி பண்ணிடுவான். அதனால எடப்பாடி கொஞ்சம் பாவம் அப்பாவி மாதிரி இருக்காரு, இவர் வச்சுட்டு போவோன்னு பார்த்தா இதுக்கு டிடிவியே பரவாயில்லன்ற மாதிரி ஒரு லைவ் பார்த்துட்டாரு எடப்பாடி. இதுதான் உண்மை நடந்தது. இது ஆக்சிடென்டா நடந்த விஷயம் தான். அந்த அம்மாக்கு தெரியாதா டிடிவி தினகரனை வந்து சிஎம் ஆக்கிட்டு போயிருக்க முடியாதா? அவன் சொன்னா வந்து யாரும் எம்எல்ஏ லெட்டர் கொடுத்துருக்க மாட்டாங்களா? அந்த அம்மா நினைச்சது என்ன, டிடிவி வந்து வந்ததுக்கு அப்புறம் சித்தி ஓரமா உட்காரு, அவர் சசிகலான்னு தான் பேசுவார். நீங்க பேட்டிலாம் சொல்லியிருப்பாரு, சசின்னு தான் சொல்லுவேன்னு சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஈக்குவலாக ஒரு 10 வருஷம் வித்தியாசம் தான் ரெண்டு பேத்துக்கும் ஏஜ்ல. சசி தான், சசி சும்மா சசி அப்படின்னு போயிடுவாரு, நம்ம ஆளே வச்சா அப்படின்னு சொல்லி எடப்பாடின்னு ஒருத்தர் வச்சா ஓகே சமாளிச்சிடலாம். வந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் மாதிரி எந்திரிப்பாருன்னு நினைச்சாரு. எடப்பாடி வந்து போனதுக்கு அப்புறம் பிஜேபி சப்போர்ட் இருந்தனால சசிகலாவே நீ யாருன்னு கேட்டாரு. அப்படி நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் அது. அங்க டெமோக்ரஸி எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்படிலாம் பார்த்தா டெமோக்ரஸி ரொம்ப கேவலமா இருக்க கட்சி ஏடிஎம்கே தாங்க. எல்லாருமே காலில் விழணும், குனியணும். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அப்படின்னா குடும்ப கட்சி தான் வரும். அதுக்கு வந்து டிஎம்கே எவ்வளவோ பரவாயில்ல. டிஎம்கே வந்து தொண்டர்கள் Bro, நான் இந்த தான் கருத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. உங்க இதுல நான் எல்லாரையும் உடன்படுவேன். பட் இதுல வந்து எனக்கு டிஎம்கேவா ஏடிஎம்கே பெட்டர் தான் ப்ரோ. யார் வேணாலும் அங்க வளரலாம் ப்ரோ. எடப்பாடிக்கு அப்புறம் நீங்க யார வேணாலும் தூக்கலாம்ல அந்த தலைமை பதவிக்கு. யார் வேணாலும் வரதுக்கு யாரு வேணாலும். அதுதான் ப்ரோ ஒரு ரியல் என்ன சொல்றது, அது இப்ப நடந்த அலைவா இருக்குது. இப்ப நடந்த ஒரு இன்சிடென்ட் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஜெயலலிதா வந்து அப்படி ஏன் வச்சிருந்தாங்க அப்படின்னா, யார் வேணாலும் வரலான்னு கிடையாது, நான் சூஸ் பண்ற ஆள் வரலாம் அப்படின்றது அவங்க வச்சிருந்தாங்க. யார் வேணாலும் வரலாங்க, யார் வேணாலும் உழைத்தால் நம்ம சூஸ் உழைத்தால் யார் வேணாலும் வரலாம் ப்ரோ. ஏடிஎம்கேல இன்னைக்கும் அதான் நிலைமை. நீங்க யார் நான் ஒரு பிஜேபி சப்போர்ட்டர் தான், அண்ணாமலை பக்தி தான், மோடி பக்தி தான். பட் ஏடிஎம்கேல இருக்கிற பாசிட்டிவ் நம்ம சொல்லணும் ப்ரோ. அது தப்பா எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன். நீங்க இதுல உடம்பட வேணாம். பட் ஏடிஎம்கேனா எடப்பாடி இடத்துக்கு யார் வந்துருவா இருங்க. எடப்பாடிக்கு அப்புறம் யார் வேணாலும் வரலாம். அதானே பியூட்டி. அதுல நம்ம சொல்லவே முடியாது. இப்ப எடப்பாடி வருவார் நம்ம நினைச்சோமா? 2017 எடப்பாடி வந்தாரு நம்ம நினைச்சிருப்போம். அதுதாங்க சொல்லிட்டேன். எடப்பாடி எப்படி வந்தாரு சொல்லிட்டேனே. அப்புறம் நான் எடப்பாடி எப்படி வந்தாருங்கிறதுக்குள்ளே ஒரு எக்ஸோ யாரோன்னு வச்சுக்கிறீங்க. ஆனா ஆஃப்டர் எடப்பாடி ஹூங்கிறதுல ஒரு 10 பேர் இருப்பாங்க லைன்ல. அதுதானே ஒரு கட்சியோட. ஜெயலலிதா டெத்தில் நடந்துச்சுங்க. ஏங்க ஜெயலலிதா டெத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட், அவ்வளவுதான். அவங்க இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான். ஆமா ப்ரோ. ஆஃப்டர் எடப்பாடி ஹூங்கிறது நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். ஆஃப்டர் எடப்பாடி ஹூ எனிபடி, இட் கேன் பி எனிபடி, எக்ஸ் ஒய் ஆர் இசட். அதுதானே பியூட்டி. அது இல்லங்கிறீங்களா நீங்க? அப்படில நீங்க இப்ப எப்படி முடிவு பண்ண முடியும்? ஓகே, அதான் ப்ரோ. லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி மாதிரி. இது என்னோட ஸ்கூல் ஆஃப் தாட், உங்க ஸ்கூல் ஆஃப் தாட் டிஃபரண்ட். பட் ஓகே ஃபைன், வெல் அண்ட் குட். அப்படி கிடையவே கிடையாதுங்க. அதெல்லாம் இருக்காது. எடப்பாடிக்கு அப்புறம் யாரு வருவா? யார ஒருத்தர் வந்து நான் சொல்றேன், மேபி எஸ்பி வேலுமணி வரலாம், தங்கமணி வரலாம், யார் வேணா வரலாம் ப்ரோ. ஏடிஎம்கே அவரு எடப்பாடி ஒழுங்கா நடத்தாங்க. எடப்பாடி இது ஏடிஎம்கே அழிஞ்சிட்டுனா நீங்க என்ன கேட்க கூடாது. ஆனா ஏடிஎம்கே உயிர் போட இருந்ததுன்னா யார் வேணா வாலிபனா. என்ன ப்ரோ? அவர் இன்னும் 35 வயசு ஆகுது. எல்லாருக்குமே ஈக்குவல் ஏஜ் தான். அவங்க எல்லாருமே இந்த ஜெனரேஷன். இவர் எங்க ப்ரோ? சிவி சண்முகம் பிலோ 50 தான் இருப்பாரு. ஏடிஎம்கேயோட ஃபியூச்சர் வேற. ஓகே, அதை விட்டுங்க, பாப்போம். இந்த எலெக்ஷன் தெரிஞ்சு போயிடும் 2026. அதுதான் ப்ரோ சொல்றேன். அழிஞ்சதுன்னா ஓகே, முடிஞ்சிரு கடற்கடல். நம்ம பிஜேபி செகண்ட் வந்துரும். ஆனா ஏடிஎம்கேவை இவர் எடப்பாடி வந்து ஒரு 80 சீட் அடிச்சு காப்பாத்திட்டாருன்னு வைங்களேன், அப்போ கேம் மாறும். 21 எப்படி ஒரு 70 சீட் அடிச்சாரு, அந்த மாதிரி அடிச்சிட்டாருன்னா சோழி முடிஞ்சிடும். ஆனா இப்போ இதுல ரவுட் ஆன மாதிரி 70, 80, 70, 80, 100 அது கிடையாது. 117 நீங்க இல்லைன்னா கதை முடிஞ்சு. ஆமா, அதுவும் ஒரு ரீசன் தான். ஏன்னா இவருக்கு ஒரு மோரலஸ் டூ ஆர் டை தான். பட் அவர் என்ன நினைப்பாருன்னா, கலைஞர் 13 வருஷம் வெயிட் பண்ண மாதிரி நானும் வெயிட் பண்ணி 2031 கூட நான் ஜெயிச்சுக்கிடுவேன்னு அவர் நினைப்பாரு. ஏன்னா அவர் ஸ்டூடான ஆளுதான். ஸோ 26க்கு ஆனா அங்கிருந்து நம்ம கொஞ்சம் தூக்குற ஆட்களையும் தூக்கலாம். பட் சொல்றேன், அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா காலி, இல்லைன்னா முடிஞ்சுது. நீங்க வெயிட் பண்ணுவீங்க, நீங்க வெயிட் பண்ணலாம், அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆமா, அது கரெக்ட். அவன் ஜெயிச்சுக்கிற இடத்துல தான் இருப்பாங்க யாரா இருந்தாலும். ஓடுற குதிரை எல்லாம் பந்தயம்.
இது விஜயோட பிளான் ஏடிஎம்கே ஓட்ட பிடிக்கிறது தானா? விஜய்க்கு வந்து எல்லா கட்சியில இருந்து ஓட்டு வருங்க. எல்லா கட்சியில இருந்து ஓட்டு வரும். அவர் எல்லாருக்கும் எல்லா கட்சியில இருக்கவங்களும் அவருடைய ஃபேன்ஸா இருக்காங்கல்ல. அதனால அந்த ஓட்டு தான் இந்த ஓட்டுலாம் இல்ல. அவர் டார்கெட் என்னன்னா நான் எதுக்கு மைனாரிட்டி கேட்டேன்னா ஓட்டு. அவர் டார்கெட் வந்து மைனாரிட்டி ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு அதை டார்கெட் பண்ணி பண்றாரு. அதுக்காக அரசியல் இது ஆரம்பிச்சிருக்காரு. பெரியாரு கொண்டு வந்ததுனால நான் கேட்டேன். நம்ம பெரியாரு கொண்டு வந்தா டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே அதை இது பண்றாங்களே, அந்த ஓட்டை எப்படியாவது எடுக்கணும். ஏன்னா அதை எடுத்தா தான் ஜெயிக்க முடியும். நீங்க பெரியாருக்கு ஓட் பேங்க்ல கிடையாதுங்க. இல்ல ஜி, அதை வச்சுதானே இவங்க ரெண்டு பேருமே அக்செப்ட் பெரியாருக்கு ஓட் பண்ணிருக்காங்க, பேங்க் டிஎம்கே ஏடிஎம்கே. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. பெரியார் வந்து பிஜேபி வந்து வெறுப்பேற்றுறதுக்கு திமுக வச்சிருக்க ஒரு பிம்பம், அவ்வளவுதான். அவங்க என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்களா பெரியார் பெரியார்னு? கிடையாது. பிஜேபி இங்க வந்து ரூலிங் வந்ததுக்கு அப்புறம் அவங்களை விருப்பத்துறதுக்கு இவங்க வச்சிருக்காங்க பெரியார. ஆனா ஹச்ராஜா தான் ப்ரோ அதை உடைச்சாரு. அவருக்கு ஓட் பேங்க்லாம் கிடையாதுங்க. பெரியாருங்கிறது ஒரு புனித பசுவா இருக்கப்ப அவர் கிடையாதுங்க. அதை உடைச்சது ஹச்ராஜா தானே ப்ரோ 2014-13 டைம்ல. ஏன்னா அந்த டைம்ல யாருமே அவரை தப்பா பேச முடியாது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இல்ல, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அது டிபேட்டே கிடையாது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் டிபேட்டே கிடையாது. பெரியாரை பத்திலாம் அவங்க பேச மாட்டாங்க. ஜெயலலிதா இல்ல ஹச்ராஜா பிஜேபி பிஜேபில வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி காரன் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இவங்க விருப்பத்துறதும், இவங்க பெரியார் ஆகுன்னு சொல்லி விருப்பத்துறதும், அதை ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டதே தவிர அவங்களுக்கு பெரிய ஓட் பேங்க்லாம் கிடையாது. பெரியார் ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 1% இருப்பாங்களா, 2% இருப்பாங்களா? பெரியாருக்காக ஓட்டு போறவனா இருக்கானா? அதெல்லாம் கிடையாது. அவன் வெறுப்பத்துறதுக்காக வச்சிருக்க ஒரு பிம்பம், அவ்வளவுதான். அப்படிதான். ஆனா இதை ஃபாலோ பண்றதுனால ஓட்டெல்லாம் ஒண்ணு ஏறாது. ஆனா அவரு இதை ஃபாலோ பண்றத தாண்டி என்ன பண்றாருன்னா, இந்து கடவுள் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டான் அப்படின்னா முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ்லாம் நம்புவாங்க. அவங்க எப்படி நம்புவாங்க அப்படின்னா, அவங்க ஓகே திமுக மாதிரியே இருக்காங்க. திமுக ஏன் ஓட்டு விடுது முஸ்லீம் கிறிஸ்டின்? அவங்க இந்து கொண்டாட மாட்டாங்க. கார்த்தி ப்ரோ இல்ல ஒரே நிமிஷம், இந்து மதிக்க மாட்டாங்க. இல்ல ஒரே நிமிஷம் கார்த்தி ப்ரோ, இது வந்து அப்படி கிடையாது. சொல்லி முடிச்சிடுறேன். முன்னாடி சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். இல்ல பெரியாருக்கு ஓட் பேங்க்ல அது வந்து நான் சொல்றேன். பெரியார் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அது எப்படி பிஜேபிக்கு எதிரா ஒரு இதா பயன்படுத்துறாங்கன்றது அதுவும் உண்மை. அதே மாதிரி வந்து அவருக்கு ஓட் பெருசா இல்லைன்னா அது திராவிடர் கழகம் அது சார்ந்தவங்க, அவங்க திமுக கூட தான் இருக்காங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா வந்து இப்போ ஒண்ணுமே இல்லை, அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு தலைவர் பிறந்த நாளுக்கு போய் ஒரு இது போடுறாருன்னா அது வந்து கட்சி ஆரம்பிச்ச புதுசுல பண்றதால அது ஒரு பெரிய விஷயமா ஆகுது. ஒண்ணு இதை வந்து நம்ம உடனே பெரியாருக்கு இல்ல ப்ரோ, அவர் முதல் வாட்டி வெளியே வந்தா பெருசா இருக்கலாம் ப்ரோ. அவர் இப்ப தானே வெளியே வர்றாரு. ஒரு நிமிஷம் நம்ம வந்து இதை அப்படி ஃபாலோ பண்றாருன்னு பார்க்க கூடாது. ஒண்ணுமே இல்ல, காமராஜர் பிறந்த நாள் வந்தாலும் இதான் பண்ணுவாரு போறாரு, எம்ஜிஆர் கூட இதான் பண்ணுவாரு, ஜெயலலிதாக்கு அதெல்லாம் பண்றாரு. வைபர் அவர் 100 பேத்துக்கு மாலை போட்டோம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா விநாயகர் ஸ்கிப் பண்ணது கண்டிப்பா திராவிடன் பாலிடிக்ஸ் தான் பேசுவாங்க. நான் அன்னிடம் தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம அண்ணாவா சொல்றாரு, எம்ஜிஆர் வச்சிருக்காரு போட்டோ இந்த வீடியோல பாட்டுல, அதை பத்தி யாரு கேக்குறா? அவர் எல்லாத்தையும் கொண்டாடுறோம்னு போயிட்டே இருப்பாங்க. இதே விஜய வந்து நாளைக்கு வந்து 6 மாசம் கழிச்சு வந்து ஒரு கோயில்ல போய் நின்னாருன்னா, தீபாவளிக்கு வாழ்த்து போட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு அவர் தீபாவளி அன்னைக்கு வாழ்த்து போட்டாரு, ஹாப்பி தீபாவளின்னு போட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால அவர் ஸ்டாண்டை ஈஸியா மாத்திக்க முடியுங்க. என்னைக்குமே வந்து ஒன்றும் ஓப்பனா பேசாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் மேம்போக்கா எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டு. இல்ல கார்த்தி ப்ரோ, நீங்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு தெரியல. இந்த வாழ்த்து போடலாம் நம்ம திராவிடன் பாலிடிக்ஸ் நம்ம பண்ணலாம்னு அவர் யோசிச்சு அது பண்ணாம அப்படிலாம் கிடையவே கிடையாது. திராவிடன் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். உனக்கு தெரியாது, நான் சொல்றேன். எனக்கு இல்ல உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அது சிம்பிள் எக்ஸாம்பிள் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இதே சீமான் வந்து தம்பி விஜய்னு பேசிட்டு இருந்தாரு. எனக்கு விஜய்க்கு கனெக்ட் இல்லை, சரியா? ஆனா சீமானுக்கு விஜய் கனெக்ட் இல்லை, நீ ஒத்துக்குவியா? 2 பேருக்கு கனெக்ட் இருக்கா இல்லையா? அதையா ஒத்துக்குவியா 2 பேரும் பேசிக்குவாங்கன்னு? இல்ல தொடர்ந்து பேசிருப்பாங்கல்ல. இதே சீமான் ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் என் தம்பி விஜய் வந்தா நான் விஜயோட சேர்றேன், விஜயோட சொல்லிட்டு திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து 234 தொகுதியில நான் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல. அதுக்கு என்ன காரணம் சொல்லு? திடீர்னு ஒரு நாள் ரேண்டமா ஒரு 15-20 நாள் இருக்கும். 20 நாளுக்கு முன்னாடி வந்து அந்த மாநாடுலாம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சொல்றேன். பேர் வச்சதுக்கு அப்புறம் தானே, பேர் கழகம்னு வச்சதுக்கு அப்புறம் நினைக்கிறேன். கிடையாது, கரெக்டா? கிடையாது.
ம். கிடையாது. மாநாடு அந்த டைம்ல தான் இவர் பெரியார் பாலிடிக்ஸ் பேச போறாருன்றது நான் சொன்னேன். ஓகே, சீமானுக்கு எப்படி தெரியுது? சீமான் கூட பழகுனவர் தானே. இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடி தான் பேர் வந்துருச்சுல்ல, வெற்றி கழகம்னு வந்துருச்சுல்ல. அவர் தான் சொல்லியிருக்காரு கழகத்தை கூட கூட்டணி அது இல்லைன்னு. தமிழக வெற்றி கழகம்னு பிப்ரவரியில வந்துச்சு. வந்ததோட சரி. இல்ல இவர் பிப்ரவரியில சீமான் வந்துச்சு. சொல்லியிருக்காருல்ல, அடக்கமே இல்ல. கழகம் கூட கூட்டணியே கிடையாதுன்னு முன்னாடியே பேசியிருக்காரு. அதெல்லாம் அதெல்லாம் வச்சுக்கிட்டும் கிடையாது. அவர் திராவிட கட்சி தான் சொன்னாரு. திராவிட கட்சி தான் சொன்னாரு. பிப்ரவரியிலே வந்துருச்சு தமிழக வெற்றி கழகம்ன்ற பேர். சீமான் வந்து ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் என் தம்பியோட கூட்டணின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து ரேண்டமா 234 தொகுதியில் நான் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு அப்படின்னா சீமானுக்கு தெரியாம இருக்குமா? அவர் பேசாம இருக்காரா? விஜய்கிட்ட பழகாம இருக்காரா? அவர் பார்க்கலையா? அவருக்கு தெரியாதா? இல்ல அது அது முதல்ல இவங்க டிவிகே சைட்ல இருந்து அதை இது பண்ணணும்ல. சோ நீ நானும் பேசலாம். யுகத்துல பேசுவோம் சரியா? இல்ல நீ ப்ரோ, பாரு, அவரு நான் பேசலாம் ப்ரோ, பேசலாம், கூட்டணி அமையலாம். சீமான் யூடியூப்ல கூட இருக்கவன் சேர்ந்துட்டா பேசலாம். இல்ல இல்ல கார்த்தி ப்ரோ, இப்போ சீமான் கூட சேர்ந்துட்டா அவர் யூடியூப்ல தமிழ் இவ்வளவு பேரு யூடியூப்ல பேசுறவன் இதுல பேசுறவன் ட்விட்டர்ல பேசுறவன் இவங்க யாருக்குமே தெரியாது. ஓகே, சீமானுக்கு டைரக்ட் இருக்கா இல்லையா? விஜய்கிட்ட பேசுவார்ல. டைரக்டா பேசுவாரான்லாம் தெரியல ப்ரோ. ஆனா எப்பயாவது பேசியிருக்கலாம். தொடர்ந்து பேசுற அளவுக்குலாம் அவர் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கருத்து பரிமாற்றம் அப்படி அந்த இடத்துல இருக்க மாட்டாரு அவரு. ஏன்னா எட்ட இருக்கிறதால தான் நிறைய விமர்சனமும் பண்ணியிருக்காரு விஜய் மேல. அதனால இது வந்து எப்படின்னா, இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல இல்ல ப்ரோ, நாம் தமிழரோட இது தெரியும், அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியும். அவங்க கூட கூட்டணி வச்சுட்டா டிவிகே சைடே வந்து ஒரு மாதிரி விமர்சனங்கள் நிறைய வரும். இந்த மாதிரிலாம் பேசுனாங்களே, அப்ப அதுக்கு பதில் அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் போச்சு. மைக் சிம்பிள் எல்லாம் போட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை போச்சு. அவர் ஓட்டு போட்டதே நாம் தமிழருக்கு தான் விஜய். இந்த 2026 24 அவர் ஓட்டு போட்டதே எப்படி ப்ரோ தெரியும்? அவர் ஓட்டு போட்ட வீடியோ எடுத்து பாருங்க. அது நம்ம அவர் சொல்லியிருக்காரு. நீங்க அந்த வீடியோ எடுத்து பாருங்க, அப்பயே தெரியும் அவங்க தான் ஓட்டு போட்டாங்க. இல்ல அவரு கட்சி ஆரம்பிச்சு அகேன்ஸ்டா இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காருன்னா அவரும் அதே ஸ்டாண்ட் தானே எடுக்கணும். அதுதான் விருப்பப்படுறாரு. ஆனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா டிஎம்கே ஸ்டாண்ட் தான் எடுக்க போறாருன்றீங்க. டிஎம்கே ஸ்டாண்ட் இல்ல, திராவிட ஸ்டாண்ட். திராவிட கட்சி அதிகம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ, திராவிடம்னா என்ன ப்ரோ எக்ஸாக்ட்டா? ஒரு நிமிஷம். இல்ல கார்த்தி ப்ரோ, நீங்க அப்படியே ஒண்ணு நினைக்க தேவையில்லை ப்ரோ. திராவிடர்னு எதுக்கு நினைப்போ? அண்ணாவையோ பெரியாரையோ முன்னோர்கள் தானே ப்ரோ. ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, நான் நினைக்கிறேன், தலைவரா இருந்திருக்காங்க. இருங்க நான் சொல்றேன். இருங்க, இப்ப ஒண்ணுமே தெரியாது. நான் நினைக்கிறேன், நான் ஏன் சீமான் நினைச்சாருன்னு கேக்குறேன் உன்கிட்ட கேள்வி. அவ்வளவுதான். போன மாசம் வரைக்கும் பேசியிருந்த சீமான் ஏன் நீ பேசுறாரு இப்படி? அவரே சொன்னாரு. எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. சரியா? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சும்மா இதை ஒண்ணு பேசிட்டு இருக்கேன். ஓகே, சீமானுக்கு தெரியாதா? இல்ல நான் சொல்றது போன மாசம் வரைக்கும் தம்பி, இன்னைக்கு வந்து ஏன் விமர்சனம் சொல்லு. அவரு வந்து பிடி கொடுக்காம இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, விஜய் பிடி கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. சீமான் கூட வந்து முன்னாடி பெரிய சீமான் வந்து அவர் முன்னாடி பெரியார பாராட்டியும் பேசியிருக்காரு. இப்போ சில கருத்துக்கள் உண்மையாவே சொல்றேன், அவர் பெரியார் இப்ப நேத்து கூட அந்த டாபிக் போயிட்டு இருந்தில்ல காதிபுரம். அதாவது யாருமே எந்த தலைவரா இருந்தாலும் சரி, அவங்களோட 100% கருத்தை நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அந்த சமயத்துல சமூக வலைதளம்லாம் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். அதனால அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை எடுத்துக்கிட்டு தீயவைகளை தூக்கி போட்டுறணும். வைபர் நான் இங்க பாரு, நான் ரொம்ப சாதாரணமா எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டேன். போன மாசம் வரைக்கும் தம்பி சொல்றது சீமான் ஏன் 15-20 நாளைக்கு முன்னாடி 234 தொகுதியிலையும் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லி பண்றாரு அப்படின்றது இருந்திருக்கலாங்கிறேன். விஜய் ஒருவேளை சிக்னல் கொடுக்காம இருந்தனால இவன் வேலைக்கு ஆக மாட்டான், நம்ம தனியா போலான்னு சீமான் நினைச்சிருக்கனால அது ஒரு ஆப்ஷன் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. விஜய் வந்து தமிழ் தேசியம் பேசுவாரு அவர் நினைச்சாரு, அது பேசல. திராவிட அரசுலாம் அது நமக்கு ஒட்டாது அப்படின்னு சொல்லி சீமான் விலகிட்டாரு. அவ்வளவுதான். விஜய் விலகிட்டாரு, அது ரெண்டு பேரும். இல்ல அவரே சொன்னாரு, அவரே வேணான்ட்டாரு. இன்னொன்னு அவர் சொன்னதை நம்ம எடுத்துக்க வேணாம். நான் சொல்றது என்னன்னா, அப்ப அண்ணாவை வந்து பாராட்டி பேசுறதோ, இல்ல பெரியாரை பாராட்டி பேசுறதோ, அடுத்து காமராஜரை பாராட்டி பேசுறதோ, இல்ல யாரா வேணா இருக்கட்டும், எம்ஜிஆர் கூட போய் மாலை போடுவாரு, அப்ப வந்து அதிமுக வழியில போறாரான்னு நம்ம பேச முடியாது இல்ல. இதெல்லாம் ஒரு முன்னோர்கள் முன்னாடி இருந்திருக்காங்க, அரசியல் தலைவரா இருந்திருக்காங்க, அவங்க பிறந்த நாள்ல ஒரு மரியாதை, இது எல்லாருமே பண்றதுதான்.
அதனால இது வந்து நம்ம அப்படி சொல்லவே முடியாது. இவர் வந்து இதுலதான் போறாரு. நெத்தியில பொட்டு பெரியார் வைபர் திடலுக்கு போறதா? பாரு ஒன்னு புரிஞ்சுக்க. இல்ல ஒரு நிமிஷம். நெத்தியில பொட்டு, புரிஞ்சுக்க வைபர். அதாவது லெட்டர் பேட்ல பொட்டு இருக்கும் நெத்தியில. ஆனா பெரியார் திடலுக்கு மாலை போட போகும்போது பொட்டு இருக்காது. இது பேர் ஆக்டிங். இல்ல லெட்டர் பேட்லயும் பொட்டு இல்ல ப்ரோ, பெரியார் கொடுத்தது. இல்ல இப்போ உங்களுக்கு பொட்டு வச்சாலும் பிரச்சனை, பொட்டு வைக்கலனாலும் பிரச்சனை. இல்ல என்னதான் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நடிக்கிறதுன்ற நான் ஏன் சொல்றேன், ஏன் நடிக்கிறீங்கன்றோம். ஏன் நடிக்கிறீங்க? நேர்மையா இருங்க. எப்படி இருக்கணும் அப்படியே ஏங்க இருங்க. அவங்க நடிக்கலங்க. ஏத்துக்கு நீங்க அவ்வளவுதான். பொட்டு ஒரு நிமிஷம். உங்களோட எதிர்பார்ப்புலாம் என்ன தெரியுமா? நீங்க ஏன் பொட்டு வச்சுட்டு போல, நீங்க ஏன் இல்ல பேண்ட் போட்டு போல, இல்ல இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதெல்லாம் நோட்டீஸ் பண்றாங்கன்னு சொல்றோம். இதெல்லாம் நோட்டீஸ் பண்றாங்க, ஏமாத்துறாருன்னு சொல்றோம், விபூதி அடிக்கிறாருன்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. யாரும் ஏமாத்தல. அவர் இவ்வளவு நாளா நம்ம பாத்திருக்கோம். 30 வருஷமா சினிமால இருக்காரு. எந்த மாதிரியான அவரோட வரலாறு நமக்கு தெரியும். யாரையும் வந்து அவர் காயப்படுத்தி பேசவும் இல்ல, எந்த மதத்தையும் தப்பாவும் பேசல. எனக்கு உண்மையிலேயே அவரோட பேரு ஜோசப் விஜய்னு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அந்த இப்போ அரசியல் வராரு, அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. ப்ரோ ஒரு வரலாறே தெரியுங்கிறீங்கல்ல. ஆனா அவரோட பேர் ஜோசப் விஜய்னு உண்மையிலேயே இந்த ஹச்ராஜா அந்த ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்ட பிறகு எனக்கு தெரியும். அவரு நீங்க சொல்ற மாதிரி அவர் வரலாறே தெரியும். ஓப்பனா இருக்கும்னா அவர் ஜோசப் விஜய்னு அவர் பேரை போட வேண்டியதானே. இளைய தளபதி ஜோசப் விஜய்னு போடலாமே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களோட இதை ஒளிச்சு வச்சுக்கிறாரு. இல்ல உங்களோட எண்ணம் தான் இதுல தெரிய வருது. யாரு ஜோசப்பா இருந்தா எனக்கு உண்மையிலே தெரியாது ப்ரோ. நான் விஜய் கில்லி எல்லாம் எனக்கு விஜயும் எனக்கு பிடிக்கும். ஆனா அவரு வரலாறே தெரியுங்கிறீங்கல்ல. அவரு கிறிஸ்துவ எனக்கு உண்மையிலே தெரியாது. அவர் என்னவா வேணா அவர் என்னவா வேணா இருக்கட்டும். இப்ப அவர் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? அதுதான் உங்களோட வெறுப்பு தான் இதுல தெரியுது. வெளியே சொல்றது எனக்கு என்ன ப்ரோ வெறுப்பு இருக்கு? நீங்க அதை மறைக்கிறீங்கன்னு கேக்குறேன். அப்போ உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஹிந்துஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கங்கிறதுக்காக இந்து வேஷத்துல வரீங்களா? ஒரு நிமிஷம். நிறைய பேருக்கு இங்க ஒரிஜினல் பேரு காட்டுது. இது உங்களுக்கு கலப்படத்தை காட்டுது. நான் ஹிந்துனா ஹிந்து நான் ஓப்பனா சொல்ல போறேன். நான் கிறிஸ்டினா கிறிஸ்டின் ஓப்பனா சொல்லுங்க. பேச விடுங்க. நிறைய பேருக்கு ஒரிஜினல் பேர் ப்ரோ, நிறைய பேருக்கு இங்க ஒரிஜினல் பேரே கிடையாது. ரஜினிகாந்த் பேர் என்ன, கமலஹாசன் பேர் என்ன, சூர்யா பேர் என்னன்னு தெரியுமா? ஏன் அதெல்லாம் போடலன்னு கேட்க முடியுமா? ஏன் ஒரிஜினல் பேரை மறைச்சிட்டு வேற பேர் போட்டுறீங்கன்னு கேட்க முடியுமா? இதெல்லாம் மொக்கத்தனமா இருக்குல்ல கார்த்தி ப்ரோ. இப்ப திருமாவளவன் பேர் ஒரிஜினல் கிடையாது, கருணாநிதி பேர் ஒரிஜினல் இல்ல, சீமான் பேர் ஸ்டாலின் பேரும் அப்படிதான். அதை விட்டீங்களே. ஸ்டாலின் அவர் வச்ச பேர் தான், அவங்க அப்பா வச்ச பேர் தான். அது வந்து ஒரிஜினல் பேர் தான். நான் சொல்றது மத்தவங்க பேரு மாத்திக்கிட்டது தான். அது பிரச்சனையே இல்லையே. இது ஏன் சமாதானம் பேசிட்டு இருக்கீங்க? அதாவது இல்ல ப்ரோ, சீமான் ரொம்ப நேரம் இல்ல, சீமான் ரொம்ப நெருக்கமா வந்து விஜய்கிட்ட போனது காரணம் என்ன? அவர் தமிழ் தேசிய அரசியல் பேசுவார், இல்ல பொதுவான அரசியல் பேசுவார். அவர் கூட கூட்டணி சேர்ந்துக்கலாம். திராவிட கட்சியை நம்ம எதிர்த்து பேசிட்டோம், காங்கிரஸை திட்டோம், பிஜேபி திட்டோம், எல்லாத்தையும் திட்டோம். ஸோ விஜய்னு வரும்போது புது ஃபோர்ஸா இருக்கும். ஸோ எல்லாருக்கான அரசியல் அவர் பேசினாரு, இல்ல தமிழ் தேசியம் பேசினாருன்னா அவரோட கூட்டணி சேர்ந்து நினைச்சாரு. விஜயுமே திரும்ப திராவிட கட்சி, திராவிட அரசியல் அவர் எடுக்கும்போது சீமானால அது ஒட்ட முடியாது. ஏன்னா சீமான் இத்தனை காலமே எதிர்த்து வந்தது, அவர் ஓட் பேங்க்ல ஏறினது காரணம் தான். இன்னொன்று சீமான் நினைச்சது என்னன்னா, அவருக்கு 8% ஓட்டு இருக்குல்ல, அதுல ஒரு 2-3% வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து விஜய் வந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு அவருக்கு. விஜய் வந்தா இங்க பிரிஞ்சிருமோ நம்ம தேவைன்னு. பட் அவரு இப்ப திராவிட அரசியலுக்குள்ள போறதுனால சீமானுக்கு பெரிய லாஸ் கிடையாது. இல்ல நீங்க சீமான் இதை நினைச்சிருப்பாரு. ஒரு நிமிஷம் ப்ரோ, சீமான் இதை நினைச்சிருப்பாரு, அதனால அவர் சொன்னாரு, இப்ப போறாரு. அவரோட கருத்துக்களோ அவரோட முடிவையோ நம்ம வந்து விஜயோட ஸ்டாண்டா நிரூபிக்காது. அது உண்மையும் கிடையாது. அவர் நினைச்சிருக்கலாம் கூட்டணி நிரூபிக்காது. வைபர் விஜயோட ஸ்டாண்டு இன்னும் அவர் சொல்லவே இல்லை. சரியா? அவர் தான் சொல்றேன். இன்னும் தீபாவளிக்கு வந்து அவர் வாழ்த்து சொல்லலாம், அது அன்னைக்கு அவர் முடிவு எடுக்கலாம். தீபாவளிக்கு வந்து வாழ்த்து சொல்லலாம், பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லலாம், நாளைக்கு வந்து கோயிலுக்கு போலாம். அது அவருடைய முடிவு. வாழ்த்து சொல்றதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதனை எல்லாத்தையுமே டிகோட் பண்ணுவேன். மோடி வந்து யார பாக்குறான்னு அவர் வந்தாரு பார்த்தாரு போனாருன்னு சொல்லிட்டு போவீங்க நீங்க. இல்ல நான் சொல்றது ப்ரோ, திருமாவளவன் மாநாடு இல்ல திருமாவளவன் எதிரியா அவர் தன்னை காமிச்சது கிடையாது இது வரைக்கும். அதுக்கு ஏன் இவ்வளவு பேச்சு? திருமாவளவன் ஒரு மாநாடு நடத்துறாரு, ஏன் இவ்வளவு பேச்சு பேசுறீங்க? அவர் ஒரு மாநாடு நடத்துறாருங்க. எப்போ பார்த்தாலும் எல்லா அரசியல் வச்சு மாநாடு நடத்தா அந்த மாதிரி திரும்ப அப்படி சொன்னீங்களா யாராவது? இல்ல திருமாவளவன் அங்க போறாரா இங்க போறாரா, திமுக இப்படிதானே எல்லா அரசியல்வாத மூவி எல்லாத்தையுமே பார்த்து தான் டிகோட் பண்ணுவாங்க. சரி நான் சொல்றேன். 30 வருஷமா சினிமாவில யாருக்கும் எதிரி, அவரு எல்லாருக்கும் பொதுவா தான் இருக்காரு. யாரையும் எதிர்க்கணும், இந்த மதத்தை வந்து நம்ம விஷ் பண்ணாம வந்து ஹட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நம்மளா இதெல்லாம் நம்மளா எடுத்துக்கிறது. ஏன்னா அவர் நடிச்சிட்டு இருந்தாருங்க, இப்பதாங்க அரசியலுக்கு வராரு. பண்ணாருன்னு சொல்ல அதெல்லாம் நான் அப்பயே சொல்லல. அவர் விருப்பம். சரி, அவர் என்ன அரசியல் பேசணுன்றது அவரோட விருப்பம்.
அது தாராளமா அவர் பண்ணலாம். இல்ல இது வந்து நான் பிரச்சனை சொல்றது வரும். இது கேட்கணும். ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே என்ன ஒரு ஒரு குரூப் இருக்கும். அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு ஒரு ஜாதி தலைவர் இருப்பாங்க. ஏன் நீங்க என் தலைவருக்கு ஏன் நீங்க விஷ் பண்ணலன்னு அவங்க கோவப்படுவாங்க. இதெல்லாம் வந்து திமுக அதிமுக தான் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நீங்க வேணா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாதி தலைவருக்கெல்லாம் அந்தந்த நாள்ல போய் ஒரு மாலையை போட்டு ஒரு இது பண்ணி அதெல்லாம் பண்ணணும். அதை பண்ணலனாலும் அதனாலேயும் அதான் அரசியல் வந்துட்டா எல்லா பக்கமும் அடி விழுன்ற மாதிரி தான் இது. ஏன் எங்க தலைவருக்கு ஏன் விஷ் பண்ணலன்னு இவங்க நினைப்பாங்க. விஷ் பண்ணிட்டு நீங்க ஒரு அவ்வளோ தலைவர் ஏன் போற? அவ்வளோ ஏன் இல்ல அவ்வளோ ஏன் போற? லோக்கல்ல கிரிக்கெட் நடத்துவானுங்க. லோக்கல்ல கிராமத்துல இந்த கிரிக்கெட் போட்டின்னு சொல்லி டோர்னமெண்ட் நடத்துவானுங்க. அந்த டோர்னமெண்ட் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க. ஒரு கட்சிக்காரர் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டொனேஷனுக்கு காசு கொடுக்கல, அந்த எல்லாரும் கொடுத்ததும் நான் கம்மியா கொடுத்துறேன்னா என்னை அசிங்கமா திட்டிட்டு போயிடுவான்ப்பா, 10 ஓட்டை கெடுத்து விட்டுருவான் அப்படின்னாரு. சொன்னது எல்லாரும் 7,000 கொடுத்துருக்கான்ல, நீ என்ன ஆளுங்கட்சின்றல 10,000 கொடு. 10,000 இல்லை கொடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னத்துக்கு நீ ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லி அவன் போற போக்கெல்லாம் என்னை வந்து இவன் ஒரு டம்மி பீஸுப்பா அப்படின்னு சொல்லி என் ஓட்டை கெடுத்துருவான். நான் எல்லாம் கல்யாணத்துக்கு போய் மொய் வைக்கணும், எல்லாரும் வச்சுதான் அதிகமாக மொய் வைக்கணும், மேட்ச் நடந்தாலும் வைக்கணும், திருவிழானாலும் வைக்கணும், இலை வீட்டுக்கு போனாலும் போய் எல்லா இலை வீட்டுல நிக்கணும். எனக்கு எவ்வளவு பெரிய தலைவலி அப்படின்னாரு. ஒரு அது அரசியல் வந்து எல்லாரையுமே இது பண்ணிதான் ஆகணும், ஒண்ணும் பண்ண முடியாது. பட் இப்போ அவர் எடுத்துக்க ஸ்டாண்ட் வச்சு நான் சொல்றது இதுக்கப்புறம் அவர் மாறலாம், பார்ப்போம். எதுவுமே டிக்ளேர் பண்ணல பண்ண. இல்ல அதுதான் அவர் பொதுவா தான் இருக்காரு. இந்த விஷ் பண்றத வச்சியோ இல்ல நம்ம அதை வச்சு அவர் வந்து நம்ம எடை போடவே முடியாது. அதனால வந்து நீங்க ஏதாவது ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது வாழ்த்து தெரிவிச்சா கூட நடக்கலாம். பொங்கலா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு பொங்கல் வாழ்த்து சொன்னா கூட அதை நம்ம அப்படித்தானே எடுத்துக்கலாம். அதனால யாரையும் வந்து நம்ம காயப்படுத்தி அரசியல் பண்ணணும், ஹட் பண்ணணும், இவங்களை நான் இந்து மக்களுக்கெல்லாம் எதிரியா நிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ. அவரோட மதத்தையும் அவர் ஏன் விஷ் பண்ணலன்ற மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ஆராயாம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒண்ணுமே இல்லை விமர்சனம் வைங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மாநாட்டில் பேசுவார், கொள்கை அறிவிப்பார், அதில் நிறைய இருக்கும். எல்லா எப்பயுமே ஒரு ஒரு கருத்தை ஒரு வைக்கிறாருன்னா அதுதான் சொல்றேன். இங்க யாருமே இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னா உங்களுக்கு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பிடிக்காது. இது இருந்துகிட்டே தான் இருக்கும் உலகத்துல. அரசியல்ல இது இருக்குமே. இப்ப ஏதாவது ஒரு கருத்து வைப்பாரு, உங்களுக்கு பிடிக்காது, ஆனா வேற யாருக்காவது அந்த கருத்து பிடிக்கும். அந்த மாதிரிதான் அரசியல் பூராவே அப்படிதான் இருக்கும். இந்த விமர்சனத்துக்கெல்லாம் பொறுமையா நீங்க வச்சீங்கன்னா அதுக்கான பதில் அவங்க சைட்ல இருந்து வைப்பாங்க. ஆனா ஆரம்பத்திலேயே வந்து நம்ம இவர் திராவிடர் கட்சி சார்ந்து போறாரு, இப்பயே இவர் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ மாநாட்டுல அவர் கன்ஃபார்மா அறிவிச்சிருவாரு. இன்னொன்னு யாரையும் வந்து குற்றம் சாட்டி தான் அரசியல் பண்ணணும்னு இப்போ ஒன்றும் கிடையாது ப்ரோ. ஓகே இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்க கிட்ட இருக்கிற நான் நல்லதை எடுத்துக்கிறேன். இப்ப அண்ணாவோ ஒரு பெரியாரையோ நான் வணங்குறேன், நான் அவரை மரியாதை செலுத்துறான்னு தான் எடுத்துக்கலாமே தவிர பெரியார மாலை போடுறதால அவர் கொள்கையை நான் ஃபாலோ பண்றேன்னு கிடையாது, அண்ணாவை இது பண்றதால அப்படி கிடையாது. அதனால இது எல்லாம் இது நம்ம வந்து அதிகமா எதிர்பார்க்கிறோம். ஓகே இவர் இந்த பக்கமா போறாரு, தமிழ் தேசியம் கிடையாது. தமிழ் தேசியம்ன்றது அவர் மட்டும் நான் சீமான் வந்து ஆரம்பத்துல பெரியாரெல்லாம் இது பண்ணி தான் இது பண்ணாரு. சில கருத்துக்கள் அவர் சொல்ற கருத்துக்கள் நமக்கும் பிடிக்காது. நீங்க நேற்று பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதாவது அந்த காலகட்டத்துல அவர் பேசிட்டாரு ப்ரோ, வாக்கு அரசியல்ல அவர் இல்லை. அதனால இந்த தமிழ் மொழி என்ன செந்தமிழ் வெங்காய மொழி இதெல்லாம் பேசுறதெல்லாம் நம்ம ஏத்துக்க மாட்டோம். இப்ப நம்ம தமிழ்னா ஏன் இது தேவையில்லை, இது கொஞ்சம் அதிகமா பேசுற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு தோணும். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு தப்பான சைடு இருக்குங்க. புனிதப்படுத்துறதுன்றது வந்து நம்ம பண்ணிடுறோம். ஓகே அந்த காலகட்டத்துல அவங்க இருந்ததால எல்லாரையுமே நம்ம புனிதப்படுத்திடுறோம். இப்ப திமுக சைட்ல இருந்து இவர் பெரியார் மண் பெரிய மண்ணுன்னு சொல்றது நம்ம நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்கவும் மாட்டாங்க. இது தமிழ் மண்ணாவே இருக்கட்டும், யாரோட மண்ணாவும் மாத்த தேவையில்லை. இது தமிழ் மண் அவ்வளவுதான். யாரோட ஒருத்த மண்ணா நம்ம பாக்குறதுக்கு அவசியமே இல்லை. நம்ம இது ஏகப்பட்ட என்ன சொல்றது, எவ்வளோ திருவள்ளுவரா இருக்கட்டும் எவ்வளோ இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. மொத்தமா எடுத்துட்டு போய் ஒருத்தருக்கு கிரெடிட் கொடுக்கறதுன்றது யாருமே ஏத்துக்கவே மாட்டாங்க. இப்ப பொதுவா இந்த பிஜேபிக்கு எதிராக வந்து பேசணுன்றதுக்காக பெரியார் மண் பேசுறத நான் அதை ஏத்துக்க மாட்டேன். நான் எதுக்கு அது ஒரு ஆள் அவருக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் இது பண்றதுன்றது அது கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை வேணா நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். நிறைய தவறா கொஞ்சம் அதிகமாகவும் பேசியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அண்ணாவே அவரை எதிர்த்தும் பேசியிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அவரும் சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காருன்னா ஆமா பண்ணியிருக்காரு. நீங்க சொன்ன அவரு கிருஷ்ணன் ப்ரோ சொன்ன மாதிரி தான் பெண்கள் சம்பந்தமா இந்த நீங்க கேட்டீங்களா ப்ரோ, இந்த விதவையெல்லாம் திரும்ப மறுமணம் பண்றாங்கன்னா அதுக்கு அதை பத்திலாம் பேசியிருக்காரு அவரு. அதே மாதிரி சில விஷயங்கள் நல்லதும் அவர் பண்ணியிருக்காரு. தமிழ் மொழியில சில திருத்தம்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா மொத்தமா வந்து அவரு தூய்மைப்படுத்துற பத்தி இவங்க டிஎம்கே பண்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. சீமானுக்கு ஆக்சுவலி கோவமே இதுதான். நிறைய இடத்துல தமிழ் மொழியை வந்து
தப்பா பேசின மாதிரி நிறைய ஆடியோஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம். தப்பா பேசின மாதிரினா அவர் சொல்றது நமக்கு சில பேருக்கு ரொம்ப தமிழ் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு பற்று உள்ளவங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா செந்தமிழ் நாடு ஒரு ஆடியோ கூட ஒன்று கேட்டிருப்பீங்க, வெங்காயம் வெங்காயம்னு பேசுறதெல்லாம் அது கொஞ்சம், அதாவது அவர் யாருன்றத அவங்க எல்லாரும் வந்து ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. இவர் யாரு, இவர் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்ற லெவலுக்கு போறாங்கன்னா அப்போ வந்து அதில் ஏதோ ஒரு தப்பு அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஆனால் நேற்று கார்த்தி ப்ரோ நீங்கள் சொன்னது மாதிரி பிரசாந்த் ப்ரோ சொன்னதும் கரெக்டு, நீங்கள் சொன்னதும் சில விஷயங்கள் வந்து திமுக வந்து இப்போ என்னன்னா வந்து பிஜேபிக்கான ஒரு எதிரியாக இந்த மண்ணில் வந்து அவர் நிறுத்துறது, அவர் நிறுத்துறாங்க அவ்வளோதான். பெரியார் தான் அங்கே அப்படின்றத நிறுத்துறா வந்து அந்த அந்த ஒரு சித்தாந்த போரில் இவர் கொண்டு வராங்க. அவங்க எப்படி கடவுள் பற்றி அதிகம் பேசுகிறாங்களோ கடவுள் இல்லைன்னு பேசுகிறத இவர் கொண்டு வந்து நிறுத்துறாங்க அவ்வளோதான். ஆனால் இவங்க டிஎம்கே சொல்கிறது தான் எல்லாரும் ஏற்றுக்கணும். அவங்க ஓட்டு போடுறவங்க யார், திமுக ஓட்டு போடுறது ஒரு 40% பேர்னா அவங்க சொல்கிறது அப்படி தான். மொத்தமாக தமிழ்நாடே வந்து பெரியாரோட மண்ணுன்றதை நம்ம யாருமே ஏற்றுக்க மாட்டோம். கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? இருக்கு வைபர் இருக்கு. சரி ஓகே பார்ப்போம். மணி 2 எல்லார் ஐடியும் ஹேக் ஆகுது, பாஸ்வேர்டை மாத்தி வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, பை. எல்லா ஐடியும் ஹேக் ஆகுதா? ஆமா, எஸ்டிஆர் ஐடிலாம் தூக்கிட்டாங்க. எஸ்டிஆர் பெரிய ஆளு, அவர் ஹரிச்சரன் ஐடி ஹேக் ஐடியும் பண்ணுவாங்க, போயிடுச்சுண்ணா. நம்மள யாரு? ஏன் தூக்குறாங்க? தூக்கல, ஹேக் பண்றாங்க. சரி ஓகே. ஓகேங்க, குட் நைட். பை தேங்க்ஸ். ப்ரோ.